ஹலோ டீம், எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? எஸ், சண்டே ஈவினிங் 6 மணி. எவனாவது படிக்க வரீங்களான்னு பார்த்தா இவ்வளவு பேர் வந்து உட்காந்துருக்கீங்க. வெரி குட். நான் சொல்றேன் டீம் பசங்கிட்ட, என்ன இவனுங்க வருவாங்களா மாட்டாங்களான்னு தெரியலையே, சண்டே ஈவினிங் ஆச்சே அப்படின்னு நினைச்சேன். ஆனா வெரி குட், நீங்க எல்லாருமே தெளிவா வந்திருக்கீங்க. சூப்பர். வந்து கமெண்ட்லாம் பண்ணிக்கீங்க. சூப்பர்ரா. Good evening, sir. Good evening, Vijay Lakshmi. Hello, sir. Waiting for a class. Oh, Priyanka. Thank you, Priyanka. Okay, class vandachu. Okay. Suresh, GE, sir. GE, Suresh. GE. Super. நீ வந்திருக்கோம் எல்லாருமே ஒரு கமெண்ட் ஃபர்ஸ்ட் போட்டு ஒரு லைக் போடுங்கடா. தெரியணும், பயாலஜி செஷன் நடக்குன்னு தெரியணும்ல. ஸோ அந்த ஒரு வைப் காட்டணும்ல. ஓகே, சூப்பரா. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சூப்பர் சாப்டர். இது ஆக்சுவலி ஒரு ஜாலியா படிக்கிற ஒரு கதை மாதிரி படிக்கிற சாப்டர், ஆனா ஆழ்ந்த அர்த்தங்கள் உள்ள ஒரு சாப்டர். ஓகே, ஸோ இதை வந்து மனப்பாடம் பண்றவங்க ரொம்ப ஈஸி, அழகா எழுதிடுவான். ஆனா புரிஞ்சு படிக்கிறவனுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அவன் டேர்ம்ஸ் நிறைய மக்கப் பண்ணும். அது மக்கப் பண்றதுக்கு நிறைய வேர்ட்ஸ் இருக்கு, பட் ஸ்டில் அதை வந்து தெரிஞ்சுக்கணும். லைக் ப்ராக்டிஸ் இஸ் மோரா வேணும் சாப்டர்ல. சரியா? ஓகே, ஸோ அந்த மாதிரி சாப்டர் பார்த்துருவோமா? ரெடியா இருக்கீங்களா? Principles of Ecology chapter தான் பார்க்க போறோம். ஓகே, எஸ், போட்டாச்சு சார். ஓகே ராம்குமார், சூப்பர். ஓகே, வெரி குட் ரா. சரி, பசங்க எல்லாம் கொஞ்சம் வர்றாங்க, வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து வெறித்தனமா நிறைய பிளான் வச்சிருக்கேன். சரி, செஷன் எப்படி கொண்டு போகலாம், செஷன் கொண்டு போகும்போது என்ன இன்ட்ரெஸ்டிங்கா என்ன கொண்டு வரலாம், சில ஃபன் கேம்ஸ் எல்லாம் பிளான் வச்சிருக்கேன். பாப்போம், முடிஞ்சா கண்டக்ட் பண்ணலாம். சரியா? உங்களுக்குள்ள டீமா பிரிச்சு வேற மாதிரி சூப்பரா பண்ணலாம். ரெடியா இருக்கீங்களா? ஓகேடா, சூப்பர். ஸோ ஆரம்பிச்சலாமா? ஃபைன். ஸோ செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான், எல்லாமே எல்லா சோஷியல் மீடியாஸும் நீங்க ஈஸியா எடுத்துக்கலாம். வாட்ஸ்அப் கம்யூனிட்டில ஜாயின் பண்ண மட்டும் போதும் நோட்ஸை கடகடன்னு ஃப்ரீயா எடுத்துக்கலாம். நோட்ஸ் என்ன பண்ணலாம்? அழகா ரிவிஷன் பண்ணலாம். நீங்க யாரும் எதையும் எதிர்பார்க்க வேண்டாம். நோட்ஸை மட்டும் ரிவிஷன் பண்ணி போய் எழுதுனா சூப்பரா மார்க்ஸ். அதுல நாங்க எழுத நோட்ஸ்ல வீல் மென்ஷன் இம்பார்ட்டன்ட் 3 மார்க்கு கேட்பாங்க. அது சில டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருப்போம். அது எல்லாமே உங்களுக்கு இதிலே கிடைச்சிடும். ஸோ இதை மட்டும் கோ த்ரூ பண்ணாலே போதும். அண்ட் அதர் சோஷியல் மீடியாஸ் அண்ட் ஆல்சோ யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டீங்கன்னா கடகடகடன்னு செஷன் டைமிங் வந்துட்டே இருக்கும். ஓகே, ரெடியா இருக்கீங்களா? ஓகேடா, சூப்பர், ஃபைன். உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் எல்லாரும் தெரியும். பட் ஸ்டில் டெல்லிங் பீப்புள் ஹவ் ஜாயின் நியூ ஃபாஸ்ட் ட்ராக் பேச்சுலர் பேட்ச். ஓகே, நம்ம Xylemல ஆரம்பிச்சிருக்காங்கடா. யாருக்குன்னு பாத்தீங்கன்னா those who really find difficulty in cracking NEET. அதாவது சார் இன்னும் டைம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு, இந்த டைம்ல எப்படி என்னால படிக்க முடியுமா, என்னால எல்லா போர்ஷன்ஸும் கவர் பண்ண முடியுமான்னு கேட்டா, டேய் சொல்லித்தரையே நாங்க ரெடியா இருக்கோம். புரியுதா? எல்லா போர்ஷன் டீச்சே பண்ண முடியும், அழகா படிச்சுக்கலாம். ஓகே, ஸோ பிகாஸ் யூ ஹேவ் டைம். ஸோ அதை வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணா போதும். ஸோ அதை வந்து எந்தெந்த மாடியூல்ஸ், எவ்வளோ நாள், என்ன செஷன், என்ன டாபிக் எல்லாமே அழகா கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இதை வந்து ஆன்லைன்ல ஆக்சுவல் பிரைஸ் 10,000 தான். ஆனா நீங்க DOC 20 days கூட அப்ளை பண்ணிட்டீங்கன்னா 8499 பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ ஆன்லைன்ல கோர்ஸ் வேணும், டேப் வேணும், மெட்டீரியல்ஸ் வேணும், இதை எடுத்துக்கலாம். ஓகே, எஸ், ஃபைன். அண்ட் ஆல்சோ இல்ல எனக்கு ஆஃப்லைன்ல படிக்கணும்னா அதுக்கு 29,500 பிரைஸ் தான். இதுல வந்து LMRP வந்துரும், அதாவது லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ப்ரோக்ராம் வந்துரும், ஆப் ஆக்சஸ் வந்துரும், எல்லாமே வந்துரும். ஓகே, இது வந்து மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இல்லாட்டி தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களாவது எப்படியாவது படிச்சு கரையேறி டாக்டர் ஆகட்டும்ங்கிறத நம்ம ஒரு நல்ல ஒரு முடிவா எடுத்துப்போம். சரியா? இப்போ என்ன டவுட்னா நம்பர் கால் பண்ண போகுண்டா, எல்லாம் தெளிவா வந்துடும். ரெடி? ஓகே, ஸோ பசங்களா யாரெல்லாம் ரெடியா இருக்கீங்க? பிரின்சிபல்ஸ் ஆஃப் எக்காலஜி சாப்டரை இன்னைக்கு வெறித்தனமா பார்க்கலாம். யாரும் ரெடியா இருக்கீங்க? கடகடன் கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். பசங்க ஃபுல் வைப்ல ரெடியா இருக்கீங்களா? எஸ், குயிக் கமெண்ட் கைஸ். உங்க கமெண்ட் வந்து எனக்கு வரக்கு ஒரு 30 seconds டிலே இருக்கும். அது வந்து ஸ்ட்ரீமிங் எப்போ அப்படிதான் ஆகும். சரியா? நான் பேசுறது 30 seconds உங்களுக்கு கேட்கும். அது கேட்டதுக்கப்புறம் நீங்க கமெண்ட் பண்ணுவீங்க, நீங்க கமெண்ட் பண்ணி எனக்கு வரும். அப்போ 30, 60 அப்படி ஆயிரும். தட்ஸ் தி திங். அதனாலதான் கொஞ்சம் லேட் ஆகுது ரிப்ளை பண்றதுக்கும். பிகாஸ் எனக்கு மெசேஜ் வரக்கு லேட் ஆகும். பாருங்க, லைவ் ஓடிட்டு இருக்கீங்க, தெரியுதா உங்களுக்கு? இந்த கமெண்ட்ஸ் ஓடிட்டு இருக்கும். அப்போ வந்து தெரியும் எனக்கு யாரெல்லாம் கமெண்ட் பண்றாங்க. ஓகே, சுரேஷ் ரெடி? ஓகே, ரெடி, சூப்பரே. நம்ம சிம்பிளா இருக்குங்களா? அப்பதான் நமக்கு அந்த வைப் வரும். ஃபுல் வைப்ல அப்படியே வெறித்தனமா படிக்கும். என்னைக்குமே சொல்றேன்டா, படிக்கும்போது ஒரு ஹாப்பினஸோட உட்காந்து டப்புன்னு படிச்சலாம். ஐயோ படிக்கணுமே உட்கார்ந்தா படிப்பேன், ஆனா பயங்கரமா ஜவ்வு மாதிரி இழுக்கும். இழுத்து அப்படியே கடுப்பாயி ஸ்ட்ரெஸ் ஆகி வேன் படிக்கிற மாதிரி இருக்கும்.
பிடிச்சு படிக்க போறேன். எஸ், இப்போ நான் வந்து இப்போ கிளாஸ் ஜாலியா பிடிச்சி கிளாஸ் இருக்க போற வயசுல வரும்போது எனக்கே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்ப என்ன ஆகும், பாடியில டோபமைன் செக்ரீட் ஆகும், நல்லா ஹாப்பி ஹார்மோன் செக்ரீட் ஆகி பிரெயின்ல ஆக்டிவ் ஆகி ரொம்ப ஷார்ப்பா ஸ்மூத்தா அழகா போகும். ஸோ அதே மைண்ட் செட் உங்களுக்கு வேணும். சரியா? எப்படியோ படிக்க உட்காந்தாச்சு, சரி உட்கார்றதா உட்காரோம், சந்தோஷமா உட்காரும், நல்லா படிப்போம், அவ்வளவுதான் விஷயம். ஓகே, சூப்பர், வெரி குட், எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? சூப்பரா, சூப்பர் சூப்பர் சூப்பர், வெரி குட்ரா. ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், குயிக்கா செஷன் ஆரம்பிச்சிடலாமா? ஓகே, அடிபொலி. ஃபைன். ஸோ நம்ம வந்து இன்னைக்கு இக்காலஜினா என்ன, அதுல என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் இருக்கு, அதுல ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட் நீங்க பார்த்தலாம். ஓகே, அப்புறம் இன்னொரு பார்ட்டோட முடிச்சிடலாம். சரியா? சூப்பர்ரா. ஃபர்ஸ்ட் ecology define பண்ணிடலாமா? ஈஸி டிஃபைன் பண்ணிடலாமா? ஓகே, வெரி குட்ரா. Ecology is a division of biology which deals with the study of environment in relation to organism. என்ன சார் சொல்ல வராங்க? ஒண்ணும் இல்லடா, நான், நீ, நம்ம சுத்திக்கிற அனிமல்ஸ், பிளான்ட்ஸ், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், கடல், வானம், மலைகள், மரங்கள், காடுகள், இது எல்லாமே சேர்ந்து வாழ்ற ஒரு பர்டிகுலர் திங் தான் இக்காலஜின்னு சொல்றோம். ஓகே ஓகே, எஸ். ஹாய் சார், நான் வடுத்தா. உங்க பேரு வடுத்தாவாடா? புரியலடா. RS ராஜி சத்யான் இருக்கு சேனல் நேம். உங்களுக்கு பேர் வந்து வடுதானா? புரியல. பேர் அதான், உங்க நேம் அதான், கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்றேனா? ஓகே, ஃபைன். அப்போ இப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு பயாலஜி இந்த இக்காலஜி, அந்த ஸ்டடி தான் இக்காலஜி. ஓகே, இட் இஸ் a division of biology, biological division which deals with the study. Okay, study because லாஜில முடியுது எல்லாமே study of environment in relation to organism. அதான் சொல்ல வரேன், எனக்கும் இந்த என்வைரன்மெண்ட்டுக்கு என்ன சம்பந்தம், அதுதான் நான் படிக்க போறது இக்காலஜி. ஓகே, so the ecology is derived from a Greek word oikos and logos. Oikos na house or dwelling place, நான் வாழக்கூடிய இடமா நான் oikos னு சொல்லுவோம் அந்த காலத்துல, கிரீக் வேர்ட். and also logos is study. அப்ப நான் வாழக்கூடிய இந்த இடத்துல என்னெல்லாம் இருக்கு அதை பத்தி படிக்கிறது is ecology. okay, so the term eco வந்துட்டேன்னு சொன்னீங்களா? அப்படிதான் சொல்றீங்க, வந்துட்டு தான் சொல்றீங்க, எனக்கு அது புரிய மாட்டேங்குதா? அது நினைக்கிறேன் கரெக்டா நான் சொன்னது. கரெக்டா? கரெக்ட்னா ஆமா சார், நீங்க சொன்ன கரெக்ட் மட்டும் போடுங்களா? சரியா? வந்துட்டேன்னு சொல்றீங்களா? ஓகே, so the term ecology was first proposed by Wright in 1868. இவர் என்ன பண்றாரு, ecology பாருங்க, ஸ்பெல்லிங் பாருங்க, actually ecology ஸ்பெல்லிங் OEKOLOGI ன்னு இருக்கு. அதுதான் லேட்டர் ஆன இங்கிலீஷ்ல மாறும்போது ecology ன்னு மாறிடுச்சு. ஓகே, ஃபைன். இப்போ most widely accepted definition of ecology was given by Ernst Haeckel. இப்படி கேள்வி கேட்பானுங்க, எப்படி நம்ம இப்படி கேட்க மாட்டாங்க, கிரியேட்டிவ்னு பேர்ல 4 டெஃபினிஷன் கொடுத்தோம். டெஃபினிஷன் இருக்கு, டெஃபினிஷன் கொடுத்துட்டு எது most widely accepted கேட்டுருவோம். அப்ப நமக்கு என்ன தெரியணும், கொடுத்துருக்க டெஃபினிஷன் எது Ernst Haeckelனு தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சா மட்டும்தான் அதான் most widelyன்னு போட முடியும் ஆன்சர். ஓகே, எஸ் சார், ஓகேடா, தேங்க்ஸ் டா, தேங்க்ஸ் சத்யா, எனக்கு புரிஞ்சிருச்சு. ஓகே, இந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் லேட்டா தான் பல்ப் எரியும் எனக்கு. ஓகே, நான் வந்து ரொம்ப ஸ்பெல்லிங் எல்லாம் பார்த்து அப்படியே உட்காந்துருக்கேன், மிஸ் ஆயிடுது எனக்கு. ஓகே, சூப்பர். சோ இது வரைக்கும் புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்ப எப்படி நம்ம கேள்வி கேட்போம் ஞாபகம் வச்சுக்கோங்கடா. Ernst Haeckelோட தான் most widely accepted நமக்கு தெரியும். ஆனா Ernst Haeckel என்ன கொடுத்தாருன்னு தெரியாதுல்ல. அப்ப நம்ம ரொம்ப ஃபர்ஸ்டா தெரிஞ்சுக்கணும். பாருங்க, அது பாப்போம். அதுக்கு father of ecology Alexander von Humboldt and Eugene P. Odom, father of modern ecology, மிஸ்ரா. டேய், இது மூணுமே முக்கியம்டா. கண்டிப்பா இந்த 1 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, மோஸ்ட் ப்ராபபிலி 90% இந்த 1 மார்க் கேட்க ஜாஸ்தி. ஓகே, இல்ல எப்படியாவது கேட்டுருவானுங்க. ஓகே, இப்பவே கூட படிங்க, உங்களுக்கு நான் இடையில வந்து क्वेश्चन கேட்கும்போது நீங்க சொல்லணும். ஓகே, நான் சொன்னேன்ல கொஞ்சம் ஃபன் செஷன் பிளான் பண்ணிக்க, உங்களுக்கு மேபி டீமாலா பிரிச்சு, அது செஷன் ஃபுல்லா இருந்தீங்கன்னா, செஷன் ஃபுல்லா ரெகுலரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 டீமாலா பிரிச்சு அதுல உங்களுக்கு क्वेश्चंस எல்லாம் கொடுத்து ஒரு கேம் மாதிரி செஷன் பிளான் பண்ணிக்க. ஆனா நீங்க படிக்கணும். அப்ப கூடவே படிங்க பாப்போம். Father of ecology Alexander von Humboldt. Who is the father of ecology? Alexander von Humboldt. நாங்க ஆஃப்லைன் கிளாஸ்ல இருக்கும்போது இந்த மாதிரி பேர் வந்துச்சுன்னா 4 டைம் கேட்போம். அப்படியே கேட்பேன், father of ecology, father of ecology சொல்லிட்டே இருப்பாங்க. Alexander von Humboldt, Alexander von Humboldt, Alexander von Humboldt, Alexander, இப்படி சொல்லி தரவாயிரும். அப்படிதான் பண்ணணும். சரியா? அடுத்து father of modern ecology யாரு? Eugene P. Odom. Eugene P. Odom. அடுத்து பாருங்க, father of Indian ecology யாரு? மிஸ்ரா. Indian ecology யாரு? மிஸ்ரா. அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்கடா, father of modern ecology, father of ecology, father of Indian ecology. மூணுமே படிச்சிட்டீங்களா? என் கூட இப்பவே படிச்சிட்டீங்களா? சொல்லுங்க பாப்போம், கமெண்ட் பண்ணுங்க. இப்பவே என் கூட சேர்ந்து இந்த 3 படிச்சு முடிச்சிட்டீங்களா? Have you guys done? குயிக்கா கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். கமெண்ட் பண்ணுங்க ஃபாஸ்டா. எஸ்.
If the study of living organisms, both plants and animals in their natural habitats or home, இது யார் கொடுத்த ரேட்டர்ங்கிற ஒருத்தர் கொடுத்த டெஃபினிஷன் பாருங்க. ஈஸி டெஃபினிஷன். அதாவது லிவிங் ஆர்கனிசம் படிக்கிறோம்டா, அவங்க அது யாரு, பிளான்ட்ஸ் வரும், அனிமல்ஸ் வரும், அவங்க வாழக்கூடிய இடம். ஹேபிட்டட்ஸ்னா வாழக்கூடிய இடம். ஓகே, ஹேபிட்டட்ஸ் என்ன அர்த்தம்? வாழக்கூடிய இடம். ஞாபகம் வச்சுக்கோங்கடா. ஓகே, கிளியர்? சூப்பர் 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 சூப்பர். படிச்சிட்டீங்களா? வெரி குட். மறக்க கூடாது, நான் கேட்பேன். ஃபாதர் ஆஃப் கரெக்டா கேட்பேன். இந்தியானா டப்புன்னு போட்டுடணும், மாடர்னா டப்புன்னு போட்டுடணும், இக்காலஜி மட்டும் டப்புன்னு போட்டுடணும். சரியா? வெரி குட், சூப்பரா. ஓகே, இது வந்து ரைட்டர் கொடுத்த டெஃபினிஷன், பேசிக் அழகான டெஃபினிஷன் கொடுத்திருக்காரு. இங்க நம்ம தலைவர் பாத்தியா, ஏர்ன்ஸ்ட் ஹெக்கல், இவர் கொடுத்ததா வேர்ல்ட் வைட் ஃபேமஸ். அப்படி என்ன கொடுத்திருக்காங்க பாத்துருவோமா? Ecology study of reciprocal relationship between living organisms and their environment. இவ்வளவுதான் விஷயம். என்ன சொல்றாரு அவர்? கொடுத்திருக்கிற வார்த்தை பாருங்க, ரெசிப்ரோக்கல் ரிலேஷன்ஷிப் ஒரு வார்த்தைக்குள்ள கொண்டு. இவங்க என்ன சொன்னாங்க? நான் பொதுவா படிக்க போறேன் அப்படின்னாங்க. இவங்க என்ன சொல்றாங்க? ரெசிப்ரோக்கல் ரிலேஷன்ஷிப். அப்படின்னா என்ன? நான் ஈஸியா ஒரு அழகான எக்ஸாம்பிள் சொல்லிட்டா கேக்குறீங்களா? ஒரு பிளான்ட் எடுத்துக்கோங்க. ஓகே, அந்த பிளான்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பிளான்ட்டுக்கு என்ன ரொம்ப முக்கியம்? அது ஒரு லிவிங் ஆர்கனிசம். அதுக்கு நான் லிவிங் இருக்க சில பொருள் ரொம்ப முக்கியம். கரெக்டா? எப்படி? சன்லைட் வேணும், கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன், ஏர், வாட்டர், இது எல்லாமே வேணும், சாயில், இது எல்லாமே வேணும். சோ இந்த பிளான்ட் வந்து இவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஓகே, இதால இவங்களுக்கு என்ன பிரயோஜனம் கேட்டீங்கன்னா, பிளான்ட் என்ன பண்ணும்? இதெல்லாம் யூஸ் பண்ணி போட்டோசிந்தசிஸ் மூலமா அழகா ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணி அட்மாஸ்பியர்ல கேஸோட அளவை மெயின்டைன் பண்ணும். அப்போ எனக்கு இவன் துணையா இருக்கான், இவனுக்கு நான் துணையா இருக்கேன், ரெண்டு பேரும் சேர்ந்து ரெசிப்ரோக்கலா இருக்கிற ரிலேஷன்ஷிப் தான் இந்த பர்டிகுலர் இக்காலஜின்னு சொல்றாங்க. ஓகே, சோ the living organismங்கிறது இங்க பிளான்ட். என்வாயன்மெண்ட்ங்கிறது நான் சொன்ன இந்த வாட்டர், சாயில், சன்லைட், ஏர், டெம்பரேச்சர் எல்லாம் வந்து. புரிஞ்சுதா? கிளியர்? ஹோம்ஸ் மீன், ஹோம்ஸ்னா இதுதான்டா, சேம் தான்டா. ஓகேவா? ஹேபிட்டட் ஹோம்ஸ் எல்லாமே சேம் மீனிங் தான். என்னன்னா நான் வாழக்கூடிய இடம். இப்ப நான் என்ன எடுத்துக்கோங்க, நான் வந்து என்னோட வீட்டுல வாழ்றேன்னு சொல்லுவோம். கரெக்டா இல்லையா? நீங்க உங்க வீட்டுல வாழ்றீங்க. ஒரு லயனுக்கு ஒரு காடு வந்து வீடா இருக்கு, புலிக்கு காடு வீடா இருக்கு. ஃபார் சே நீங்க சில ஸ்குவிரல்ஸ் எடுத்தீங்கன்னா சில ட்ரீ பரோஸ்ல இருக்கும், ராபிட்ஸ் பரோஸ்ல இருக்கும். இந்த மாதிரி நிறைய இருக்கு. இந்த பேர் தான் ஹேபிட்ஸ் அண்ட் ஹோம்ஸ் சொல்லுவோம். சரியா? ஓகே, சோ அதுல வந்து ஏர்ன்ஸ்ட் ஹெக்கல் கொடுத்திருக்கிற இந்த பர்டிகுலர் டெஃபினிஷன் சூப்பர் இம்பார்ட்டன்ட். இங்க இருந்து கேள்விகள் கேட்கப்படும். புரிஞ்சுதா? யாருக்கு டவுட் இருக்கு? ஓகே, சூப்பர்ரா. ஃபைன். ஓகே, அடுத்து பாருங்க. Interactions of organism with their environment creates organized groupings called ecological hierarchy. ஓகே, டேய் இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்காடா? புரிஞ்சுதாடா? கமெண்ட் பண்ணுங்கடா பாப்போம் குயிக்கா. ஏன்னா உங்களுக்கு அப்ரூவல் கிடைச்சா அடுத்து போயிடுவேன். சொல்லுங்க. எனிபடிஸ் ஹேவிங் எனி டவுட்? இது வேற ஒரு 30 செகண்ட் லேட் ஆகுமா? நமக்கு டென்ஷன் ஆகுது. 30 செகண்ட் வெயிட் பண்ணும். நான் வந்து உங்களுக்கு கேட்டு நீங்க அனுப்பி எனக்கு அது வந்து அதை நான் பார்த்து திருப்பி ரிப்ளை பண்ணி சில பல விஷயங்கள் அப்படித்தான். ஓகே, நோ டவுட். சூப்பர் 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 சூப்பர். ஸோ நளினி இஸ் ஆல் செட் நவ். வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். நீங்க கடை எல்லாம் நூடல்ஸ் போட்டீங்கன்னா அப்படியே போயிடுவேன். ஓகே, ஃபைன், கிளியர் சார். சூப்பர் சூப்பர். ஓகே, இப்ப பார்த்து நம்ம பார்க்க போறது இக்காலஜிக்கல் ஹைரார்கி. ஹைரார்கினா என்ன? நீங்க நல்லா பாருங்கடா, நீங்க எந்த ஒரு இடத்துக்கு போனாலுமே ஹைரார்கிங்கிற விஷயம் ஃபாலோ ஆகும். இப்போ நீங்க ஸ்கூலுக்கு போறீங்க, எப்படி? டீச்சர்ஸ்க்கு ஒரு ஹெச்ஓடிஸ் இருப்பாங்க, அண்ட் வைஸ் பிரின்சிபல் இருப்பாங்க, பிரின்சிபல் இருப்பாங்க, கரெஸ்பாண்டன்ட் இருப்பாங்க. இதுதான் ஹைரார்கின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ என்ன சொல்லுவோம்? ஹைரார்கின்னு சொல்லுவோம். ஓகே, சோ இந்த ஹைரார்கிஸ் வந்து எங்க இருக்குங்கறாங்க? இக்காலஜில இருக்குங்கறாங்க. என்னன்னு சொல்றாங்க? இக்காலஜில இருக்குன்னு சொல்றாங்க. பாருங்க, இன்டராக்ஷன் ஆஃப் ஆர்கானிசம் வித் தி என்வாயன்மெண்ட். அதாவது இந்த ஆர்கானிசம் என்வாயன்மெண்ட் கூட இன்டராக்ட் பண்றதுனால அந்த என்வாயன்மெண்ட்டும் ஆர்கானிசமும் சேர்ந்து ஒரு ஹைரார்கியை உருவாக்கி இருக்குன்னு சொல்றாங்க. ஆர்கனைஸ்ட் groupings called ecological hierarchy. பாத்துருவோமா? ஈஸியா இருக்கா? The basic unit of ecological hierarchy is an individual organism. ஏன் அப்படி சொல்றாங்க? யோசிச்சு பாருங்க. அந்த ஒரு இண்டிவிஜுவல் ஆர்கானிசம்னால தான் ஹைரார்கி உருவாயிருக்கு. அப்ப அடிப்படையா நீ எந்த ஒரு ஹைரார்கி எடுத்தாலும் அதுல ஆர்கானிசம்ங்கிற ஒரு பொருள் கண்டிப்பா இருக்கும். அதனாலதான் பேசிக் யூனிட்னு சொல்றாங்க. புரிஞ்சுதா? பாத்துருவோமா என்னங்கிறது பாருங்க. இண்டிவிஜுவல் ஆர்கானிசம், பாப்புலேஷன், கம்யூனிட்டி, ஈகோசிஸ்டம், லேண்ட்ஸ்கேப், பயோம் அண்ட் பயோஸ்பியர். இதுதான் என்ன சொல்றாங்க? ஹைரார்கின்னு சொல்றாங்க. அப்போ இந்த ஆர்கானிசம் வந்து கூட்டமா சேர்ந்து அவங்க வந்து ஒரு குரூப்பா இருந்தாங்கன்னா அது வந்து பாப்புலேஷன் சொல்றோம். புரிஞ்சுதா?
அந்த ஆர்கானிசம் வந்து இப்ப நான் பாப்புலேஷன் சொல்றது ஒரே சேம் ஸ்பீஷிஸா இருக்கும். அதே சேம் ஸ்பீஷிஸ் கூட டிஃபரெண்ட் ஸ்பீஷிஸா சேர்ந்து கூட்டமா இருந்தா கம்யூனிட்டி. இன்னும் ஈஸியா சொல்லிட்டா அனிமல்ஸ் மட்டுமே இருக்கிற ஒரு லயனோட கூட்டம் மட்டும் இருந்துச்சுன்னா அது பேர் பாப்புலேஷன் சொல்லுவோம். அந்த லயன் கூட இருக்கிற வெஜிடேஷன் சிலது இருக்கு, மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கு, அதெல்லாம் என்ன சொல்லுவோம் கம்யூனிட்டின்னு சொல்லுவோம். ஓகே, அவனுங்க கூட சேர்ந்து லிவிங் தான், கம்யூனிட்டி வரைக்குமே லிவிங் தான் வந்திருக்கு. இப்போ இவங்க கூட நான் லிவிங் திங்ஸ் சேருது. எது? இந்த காற்று, மழை, தண்ணி, சூரியன், வெளிச்சம் எல்லாம் சேர்ந்துச்சுன்னா இக்கோ சிஸ்டம் ஆயிடும். அவங்கள ஒரு பரப்பளவுல வந்தா லேண்ட்ஸ்கேப். அதுவே தனிப்பட்ட ஒரு பெரிய பரப்பளவு ஃபார் சே டெசர்ட் ரீஜன், கிராஸ்லேண்ட் ரீஜன், அது எல்லாமே பயோம்னு சொல்லுவோம். இந்த மொத்த உலகத்தை பயோஸ்பியர்னு சொல்லுவோம். புரிஞ்சுதா? யாருக்கெல்லாம் இது புரியல? இதுக்கெல்லாம் அர்த்தம் இருக்குடா. ஓகே, இதுக்கெல்லாம் அர்த்தம் இருக்கு. இந்த ஹையரார்கி ரொம்ப முக்கியம். புரிஞ்சு? அகைன் சொல்றேன், நல்ல தெளிவா சொல்லுங்க, கேளுங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படியே எங்க படிச்சிருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஓ ஃபார் ஆர்கானிசம். ஓகே, ஆர்கானிசம், இண்டிவிஜுவல் ஆர்கானிசம் இருக்கு. அந்த ஆர்கானிசம் எல்லாம் சேர்ந்து கூட்டமா ஒரு சேம் ஸ்பீஷிஸா சேம் டைம்ல அப்படி வாழுதுன்னா அது பேர் பாப்புலேஷன். ஓகே, ஒரே ஒரு லைன் இருக்குன்னா ஆர்கானிசம் தான். அந்த லைன் ஒரு கூட்டத்துல இருக்கு, அப்படியே ஒரே ஸ்பீஷிஸ் ஒரே டைம்ல அழகா ஒரு 20-30 ப்ரைட் ஆஃப் லைன்ஸ் இருக்குன்னா இது கால்ட் as பாப்புலேஷன். அதே அந்த லைன் கூட சில மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கு, கூட சில ட்ரீஸ் இருக்கு, பிளான்ட்ஸ் இருக்கு, மத்த ஸ்பீஷிஸ் இருக்கு, அது எல்லாமே இதுல வந்துரும், கம்யூனிட்டில வந்துரும். ஓகே, அப்ப இந்த கம்யூனிட்டி கூட நான் வந்து என்ன பண்ண போறேன், லிவிங் பிளஸ் நான் லிவிங் திங்ஸ் ஆட் பண்ண போறேன். இது வரைக்கும் பார்த்தா லிவிங்ஸ் கரெக்டா. இப்ப அங்க வந்து என்ன ஆகுது, மழை வருது, தண்ணி வருது, வெயில் வருது, அப்புறம் இந்த மாதிரி டெம்பரேச்சர், இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயம் வரும்போது அது வந்து இக்கோசிஸ்டம். பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் சொல்லுவோம். லிவிங் அண்ட் நான் லிவிங் ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா இக்கோசிஸ்டம். அடுத்து லேண்ட்ஸ்கேப், அதோட ஒரு பரப்பளவு. ஓகே, அதோட ஒரு பரப்பளவு. இந்த இடத்துல இருக்காங்க, இப்படி இருக்காங்கன்னா லேண்ட்ஸ்கேப். அந்த பரப்பளவு இன்னும் பெருசா வேஸ்டா இருக்கு, ஒரு பெரிய ரீஜனை கவர் பண்ணி நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்பீஷிஸ், நிறைய கம்யூனிட்டிஸ், நிறைய பாப்புலேஷன் இருக்குன்னா அது இதுல வந்துடும், பயோம்ல வந்துடும். ஓகே, அண்ட் இந்த மொத்த உலகத்தை, இந்த பிளானட் எர்த் ஃபுல்லா நீ எடுத்து ஃபுல்லா பாத்தீங்கன்னா இதுல வந்துடும், பயோஸ்பியர்ல வந்துடும். ஓகே, சோ ஞாபகம் வச்சுக்கோங்க, OPCELBB. ஓகே, OPCELBBB. ஓகே, இது எப்படி டிப்ஸ் வச்சிருக்காங்க? டிப்ஸ் இருக்கா? பசங்கிட்ட கேட்பேன் ஏதாவது டிப் இருக்கான்னு. அப்ப அவங்களே டிப்பை கொடுப்பாங்க. அது என்னோட பெட்டரா இருந்துச்சு ஓகேன்றேன். என் டிப்பு எனக்கு ஏத்த மாதிரி பண்ணுவானா, அப்ப சம்டைம்ஸ் செட் ஆகும்போது தெரியல உங்களுக்கு. இதுக்கு இது ஞாபகம் யார்கிட்ட டிப்ஸ் இருக்கா? ஏன்னா இப்ப இந்த காலத்து பசங்க ஜென்சி கைஸ்னோ, ஸோ பயங்கர டேலண்டடா இருப்பீங்கன்னு சொன்னாங்க. ஓகே, எனி டிப்ஸ்? நான் சும்மா டிப்ஸ் சொல்லட்டா? ஓகே, சும்மா சொல்றேன்டா. நீங்க இதெல்லாம் ரொம்ப டெக்னிக்கலா பார்க்க கூடாது. ஓகே, இதெல்லாம் வச்சு ஓட்டக்கூடாது. ஓகே, சும்மா பேசிக்கா சொல்ல அப்படி கேட்டுக்கோங்க. ஓகேவா? ஓபி, நான் வந்து ஓபி அடிக்கிறேன். ஓகே, நான் வந்து ஓபி அடிக்கிறேன். ஓபி தெரியல, அப்படியே 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 சமாளிச்சு சுத்திட்டு இருக்கேன். நான் படிக்க சொன்னா படிக்க மாட்டேங்க. ஓகே, ஓபி அடிச்சிட்டீங்க. எப்படி? செல்ல பார்த்து ஓபி அடிச்சிருக்கேன். ஓகே, செல். ஓகே, செல்னா CELL பார்க்க கூடாதுடா, அது வந்து வேற செல். இது வந்து CEL ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன் நீங்க CELL ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. நீங்க C ஃபார் கம்யூனிட்டி, E ஃபார் இக்கோசிஸ்டம், L ஃபார் லேண்ட்ஸ்கேப், இன்னொரு முடிக்கும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சிடும் CEL. சரியா? சோ அப்ப CEL போட்டுக்கோங்க. நான் ஓபி அடிக்கிறேன். எப்படி? செல்ல பார்த்துட்டு ஓபி அடிச்சிட்டு இருக்கேன். அதனால நான் யாரு? BB, பேட் பாய். ஓகே, இப்படி சின்ன சின்ன டிப்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கிரிஞ்சுலாம் சொல்லி வந்துடாதீங்களா? சரியா? கிரிஞ்சா இருந்தாலுமே மார்க் வரணும்னா இந்த மாதிரி சில விஷயங்களை டிப்ஸா வச்சுக்கோங்க, நிமோனிக்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, கிளியர்? ஃபைன். இதுக்கான அர்த்தங்கள் உங்களுக்கு கேட்ட நீங்க சொல்லணும், ஏன்னா அது கான்செப்ட், அது உங்களுக்கு தெரியும், சொல்லி கொடுத்துட்டேன். ஆனா இது வந்து ஆர்டரோட ஞாபகம் வச்சுக்கிறது, டேர்ம்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறது எல்லாமே உங்க கழிவு நிமோனிக்ஸ் பொறுத்து இருக்கும். ஓகே, உங்களோட ஐடியா பொறுத்து இருக்கும். ஃபைன், இஸ் இட் கிளியர்? சோ நான் ஓபி அடிக்கிறேன், செல்ல பார்த்து ஓபி அடிக்கிறேன், ஆனா நான் ஒரு பேட் பாய். இது ஓகேவா? உங்களுக்கு எது ஓகேவாடா? எப்படிடா இருக்கு? ஹவ் வில் யூ ரேட் மை நிமோனிக்ஸ்? என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? ரொம்ப கேவலமா இருக்கா இல்ல கேவலமா இருக்கா? ஓகே, நரேன், இட்ஸ் குட் சார். தம்பி, உனக்கு ஒரு சாக்லேட் இருக்குடா. சரியா? ஓகே, ஓகேவா கைஸ்? இஸ் இட் கிளியர்? ஃபைன். எனிபடி ஹேவ் எனி டவுட்ஸ் ஆன் தட்? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ஹையரார்க்கில கேட்பாங்க. சரியா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் நம்ம எக்ஸாம் டைம், ரிவிஷன் டைம்ல அதுக்கு மனப்பாடம் பண்றது டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. ஸோ நிமோனிக்ஸ் படி அந்த டைம்ல குயிக்கா ரிவிஷன் பண்ணி போயிட்டே இருக்கலாம். குயிக்கா ரிவிஷன் பண்ண சாப்டர் இது. ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர், வெரி குட் வெரி குட். இப்போ பிரான்ச்சஸ் ஆஃப் இக்காலஜி. இப்போ இந்த இக்காலஜி என்ன பண்ண போறோம்னா பிரான்ச்சஸா பிரிக்க போறேன். ஓகே, சுரேஷ் has given me 10 on 10 rating. Thank you Suresh, thank you very much. Okay, super super, very good. Fine. Okay, so auto ecology பாத்துறோமா? is the ecology of an individual species and is called species ecology. நான் ஒரே ஒரு ஸ்பீஷிஸ் பத்தி மட்டும் சுத்தி இருக்கிற அவனோட இக்காலஜி படிக்கிறது எல்லாமே ஆட்டோ இக்காலஜில வந்துரும். சரியா? அதுவே
Ecology பாருங்க is the ecology of a population or community with one or more species and is also called as community ecology. பாருங்க நான் கம்யூனிட்டிக்கு என்ன சொன்ன உங்ககிட்ட ஒண்ணுக்கும் மேற்பட்ட ஸ்பீஷிஸ் இருக்கும்னு சொன்னேன் ஞாபகம் இருக்கா ஒரு சிங்கத்தை எடுத்தீங்கன்னா சிங்கம் இருக்கும் சுத்தி பிளான்ட்ஸ் இருக்கும் மைக்ரோன்ஸ் இந்த மாதிரி நிறைய ஸ்பீஷிஸ் வரும் அப்போ அந்த மாதிரி குரூப்பா இருக்கிறத நம்ம படிக்கிறதுன்னு சொல்லுவோம்னா சினிகாலஜின்னு சொல்லுவோம் Is it clear? So இதுல என்ன கவர் ஆயிடுச்சு ஆர்டிகாலஜி கவர் ஆயிடுச்சு சினிகாலஜி கவர் ஆயிடுச்சு இது ஈஸியா படிச்சுக்கலாம் சரியா ஆட்டோனா செல்ஃப் ஞாபகம் வச்சுக்கோடா அவ்வளவுதான் செல்ஃப்னா யாரு நான் மட்டும் தான் நான் தான் இந்த இடத்துல தனி காட்டு ராஜாங்கிற மாதிரி so I am the one so they will study about me so it is also ecology okay syncology apni appo synchronization syncing appo something is getting joined appo community group apni appo okay clear fine இனி அடுத்து நம்ம habitat and niche பத்தி பார்க்க போறோம் okay so habitat and niche பத்தி பார்க்க போறோம் ரெடியா இருக்கீங்களா இது வந்து நிறைய பேருக்கு புரியலடா நிறைய பேருக்கு கிளாஸ் இருக்கும்போது சொல்லுவாங்க சார் ஹேபிட்டட்டுக்கும் நிஷ்க்கும் வித்தியாசம் தெரியலன்னு சொல்லுவாங்க நான் உங்களுக்கு அழகா ஈஸியா எளிமையா சொல்றேன் அப்படியே கேளுங்க இப்போ ரெடியா இருக்கீங்களா சொல்லலாமா ரெடியா யாரெல்லாம் ரெடியா இருக்கீங்க வந்தாலும் குயிக்கா ஒரு கமெண்ட் பண்ணுங்க பாப்போம் யாரெல்லாம் ரெடியா இருக்கீர்கள் குயிக்கா சொல்லுங்க பாப்போம் yes habitat and issue அழகா பிரிச்சு கொடுத்துறேன்டா யார் ரெடியா இருக்கீங்க அழகா கமெண்ட் பண்ணுங்க பாப்போம் இப்போ இந்த habitat and issue முடிச்சு ஓகே இப்போ 13வது ஸ்லைட்ல இருக்கும் ஒரு 20வது ஸ்லைடு வந்ததுக்கு அப்புறம் ஒரு கேம் கனெக்ட் பண்ணலாம் சரியா ஒரு குவிஸ் கனெக்ட் பண்ணலாம் ஓகே அந்த குவிஸ்ல நான் டீம் பிரிச்சு தந்தறேன் உங்களுக்கு அப்ப அந்த டீமுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து எவ்வளவு சீக்கிரம் ஆன்சர் சொல்றீங்க நான் சொல்லுவேன் அது எப்படின்னு சீக்கிரமா ஆன்சர் சொல்றது கரெக்டா சொல்லணும் மைனஸ் எல்லாமே சொல்லி கொடுத்த ரூல்ஸ் எல்லாமே அதுக்கு ஏத்த மாதிரி ஃபாலோ பண்ணலாம் சரியா ரெடியா சூப்பர் டேய் கன்சிஸ்டன்ட்டா இருங்கடா நமக்கு ஒரு 7-8 ஸ்லைட்ஸ்ல ஒரு குவிஸ் இருக்கு உங்க லெவல் என்ன அளவுக்கு இருக்குன்னு நீங்களே பாத்துக்கோங்க ஓகேவா இது ஜெயிச்சா என்ன கிடைக்குன்னு பாக்குறீங்கன்னா ஜெயிச்சுட்டு இங்க வாங்க நான் உங்களுக்கு என்ன கேட்டாலும் தருவேன்னா என்கிட்ட என்ன இருக்கோ தருவேன் ஓகே maybe a chocolate a pen a lunch that's it okay super okay da very good okay so habitat and issue na first தெளிவா அழகா சொல்றேன் அப்புறம் நம்ம லாங்குவேஜ் குள்ள போய் பார்ப்போம் okay first I will make it in a very easy statement okay habitat na நான் வாழ்ற இடம் அவ்வளவுதான் habitat na நான் வாழ்ற இடம் நான் எங்க வாழ்றேன் நான் எங்க தூங்குறேன் எங்க சாப்பிடுறேன் அது எல்லாமே habitatல வந்துரும் okay niche na என்னோட வேலை அந்த இடத்துல என்ன what is my job in that particular place ஓகே நான் அந்த இடத்துல வாழ்றேன் ஓகே அந்த இடத்துல என்ன பண்றேன் என்ன சாப்பிடுறேன் என்ன தூங்குறேன் நான் யாரை பிடிச்சி சாப்பிடுறேன் யார் என்ன பிடிச்சி சாப்பிடுறா இது எல்லாமே நிஷ்ல வந்துடும் இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டா ஈஸியா கேளுங்க ஒரு ஃப்ராக் எடுத்துக்கோங்க ஃப்ராக் வந்து எங்க வாழும் ஒரு வெட் ஏரியாஸ் ஆர் இந்த ஒரு பாண்டு ஆர் இந்த சின்ன வாட்டர் பாடிஸ்ல வாழும் அப்ப அதுதான் அதோட ஹேபிட்டட் வாட்டர் தான் அதோட ஹேபிட்டட் அப்ப நிஷ்னா என்ன அந்த ஃப்ராக் அங்க என்ன பண்ணுது இன்செக்ட்ஸை சாப்பிடுது அப்ப அது ஒரு நிஷ் அந்த ஃப்ராக வந்து சில பாம்புங்க சாப்பிடும் அது ஒரு நிஷ் சோ இது அது வாட் தே பெர்ஃபார்ம் ஆர் வாட் தே ஃபங்க்ஷன் ஆர் வாட் இஸ் a job will come under niche புரிஞ்சுதா இது புரிஞ்சா மட்டும் போதும் இது ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சிடும் if this is clear you are done with habitat and niche புரிஞ்சுதா ஈஸியா இருக்கா யாருக்கெல்லாம் புரியல யாருக்கெல்லாம் புரிஞ்சது குயிக்கா சொல்லுங்க பாப்போம் anybody have any doubt is it clear habit niche புரிஞ்சா எப்படி கூட சொல்லுவீங்களா டேய் அப்ப நீங்க ஸ்கூலுக்கு போனா உங்க ஹேபிட் இது ஸ்கூல் நிஷ் என்னது படிக்கிறது திட்டு வாங்குறது அடி வாங்குறது ஹோம்வொர்க் முடிக்காம போறது இதெல்லாம் நிஷ் சரியா is it clear guys புரிஞ்சுதா யாருக்கு டவுட் இருக்கா இதுல understood sir very good super very good பாருங்க habitat is a specific physical place or locality occupied by an organism or any species which has a particular combination of abiotic or environmental factors but the environment of any community is called biotope உன்னோட இத விட்டுருங்க இந்த போய் மட்டும் கேளுங்க என்ன சொல்றாங்க அந்த particular species வாழக்கூடிய அந்த இடம் அந்த habitatல என்ன இருக்கு அதுக்கு தேவையான abiotic factors environment factors எப்படி என்னடா அதெல்லாம் உங்களுக்கு nothing but non living so இந்த மாதிரி factors எல்லாமே வெச்சு என்ன பண்றாங்க they are proceeding this is called as habitat clear புரிஞ்சுது சார் ஓகே ஸ்ரேயா பட்டுல டு ஹாய் சார் ஹலோ பட்டு வந்துட்டீங்களா எப்படி இருக்கீங்க மனோஜ் புரிஞ்சு சார் thank you மனோஜ் சனா மரியா நோடோ சூப்பர் சனா ஓகே ஃபைன்
நான் கரெக்டா வந்துட்டேன், பட் லேட் ஆச்சு சார். ஆமாடா, இது எப்படி தெரியுமா இருக்கு? வேண்டா சரி நீ கேள அப்படி மாதிரி சொல்றேன் கேளுங்க. சின்ன வயசுல என்கிட்ட இருந்து கேட்பாங்க, தம்பி எக்ஸாம் எப்படி பண்ண? எக்ஸாம் சூப்பரா பண்ணியிருக்கேன், எக்ஸாம் சூப்பரா பண்ணிக்க சொல்லுவேன். ஆனா மார்க் வராது. அப்புறம் டைலாக் மாத்த ஆரம்பிச்சிட்டேன். எப்படி தெரியுமா? எக்ஸாம் வந்து கஷ்டமா இருந்துச்சு, ஆனா நான் சூப்பரா பண்ணியிருக்கேன் அப்படின்றது. எக்ஸாம் வந்து கஷ்டம், ஆனா நான் சூப்பரா பண்ணியிருக்கேன். அப்ப என்ன ஆகும்? மார்க் கண்டிப்பா கம்மி தான் ஆகும். அப்ப ஆக மொத்தம் எக்ஸாம் கஷ்டங்கிறனால உனக்கு மார்க் கம்மி ஆயிடுச்சு, ஆனா நீ படிக்கிறதுல மார்க் கம்மி ஆகல. அந்த மாதிரி டாக் வரும். அந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அதாவது பட்லோடு கரெக்டா வந்துட்டாங்களாமா, ஆனா எப்படி லேட் ஆயிடுச்சு. ஓகேடா சூப்பர். ஏன்னா விவரமா தான் இருக்கீங்க. இதெல்லாம் எப்படி பேசணும் கத்துக்கிட்டு வருவீங்களோ? இதுக்கு ட்ரைனிங் போயிட்டு இருக்கீங்களாடா? ஓகே. புதுசா வந்துட்டு நல்லா கவனிங்கடா. உங்களுக்கு இப்போ என்னன்னா, இப்போ ஒரு ஃபியூ ஸ்லைட்ஸ்ல ஒரு ஒரு கேம் இருக்கு. இப்போ ஒரு குவிஸ் கேம் இருக்கு. அந்த குவிஸ் கேம் யாரெல்லாம் அட்டென்ட் பண்ணலாம்னா, இந்த லைவ்ல யாரெல்லாம் இருக்குன்னு நல்லா அட்டென்ட் பண்ணலாம். ஆனா ஜெயிக்க முடியுங்கிறது நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து கொஞ்சம் இருந்திருக்கணும். ஓகே, நானும் அப்படிதான் சொல்றேன். சுத்தண்டா எல்லாம் ஒரே மாதிரி இருக்கானுங்க. ஓகே ஃபைன். சோ இப்போ இது கிளியரா புரிஞ்சுதா? ஹேபிட் ரொம்ப ஈஸிடா. ஓகே, அடுத்து பாருங்க. an ecological niche. இப்போ நான் niche பத்தி ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணல பாருங்க, இங்கிலீஷ்ல கொடுத்திருக்காங்க. ecological niche refers to an organism's place in the biotic environment and its functional role. அவ்வளவுதான் விஷயம். And its functional role in an ecosystem. அந்த particular living organism habitatல என்ன பண்ணுது? நான் என்ன சொன்ன, தவளை எக்ஸாம்பிள் எடுத்தேன்னா, தவளை இருக்கிற அந்த இடம் habitat, அங்க அது பண்றது, சாப்பிடுறது, and what is like அதோட பிரேயா இருக்கட்டும், அது பிரேயா மாறதா இருக்கட்டும், அது விக்டிமா மாறுறது, இந்த மாதிரி எல்லாமே இதோட ஃபங்க்ஷன்ல வந்து ஒரு நிஷ்ல வந்து. ஓகே ஓகே. நான் தான் சார் அந்த டீமுக்கு லீடரா இருக்கேன். போய் சொல்ற டீம். ஓகே, உங்க டீம்ல நீங்க மட்டும் தான் இருக்கீங்க, யாரையும் காணோம். அந்த பக்கம் பாருங்க, சனா மரியா, மனோஜ், ராம்குமார், ஸ்ரேயா, இவங்க எல்லாமே குட் சொல்ற டீம். அவங்க ஃபுல் டீம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க, குவிஸுக்கு ரெடியா இருக்காங்க. உங்க டீம்ல யாருமே இல்லையே, நீங்க மட்டும் தான் இருக்கீங்க. இப்போ ஓட விடுவாங்க பாருங்க எல்லாரும் சேர்ந்து. ஓகே. So the term was coined by the naturalist Roswell Hill Johnson, but Grinnell was probably first to use this term. Okay, generally கொடுத்தது வந்து இது வந்து காம்ப்ளிகேட்டட் இல்லடா, பேசிக்கா கேட்பாங்க. இத வந்து காயின் பண்ணது ரோஸ்வெல் ஹில் ஜான்சன்ரா, ஆனா நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சது எல்லாமே Grinnell, பிகாஸ் அவர் தான் கான்செப்ட் குள்ள போனாரு. உள்ள போய் அந்த இயர் பாருங்க 1917ல என்னெல்லாம் ஆரம்பிச்சு அப்புறம் டேர்ம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. The habitat niche of any organism is called ecotone. ஓகே, அப்போ அந்த தவளைக்கு நான் அந்த ஹேபிட்டட் இஷ்யூ சேர்த்திட்டேன்னா அது பேரு ecotone. அவ்வளவுதான் விஷயம். வெரி குட். எல்லாரும் படிக்கிறாங்க. இங்க மட்டும் என்ன பண்றாங்க? இங்க அதான் பண்றாங்க. நீங்க சொல்றத பார்த்தா இங்க நாங்க ஜாலியா கச்சேரி வச்சிருக்கோம்னு சொல்றீங்க. இங்க எல்லாரும் படிக்கிறாங்க. ஓகே, இங்க என்னன்னா கிளாஸ் கவனிக்கிறாங்க, கூடவே படிக்கிறாங்க. ஓகே ஃபைன் ஃபைன் ஃபைன், வெரி குட் வெரி குட். நான் தான் இங்க இருக்கேன், நீங்க இருங்கடா, படிங்க, படிச்சு அப்படியே முன்னேறுங்க. எங்க சொல்லுங்க பாப்போம், ஃபாதர் ஆஃப் இந்தியன் இக்காலஜி யாருன்னு சொல்லுங்க பாப்போம். பட்டுரோடுக்கான ஸ்பெசிபிக் கேள்வி, ஃபாதர் ஆஃப் இந்தியன் இக்காலஜி. இப்ப நம்ம பசங்க சொல்லுங்கடா பாப்போம், கிளாஸ் கவனிச்சு மனத்தை வாங்கிறாதீங்கடா, சரியா? அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க பாப்போம். ஃபாதர் ஆஃப் இந்தியன் இக்காலஜி. எஸ். ஓகே, சோ இப்போ இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்விடா. ஓகே, this is a very important question. It can be asked for 3 mark. ஓகே, ஒரு 1 மார்க் கூட மார்க் கேட்பாங்க. ஆரம்பிப்போமா? இந்த 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 ஒரு டாபிக் பாக்குறீங்களா? ரொம்ப முக்கியமான கேள்விடா. ஹேபிட்டட் அண்ட் நிஷ் பாத்துருவோமா? பாருங்க. ஹேபிட்டட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், a specific physical space occupied by an organism. அதாவது அந்த ஆர்கானிசமோட ஸ்பெசிபிக்கான பிசிக்கல் ஸ்பேஸ், அது வந்து வாழ்ற அந்த இடம் தான் இந்த ஹேபிட்டட். ஓகே, அடுத்து நிஷ் பாருங்க, ஃபங்க்ஷனல் ஸ்பேஸ். அது என்னெல்லாம் பண்ணுது, என்னெல்லாம் ஃபங்க்ஷன் அதுக்கு இருக்கு. occupied by an organism in the same ecosystem குள்ள. இப்போ அடுத்த பாயிண்ட் பாருங்க, a same habitat may be shared by many organisms. அது தவளையவே எடுப்போமா எக்ஸாம்பிளா? ஓகே, ராம்டியோ மிஸ்ரா, ஐயோ பட்லடு வேற லெவல் வேற லெவல். ஒத்தால என்ன ஜெயிச்சிருவீங்க போல காம்படிஷன்ல. ஓகே, உங்களுக்காக கொஞ்சம் கேள்விகள் கஷ்டமா கேட்கறேன் பாருங்க. ஓகே, சோ ஃபைன். இங்க பாருங்க, செகண்ட் பாயிண்ட் நல்லா கவனிக்கிறீங்க. நிறைய பேருக்கு புரியாது, நிறைய பேருக்கு இந்த பாயிண்ட் புரியாது. தெளிவா சொல்ல கேளுங்க. சேம் ஹேபிட்டட் மே பி ஷேர்ட் பை மெனி ஆர்கானிசம்ஸ். என்ன சொல்ல வராங்க? அந்த தவளை விடுங்க. அந்த தவளைக்கு என்ன சொல்றாங்க? தவளை இருக்கக்கூடிய ஒரு வாட்டர் பாடி தான் ஹேபிட்டட். அதே வாட்டர் பாடியில தவளை இருக்கும், ஃபிஷ் இருக்கும், சின்ன சின்ன பிளாங்க்டன்ஸ் இருக்கும், ஃபைட்டோ பிளாங்க்டன்ஸ், ஜூ பிளாங்க்டன்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கும். அது எல்லாமே சேம் ஹேபிட்டட்டை ஷேர் பண்ணுது. அதான் அதுக்கான பாயிண்ட். புரிஞ்சுதா?
அடுத்து இங்க பாருங்க a single niche is occupied by a single species. Okay, a single niche is occupied by a single species. இதுக்கான அர்த்தம் யாருக்கெல்லாம் தெரியும்? கண்டிப்பா தெரியாது, நான் சொல்றேன் கேளுங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, அதே தவளை எடுத்துக்கோங்க. என்னதான் தவளை அதே தவளை மாதிரி இன்னொரு ஸ்பீஷிஸ் இருக்குன்னு வைப்போம். ஓகே, இது ஒரு பச்சை தவளை, அது ஒரு சிவப்பு தவளை வச்சுப்போம். அந்த ரெண்டு தவளைக்கும் சேம் ஃபுட்டு கண்டிப்பா இருக்காதுன்னு சொல்ல வராங்க. ஓகே சார், நீட் ஆஸ்பிரன்ட் சார். நான் இப்போ சொன்னப்ப நிறைய கேள்வி கேட்பேன். அப்படிதான் ஒருத்தன் வந்தான், தக் லைஃப்னு ஒருத்தன் வந்தான். கேள்விக்கு பதில் சொல்றேனே வருவான். வந்துட்டு சார் கேள்வி கேளுங்க சார், நீட்ல கேள்வி கேளுங்க சார் சொல்லிட்டு கேட்டு நான் பதில் கேட்பேன், அவன் போயிடுவான். ஓகே ஃபைன். ஓகே, நீங்க நீட் ஸ்டூடெண்ட் தானே, இப்போ மாட்டீங்க பாருங்க. இதுக்குன்னு கேள்வி கரெக்டா வந்து மாட்டுறீங்க, கரெக்டா லாக் ஆகுறீங்க. இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் புரிஞ்சிங்கன்னா இதுக்கு ஒரு பிரின்சிபல் இருக்கு. அந்த பிரின்சிபல் பேர் தெரியுமா? அது நீங்க நீட்ல படிப்பீங்க. மாட்டினீங்களா? டே இப்ப மாட்டினீங்களா? ஆண்டவன் கூட இருக்கா பார்த்தீங்களா? கரெக்டா இந்த பாயிண்ட் நிக்கிற நீட்ல ஆஸ்பிரண்ட்ங்கிறீங்க. அதான் இதுக்கு பதில் சொல்லிட்டு போங்க. A single niche is occupied by a single species. இதுக்கு ஒரு பிரின்சிபலே இருக்கு, நீட்ல படிப்பீங்க. அது என்ன பிரின்சிபல் சொல்ல முடியுமா? பட்டு ஆன்சர் பண்ணி தான் போகணும், வாயில பேசிருக்கீங்க. ஓகே வெரி குட். பாப்போம். இத வந்து வேற மாதிரி ரீஃப்ரேம் ஆயிருக்கும். இன்னும் ஈஸியா சொல்றேன். No two species can occupy the similar nicheங்கிறது அந்த ஸ்டேட்மெண்ட். அதுக்கான பிரின்சிபல் தான் நான் உங்ககிட்ட கேட்கிறேன். நீட்ல கேட்பாங்க, இந்த இடத்துல இப்படி கொடுத்துருக்காங்க. ஓகே ஃபைன், நீங்க சொல்லுங்க, பதில் சொல்லுங்க, நான் இதுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அது கேட்டுக்கோங்கடா. என்ன சொல்றாங்க தெரியுமா? ரெண்டு சேம் ஸ்பீஷிஸ் பாருங்க. இந்த ஒரு சேம் ஸ்பீஷிஸ் என்ன தெரியுமா பண்ணும்? சேம் ஸ்பீஷிஸ்ல சேம் நிஷ் எடுத்துக்கோங்க. அதாவது அந்த தவளை வந்து ஒரு இடத்துல இருக்கு, அதே தவளை மாதிரி இன்னொரு தவளை இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்னு பச்சை தவளை, ஒன்னு வேற ஒரு எல்லோ தவளை வச்சுப்போம். இந்த ரெண்டு தவளைக்கும் ஒரே மாதிரி நிஷ் கண்டிப்பா இருக்காதுன்னு சொல்றாங்க. கண்டிப்பா இருக்காதுன்னு சொல்றாங்க. விச் மீன்ஸ் மேபி அவனோட ஃபுட்டு மாறலாம், அவனோட டயட் மாறலாம், அவனோட மூவ்மெண்ட் மாறலாம், அது மாறும். அப்ப நிஷ் கண்டிப்பா மாறுங்கிறாங்க. ஓகே, சோ ஒரே ஹாபிட்டட்ல ஒரே ஸ்பீஷிஸ்ல வரவங்களுக்கு கண்டிப்பா சேம் நிஷ் இருக்காது. That's the thing here. Okay, a single niche is occupied by a single species. அதாவது ஒரு ஸ்பீஷிஸ்க்கு ஒரு நிஷ் தான். அதே மாதிரி இன்னொரு ஸ்பீஷிஸ் இருந்தாலும் அதுக்கு நிஷ் சேமா இருக்காது சொல்றேன். அவ்வளவு விஷயம். ஓகே, பட்டு இன்னும் ஆன்சர் வரல. இந்த மிஸ்ரால நெட்ல அடிச்சா டப்புன்னு வந்துரும். நான் கேட்டல நெட்ல அடிச்சா வராது. ஓகே, அது நீங்க கான்செப்ட் தெரிஞ்சதா வரும். ஓகேடா ஃபைன். அடுத்து பாருங்க, habitat specificity is exhibited by organism. Habitat specificity is exhibited by an organism. கரெக்டா இல்லையா? அந்த ஃப்ராக் இருக்கிற ஹாபிட் வந்து அழகா நமக்கு அது எக்ஸிபிட் ஆகும். பிகாஸ் அந்த ஃப்ராக் அங்க இருந்து அது என்ன பண்ணுதுங்கிறது அந்த ஹாபிட்டல் பேஸ் பண்ணி இருக்கு. So it is exhibited. அது ஈஸி. அடுத்து, organisms may change their niche with time and season. ஆர்கனிசம்ஸ் என்ன பண்ண சொல்றாங்க? அவங்க நிஷ்ஷை மாத்திப்பாங்க. அதே தவளை எடுத்துக்கோ, அந்த தவளையை வச்சு நம்ம ஃபுல்லா அழகா சொல்லி கொடுத்துறோம் உங்களுக்கு. அந்த தவளை எடுத்துக்கோ, அந்த தவளை வந்து டேட் போல இருக்கும். ஒரு ஸ்டேஜ்ல தவளை வந்து டேட் போல இருக்கும். அப்ப அது ஒரு நிஷ் வேற. அப்போ தவளை தான், ஆனா நிஷ் வேற. என்ன? அது வெஜ் தான் சாப்பிடும், அதுக்கு மூவ்மெண்ட் வேற மாதிரி இருக்கும், தண்ணிக்குள்ள மட்டும் தான் இருக்கும். அதுவே இப்ப அடல்ட்டா மாறிடுச்சு. அதுவே இப்போ அடல்ட்டா மாறிடுச்சு. அப்ப என்னாச்சு? அப்பவும் தவளை தான், ஆனா அது நிஷ் மாறிடுச்சு. அது இப்ப கார்னிவோரா மாறும், தண்ணிக்குள்ள இருக்கும், வெளிய நிலத்துக்கும் வரும். So this is the exact meaning. பட்டுலட்டு அப்படியே ஃபுல் ஃபயரா இருக்கீங்க போல. காஸ் காம்படிட்டிவ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் சார். கரெக்ட், வெரி குட். ஓகே நைஸ். இது வந்து ஒரு கரெக்டான ஆன்சர். சரியா? ஆனா இவ்வளவு டைம் எடுத்தீங்க, குயிக்கா சொல்லிட்டு போலாம்ல. வெரி குட். ஓகே, சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கடா. நீட் ப்ரிப்பேர் பண்றதை விட, நீட் ஸ்டூடெண்ட்ஸ் தனியா ப்ரிப்பேர் பண்றதை விட ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீட் ப்ரிப்பேர் பண்ணா எஃபெக்டிவ்னஸ் ஜாஸ்தியா இருக்கும். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் தெரியுமா? பிகாஸ் பர்சனலி ஐம் டெல்லிங், பிகாஸ் ஐ ஹேண்டில் போத் சிபிஎஸ்சி அண்ட் ஸ்டேட் போர்ட். ஸோ இதை நான் சொல்றேன், சிபிஎஸ்சி பையன் நீட்டுக்கு படிக்கிறது, ஸ்டேட் போர்டு பையன் நீட் படிக்கிறது வித்தியாசம் இருக்கு. ஸ்டேட் போர்டு பையன் நீட்டு படிக்கும்போது இன்னும் ஜாஸ்தி ஆகும், ஏன்னா கண்டென்ட்ஸ் ஜாஸ்தி. அப்போ நீட் ப்ரிப்பரேஷன் இன்னும் என்ஹான்ஸ் ஆகும். சிபிஎஸ்சி பையன் என்சிஆர்டிக்கு ஸ்டிக் ஆன் பண்ணலாமே தவிர வெளியே கொஞ்சம் காலத்துக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. அப்போ அது வந்து கொஞ்சம் நீங்க ஓவர்டேக் பண்ணும். ஓகே ஃபைன். ஸோ தேர்ட் பாயிண்ட் ஒன்ஸ் மோர் பண்ணுங்க, ரொம்ப ஈஸி தான். ஆர்கனிசம் மே சேஞ்ச் தியர் நிஷ் வித் டைம் அண்ட் சீசன். நீங்க தவளை எடுத்துக்கோங்க, தவளை இருக்கிற இடம் ஹாபிட்டட், தவளை பண்ற வேலை தான் நிஷ், அது நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. இப்போ அந்த ஆர்கனிசமே
டைமுக்கும் சீசனுக்கு ஏற்ற மாறுங்கிறாங்க. அவன் நிஷவே மாத்திப்பாங்க. அப்பனா அவன் சாப்பிடுறது அவன் பிஹேவியர் எல்லாம் மாறுங்கிறாங்க. எப்படி? அது எக்ஸாம்பிள் ஃப்ராக் எடுத்துக்கோங்க. ஃப்ராக் பிறக்கும் போது ஒரு டேட் போல இருக்கும். அப்ப அது டேட் போல இருக்கும்போது தண்ணிக்குள்ளதான் இருக்கு. ஹேபிட் சேம் தான், ஆனா நிஷ் மாறுது. நிஷ் என்னது? அது சாப்பிடுறது மாறுது. டேட்போல் வந்து ஹெர்பிவோரா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, டேட்போல் வந்து வெஜ் மட்டும் தான் சாப்பிடும். ஓகே, கிளியர்? வெஜ் மட்டும் தான் சாப்பிடும். என்னெல்லாம் பிளாங்க்டன்ஸ் இருக்கோ அதை மட்டும் சாப்பிடும். அப்ப அது ஒரு நிஷ். ஓகே, அண்ட் அந்த நிஷ் வந்து தண்ணிக்குள்ளேயே தான் இருக்கும், அப்படியே தான் பண்ணிட்டு இருக்கும். அது இது சின்ன எக்ஸாம்பிள். அதுவே அந்த டேட்போல் சேம் ஃப்ராக் இப்போ பெருசா அடல்ட் ஆயிடுச்சு. அடல்ட் ஆகும் நிஷ் மாறுது. ஹேபிட்டட் தண்ணி தான், நிஷ் என்னவா மாறிடுச்சு? இப்போ அது கார்னிவோரா மாறிடுச்சு. ஓகே, அப்ப என்ன நடக்குது? அவனுக்கு வந்து அப்படியே பொறுமையா அப்படியே ஏறுது. Which means the organism can change their niche with time and season. அப்ப tadpole அந்த டைம் ஒரு அந்த டைம்ல இருக்கும்போது என்னாச்சு? அது நிஷ் வேற மாதிரி இருந்துச்சு. அது எப்போ அது அடல்ட்டா மாறிச்சு அதோட நிஷ் மாறிடுச்சு. அவ்வளவு விஷயம். புரிஞ்சுதாடா? ஓகே, சூப்பரா பட்டு. பிரெயின் ஒர்க் ஆக டைம் ஆகும் சார். வெரி குட். ஸ்டேட் போர்டு தான் சார் மீ. ஓ பரவாயில்லையே, சூப்பர்ரா. அப்ப நீங்க ப்ரிப்பரேஷன் எஃபெக்டிவா பண்ணுங்க. அழகா நம்ம 720 700 எடுத்துடலாம். பயாலஜில ஃபுல் மார்க் கன்ஃபார்ம், டவுட்டே இல்லை. 360 தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ ஸ்டேட் போர்ட் பசங்க என்னைக்குமே ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்க ரைட்ஸ் இருக்கு. ஏன்னா நீங்க அதிகமா படிக்கிறீங்க. உங்களுக்கு அதிகமா மார்க் வரணும். தட் இஸ் த கான்செப்ட். ஓகே ஓகே, சத்யா புரிஞ்சுதாடா? சத்யா உங்களுக்கு பாயிண்ட் புரிஞ்சுதா? ஏன்னா இந்த கொஸ்டின் வந்து நிறைய பேர் மனப்பாடம் பண்ணி எழுதியே மாட்டுவானுங்க. புரிஞ்சு படிச்சு எழுதினா ஈஸியா இருக்கும். இப்ப புரிஞ்சுதா உங்களுக்கு? ஏக டவுட் இருக்கா? சத்யாக்கு டவுட் இருக்கா? பிரியங்காக்கு டவுட் இருக்கா? சனாக்கு டவுட்ஸ் இருக்கா? பட்லருக்கு டவுட்ஸ் இருக்கா? ஸ்ரேயா, ராம்குமார், சுரேஷ், மனோஜ், நரேன், பிரியங்கா, ஃபியூச்சர் டாக், சல்மான், எல்லாருக்கும் டவுட் கிளியர் ஆயிடுச்சா? ஓகேவா? பிளேக் வரல இன்னைக்கு. பிளேக்கு ட்ரேக்ல எவனையுமே காணுமே இன்னைக்கு. ஓகேடா, ஃபைன் 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 ஃபைன். எஸ் சார், கிளியர் 100%. சூப்பரா சத்யா, அவ்வளவுதான். ஓகே, உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க. அது புரியுற வரைக்கும் கேளுங்க. அது புரியுற வரைக்கும் சொல்லுவோம். சரியா? கவலைப்பட வேண்டாம். ஓகே, சூப்பர்டா. ஃபைன். இந்த கொஸ்டின் கேட்டா ஃபுல் மார்க் வாங்கணும். சரியா? கடைசி பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் தப்பு இருந்தா மார்க் வராது. ஓகே, நான் கரெக்ஷன் பண்ணாலும் கரெக்டா பார்த்து கரெக்ஷன் பண்ணுவேன். ஓகே ஃபைன். ஓகே, சோ பாருங்க, ecological equivalence. இது இன்னொரு டாபிக். அந்த பேர்லயே தெரிஞ்சிடும். ecological equivalence, something is similar. பாப்போமா? Taxonomically different species occupying similar habitat niches in different geographical regions are called ecological equivalence. நல்லா கவனிங்கடா. உங்ககிட்ட என்ன சொன்னேன்? ஒரே ஹேபிட்டட்ல ஒரே ஆர்கானிசம் ஒரு ரெண்டு ஸ்பீஷிஸும் சேர்ந்து ஒரே நிஷ் கொடுக்க முடியாது. நம்ம போன இதுல பார்த்தோம். கரெக்டா இல்லையா? ஒரே பாண்டுல ரெண்டு டைப் ஆஃப் தவளை இருந்தாலும் அந்த ரெண்டு டைப் ஆஃப் தவளைக்கு வேற வேற ஃபுட் தான் இருக்கும். ஸ்பீஷிஸ் வேற வேற ஃபுட் தான் சாப்பிடுவாங்க. அது ஏன்னா ஒரே நிஷ் ஃபாலோ பண்ண முடியாது. அதான் அந்த காஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் சொல்லுவோம். இங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? சிமிலர் ஹேபிட் இன் டிஃபரண்ட் ஜியோகிராபிக்கல் ரீஜன்ஸ். அதாவது அந்த சேம் ஸ்பீஷிஸ் அதே தவளை எடுத்துக்கோங்க, ஆனா வேற வேற இடத்துல இருக்கு. இவன் ஒரு பாண்ட்ல இருக்கான், இவன் இன்னொரு ஊர்ல இன்னொரு பாண்ட்ல இருக்கான். இவனுக்கு ரெண்டு பேத்துக்கும் சிமிலர் நிஷ் இப்போ வரலாங்கிறாங்க. ஏன்னா அவனுக்கு காம்படிஷன் இல்ல. இப்போ இங்க வந்து நான் ஏர்லியரா சொன்னது ரெண்டு ஃப்ராக் ஒரே இடத்துல இருந்தாங்க. இங்க அப்படி இல்ல. ஒரு ஃப்ராக் ஒரு ஹேபிட்டட்ல, இன்னொரு ஃப்ராக் இன்னொரு ஹேபிட்டட்ல. அப்ப இந்த ரெண்டு ஃப்ராக் சேம் நிஷ் கண்டிப்பா கொண்டு போலாங்கிறாங்க. அது பேர் இக்காலஜிக்கல் ஈக்குவலன்ஸ் சொல்றாங்க. அது பேர் இக்காலஜிக்கல் ஈக்குவலன்ஸ். ஓகேவா? புரிஞ்சுதா? பாத்துருவோமா? எக்ஸாம்பிள் பாத்துருவோமா? ஓகே, பிளேக்கு மார்ஷலா படிக்கிறாங்க சார். பரவாயில்லையே, வெரி குட். வணக்கம் ஐயா. வணக்கம் ஃப்ளையிங் பேர்ட். எப்படி இருக்கீங்க ஃப்ளையிங் பேர்ட்? ஃப்ளைட்லெஸ் பேர்டா மாறிட்டீங்கன்னு நினைக்கிறேன். வரதே இல்லை இப்போ. ஓகே, சோ பாருங்க, எக்ஸாம்பிள் பாத்துருவோமா? எக்ஸாம்பிள் பாத்துருவோமா? இந்த எக்ஸாம்பிளா விட நானே ஒரு ஈஸி எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன் உங்களுக்கு. நான் எப்பவுமே பசங்க சொல்றது ஒரு ஈஸி எக்ஸாம்பிள் கேளுங்க. ஆப்பிரிக்கான்னு ஒரு இடம் இருக்குடா. ஓகே, இன்னொரு இடம் ஆஸ்திரேலியான்னு எடுத்துக்கோங்க. அப்ப இந்த ஆப்பிரிக்கான்னு இருக்கிற ஒரு இடத்துல நான் வந்து இங்க வந்து ஒரு இது பாக்குறேன். ஆஸ்ட்ரிச் ஸ்பீஷிஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, இது ஒரு வேற ஸ்பீஷிஸ். சரியா? இது வேற ஸ்பீஷிஸ். ஆஸ்திரேலியால நான் வந்து ஈமு எடுத்துக்கிறேன். ஈமு கோழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே, இது ரெண்டு எடுத்துப்போம். சரியா? இது கொஞ்சம் ட்ரை டாபிக், பட் நீங்க எடுக்கிறது விதம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு சார். ஓ சூப்பர்ரா, தேங்க்யூ. அதான் எங்க வேலையா தானே, வேற வழி இல்லை. இன்னைக்கு அப்படிதான் எடுத்தாங்க. சரியா? ஓகே, சோ இது வந்து நான் அழகா சொல்றேன் கேளுங்க. ஈக்குவலஜிக்கல் ஈக்குவலன்ஸ்ங்கிறது ரொம்ப சிம்பிள்.
ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா ரெண்டு டிஃபரெண்ட் ஜியோகிராபிக்கல் ஐசோலேஷன்ஸ், ரெண்டு டிஃபரெண்ட் ஏரியாஸ், அதுல ரெண்டு டிஃபரெண்ட் ஸ்பீஷிஸ். ஆனா ரெண்டு பேருக்குமே சிமிலர் நிஷ் இருக்குங்கறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவனும் பறக்க மாட்டான், இவனும் பறக்க மாட்டான், ரெண்டு பேருமே ஃபிளைட்லெஸ். இவனும் முட்டை தான் போடுவான், இவனும் முட்டை தான் போடுவான், ரெண்டுமே எக் லேயிங் பேர்ட்ஸ். இவன் என்ன சாப்பிடறானோ அதான் அவனும் சாப்பிடுவான். ஆனா இப்ப என்ன நடக்குது? ரெண்டு டிஃபரெண்ட் ஏரியா, ரெண்டு டிஃபரெண்ட் ஸ்பீஷிஸ், ஆனா சிமிலர் இக்காலஜிக்கல் நிஷ் வந்துருச்சு. அதுதான் விஷயம். ஓகே, புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா? எஸ் சார், எஸ் எஸ் எஸ். தேங்க்ஸ் டா, தேங்க்ஸ் தேங்க்ஸ் a lot டா. சோ நீங்க ரொம்ப அன்பை கொட்டுறீங்களே, இப்ப இந்த அன்பையில எங்க எடுத்து வைப்பேன்னு தெரியல. ஓகே, just kidding. Is it clear? All clear? All good? இப்போ நம்ம வந்து புக்ல கொடுக்குற எக்ஸாம்பிள்ஸ் பாப்போமா? பாருங்க. எஸ் சார், கிராக்கர்ஸ்ல வேற பட்டாச்சு. ஓகேடா. ஓகே ஓகே, பாருங்க. Okay, so epiphytic orchids of Western Ghats and Southern American are different species. என்ன சொல்றாங்க? இந்த ஆர்கிட்ஸ்ங்கிறது வெஸ்டர்ன் காட்ஸ்ல ஒரு வேற ஸ்பீஷிஸ், அதே மாதிரி அமெரிக்கால வேற ஸ்பீஷிஸ். ஆனா ரெண்டு பேருக்கு சிமிலர் இக்காலஜிக்கல் நிஷ்ங்கறாங்க. அப்படி அர்த்தம் ரெண்டு வேற ஸ்பீஷிஸ், வேற இடம், ஆனா ஒரே வேலையை பண்ணுது. என்ன பண்ணுது? they are epiphytes in nature. epiphytes என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? epiphytes என்ன அர்த்தம்? அதாவது ஒரு பெரிய மரம் இருக்கும்டா, அந்த மரத்துல ஒரு செடி அப்படியே அந்த மரத்தை சூழ்ந்து இருக்கும். அந்த மரத்துக்கிட்ட இருந்து எதுவும் எடுக்காது, சும்மா இடம் மட்டும் தான் எடுக்கும். அப்படிப்பட்டவங்க தான் எபிஃபைட்ஸ். ஓகே, கிளியர்? புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா? ஃபர்ஸ்ட் ஒன் புரிஞ்சுதா? அடுத்து பாருங்க. Grassland species of Western Ghats and steppes North America differ but act as a primary producers. இதுமே ரெண்டு ஸ்பீஷிஸ் ரெண்டு இடத்துல இருக்கு. ஆனா அவங்க எல்லாமே பிரைமரி ப்ரொடியூசரா இருக்கானுங்க, ஃபுட் குடுக்குறவங்களா இருக்கானுங்க. ஓகே, all perform similar ecological roles in their environment. அவ்வளவுதான் விஷயம். புரிஞ்சுதா? உங்க கவுபாய் கெட்டப்ல எடுத்து வைங்க எங்கன்னா, கவுபாய் கெட்டப்ல எடுத்து வரணும்னு சொல்றீங்களா? அடுத்து நான் குதிரை கெட்டப்ல, குதிரை என்னது ஹார்ஸ் பாய் கெட்டப்ல வர பாருங்க நானு. ஓகே, அது என்ன தெரியுமா? ஏன் கேப் போட்டிருந்தேன்னா, எனக்கு இங்க ஏசி அடிக்கும் போது ரொம்ப கோல்டா இருந்ததெல்லாம் போட்டேன். மேபி நான் போட்டுருவேன் திருப்பியும். ஓகே, கிறிஸ்டல் கிளியர். சூப்பர். அவ்வளவுதான். அடுத்து பாருங்க, ecological factors பாத்துருவோமா? டேய், இந்த ஃபேக்டர்ஸுமே நீங்க ஈஸியா நினைச்சிருக்கீங்க, ஆனா அப்படி இல்லடா. டெக்னிக்கலா அது எல்லாத்துக்கும் ஒரு மீனிங் இருக்கு. உங்களுக்கு எல்லாமே நீங்க நல்ல கான்ஃபிடண்டா இருக்கீங்க சார், எனக்கு இந்த சாப்டர் ஈஸி சார் அப்படின்னு சொல்றவன் தைரியமா இருந்தா ஒரு டெக்ஸ்ட் பண்ணுங்க. நான் ஒரு கேள்வி கேட்கறேன் இதுல இருந்து, இந்த ஃபேக்டர்ஸ் ஒரு கேள்வி கேட்கறேன். சரியா? அதுக்கு பதில் சொல்லுங்க. ஓகே, ரெடியா? ஓகே, பாருங்க. So when a component surrounding an organism affects the life of an organism, it becomes a factor. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஃபேக்டருக்கு டெஃபினேஷன் புரிஞ்சது ஒண்ணும் இல்ல. நான் ஒரு ஆர்கானிசம், என்ன சுத்தி இருக்கிற என்வாயன்மெண்ட்டுக்கு சில ஃபேக்டர்ஸ் தேவைப்படுது, அது என்ன வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, நல்லதாவும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, கெட்டதாவும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அப்படி பண்றவன் பேரு ஃபேக்டர். Okay, all such factors together are called environmental factors or ecological factors. என்ன சொல்றாங்க? environmental factors னு சொல்லாத, இல்ல ecological factors னு சொல்லலாம். These factors can be classified into living and non-living. அவ்வளவுதான். என்ன சுத்தி லிவிங் ஆர்கானிசம் ஃபேக்டர்ஸா இருக்காங்கன்னா லிவிங் ஃபேக்டர்ஸ், பயோட்டிக் ஃபேக்டர்ஸ். என்ன சுத்தி நான் லிவிங் ஆர்கானிசம் ஃபேக்டர்ஸா இருந்துச்சா பயோபயோட்டிக் ஃபேக்டர்ஸ். அவ்வளவுதான் விஷயம். ஓகே, நான் ரெடி தான் சார். சூப்பர். பட்டு இப்படிதான் இருக்கணும். இதாண்டா அந்த என்ன சொல்றது, அந்த ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட்ங்கிறது. அடிக்கிற கேள்விக்கு கட்ட பதில் வரணும். வராட்டி தப்பே இல்லடா, யோசிங்க. அந்த கேள்வி உங்களுக்கு நாளைக்கு யாராவது கேட்கும்போது அப்ப நீங்க அழகா ஆன்சர் பண்ணலாம். ஓகே, என்னைக்குமே கேள்வி கேட்கும்போது பதில் தெரியுதோ இல்லையோ சொல்ல ட்ரை பண்ணுங்க. தெரியலனா சொல்லுங்க. நம்ம என்னைக்குமே கூச்சப்படக்கூடாது பதில் சொல்றதுக்கு. ஏன்னா உங்களுக்கு தெரியும்னு நான் கேட்கல, உங்களுக்கு தெரியுமா தெரியாது, அதனால நான் கேட்கறேன். சரியா? என்னைக்குமே அது வந்து கூச்சப்படக்கூடாது, தைரியமா பதில் சொல்லிடணும். ரெடி? ஓகே. சோ ecology இப்ப ஆரம்பிச்சுக்கமா. இப்ப climatic factor கூட வந்து கேள்வி கேட்கணும். ஓகே, ரெடியா இருந்துக்கோங்க. Ecological factors are meaningfully grouped into 4 classes. 4 கிளாஸ்க்குள்ள எல்லாமே கொண்டு வந்தோம்னா climatic factors, edaphic factors, topographic and biotic factors. நம்ம இன்னைக்கு இந்த மூணு மட்டும் பாப்போம். ஓகே, பயோட்டிக் வேண்டாம், ஃபர்ஸ்ட் மூணு பாத்துறோம். சரியா? சோ ஃபர்ஸ்ட் climatic factors ஆரம்பிப்போமா? ஓகே, the climatic factors குள்ள என்னெல்லாம் இருக்கு யோசிங்க. ரொம்ப சிம்பிள். climate என்ன சுத்தி கிளைமேட்ல என்னெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது? லைட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். கரெக்டா இல்லையா? டார்க், லைட், வெளிச்சம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். டெம்பரேச்சர் சூடா இருக்கும், குளிரா இருக்கும். வாட்டர், விண்ட், ஃபயர், இது எல்லாமே கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ்ல வந்துடும். இது எல்லாமே கிளைமேட்டுக்கு ரோல் இருக்கு. எல்லாத்துக்குமே ஃபயருக்கு ரோல் இருக்கு, விண்டுக்கு ரோல் இருக்கு, வாட்டருக்கு ரோல் இருக்கு, டெம்பரேச்சர் அண்ட் ஆல்சோ லைட். இப்போ ரெடியா இருக்கீங்களா? இப்போ லைனா கடன்னு கேள்வி கேட்கற பாருங்க. இப்ப இருக்குங்க எல்லாத்துக்கும் அப்படியே டெக்னிக்கலா அழகா கேட்கறேன். ரெடியா இருக்கீங்களா? ஓகே, இப்போ நம்ம டீம் பிரிப்போமா? ஓகே,
ரெடியா இருக்கீங்களா? கேன் ஐ ஆஸ்க் क्वेश्चंस? சூப்பர். ரெண்டு டீமா பிரிச்சுக்கலாம்டா, சரியா? ஓகே. அப்ப உங்க டீம் பிரிக்கும்போது எப்படி பிரிக்கிறது தெரியுமா? ஓகே, நல்ல இன்டராக்டிவா இருக்கிற ரெண்டு பேர் தான் மெயின் கேப்டனா போட போறேன். அங்க இருந்த டீம்ஸ் வரும். ஓகே, சூப்பர். ஃபைன். சோ சத்யா ஒரு டீம் கேப்டன். ஓகே, சத்யா, பிரியங்கா, சனா மரியா, சுரேஷ், நீங்க 4 பேர் ஒரு டீம். ஓகே, கிளியர்? நீங்க 4 பேர் ஒரு டீம். அடுத்து பட்டுலடு ஒரு டீம் கேப்டன். ஓகே, சோ பட்டுலடு, ஸ்ரேயா, மனோஜ், அப்புறம் நரேன். நரேன் இருந்தா நரேன், இல்ல ராம்குமார் இருந்தா ராம்குமார். ஓகே, நீங்க எல்லாமே ஒரு டீமா பிரிச்சுக்கலாம். ஓகே, ரெடி? சோ ரெண்டு டீம் கேப்டன்ஸும் அசம்பிள் ஆயிட்டீங்களா? ஒன்னு வந்து பட்டுலடு இருக்கீங்க, சத்யா இருக்கீங்க. உங்க டீம்மேட்ஸ் எல்லாமே ரெடியா இருந்துக்கோங்க. நீங்க மேபி நீங்க லைவ்ல நீங்க இன்டராக்ட் பண்ணாம இருக்கலாம், பட் கமெண்ட் பண்ணும்போது நீங்க யார் கொடுத்தாலும் எந்த டீம்ல வருதோ அது ஃபர்ஸ்ட் மார்க் கொடுத்துரும். சரி, கவலைப்பட வேண்டாம். ஓகே, ஃபைன். பிரியங்காவுக்கு டீம் கொடுத்தாச்சு. ஓகே, நான் டீம்ல யார் பேரை மிஸ் பண்ணிருக்கேனா? பிகாஸ் நான் இன்டராக்ஷன் பேஸ் பண்ணி தான் பிரிச்சிருக்கேன். ஸோ அப்படி பிரிக்கும்போது 4 4 8 10 பேர் பிரிச்சிருக்கேன். ஓகே, சூப்பரா. அப்ப நம்ம டீம் கொஸ்டின் ஆரம்பிச்சேன், சரியா? நான் எக்ஸ்பிளைன் பண்ண கேள்விகள் வரும். ஓகே, சம்டைம்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்தது கேள்விகள் வரும். அது எல்லாத்துக்குமே ஃபைனலா ஆன்சர் பண்ணி இந்த செஷன் முடியும் போது யார் எந்த டீம் ஃபர்ஸ்ட் பிரைஸ், எந்த கேப்டன் நல்லா படிக்காங்கன்னு சொல்லிடுறேன். ஓகே, சூப்பர்டா. ஃபைன். பாருங்க. So light is essential for photosynthesis, transpiration, seed germination, flowering. ரொம்ப சிம்பிள்ரா. ஒரு பிளான்ட்க்கு அடிப்படையா லைட் ரொம்ப முக்கியம். ஏன்னா லைட் இருந்தாதான் அதால photosynthesis process பண்ண முடியும், transpiration excess water remove பண்ண முடியும், seed germination அந்த விதையை வந்து வளர வைக்க முடியும், முளைக்க வைக்க முடியும், and flowering ஒரு பூ பூக்கிறது கூட. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். கரெக்ட்டா? இனி visible light ranges from 400 to 700 nanometer. அப்படினா அந்த பிளான்ட்க்கு வந்து 400 to 700 நானோமீட்டருக்குள்ள இருந்துச்சுன்னா ஈஸியா அதால போட்டோசிந்தசிஸ் பண்ண முடியுங்கிறது சொல்றாங்க. இது பேர் தான் PARன்னு பிஆர்ன்னு சொல்லுவோம். this is visible light. ஓகே, அப்படிப்பட்ட லைட்ல நம்ம நல்லா பாருங்க, இந்த ப்ளூ அண்ட் ரெட் லைட் இந்த வேவ் லெந்த் பாத்துக்கோங்க. 400 to 500 நானோமீட்டர், அப்புறம் 600 to 700 நானோமீட்டர். இந்த ரெண்டு வேவ் லெந்த்ல மேக்ஸிமம் போட்டோசிந்தசிஸ் இருக்கும். அப்போ ரெண்டு லைட் ரெண்டு கலர்ல, ப்ளூ கலர் அண்ட் ரெட் கலர்ல மேக்ஸிமம் போட்டோசிந்தசிஸ் இருக்கும். அந்த வேல்யூ ஞாபகம் வச்சுக்கோங்க. 400 to 500 blue, 600 to 700 red. எது ரொம்ப கம்மியா இருக்கும்? green light. Green light 500 to 600 nanometer is least absorbed by plants. Is least absorbed by plants. அப்படி இருக்கும்போது இப்ப மூணு லைட் இருக்கு, மூணு ரேஞ்ச் இருக்கு. ப்ளூ இருக்கு, ரெட் இருக்கு அண்ட் green இருக்கு. அப்ப green தான் இருக்கிறதுல கம்மி. இது புரிஞ்சுதா? இது புரிஞ்சுதா? ஓகே, இப்போ நான் ஒரு சிம்பிள் கேள்வி கேட்கட்டா? சிம்பிளா கொஞ்சம் டெஸ்டிங்கா கேட்கறேன். ஃபர்ஸ்ட் கேள்வி கொஞ்சம் சும்மா நச்சுன்னு கேட்போம். என்ன கேட்கறேன்னா, ஓகே, இந்த கிரீன் லைட் இஸ் லீஸ்ட் அப்சர்வபிள் பிளான்ட் சொல்றாங்களா, இதுக்கும் பிளான்ட் கிரீன் கலரா இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அதான் கேள்வி. நான் வந்து ரொம்ப அப்படி கொஸ்டின் வைஸ்ல கேட்க மாட்டேன், டெக்னிக்கலா தான் கேட்பேன். சரியா? எனக்கு கான்செப்ட் மிக்ஸ் பண்ணி தான் கேட்பேன் நான். ஓகே, இந்த மாதிரி கேள்வி ஸ்டார்டிங்ல போக அப்புறம் ஈஸியா ஆக்கிடுவேன், உங்க ரேஞ்சு கொண்டு வந்துடுவேன். ஸோ கேள்வி ரொம்ப சிம்பிள் பாருங்க. இந்த கிரீன் லைட்டுக்கு green light is least absorbed by plants இருக்கா, அதுக்கும் இந்த பிளான்ட் பச்சையா இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் கேக்குறேன். ஃபர்ஸ்ட் கேள்வி. எவ்வளவு சீக்கிரம் பதில் சொல்றீங்களோ அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு பாயிண்ட் வரும், இல்லை என்றால் சொன்னவர்களுக்கு பாயிண்ட் போய்விடும். ஓகே, சோ கேள்வி புரிஞ்சது. because of chloroplast. ஓகே, listen to my question again ரா. நான் வந்து குளோரோஃபில் குளோரோபிளாஸ்ட் பத்தி கேட்கவே இல்லை, நான் ரொம்ப சிம்பிளா கேட்கிறேன். இங்க வந்து கிரீன் லைட் வந்து பிளான்ட் அப்சர்வ் பண்ணுன்னு சொல்றாங்க. ஓகே, அதுக்கும் ஒரு பிளான்ட் பச்சையா இருக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? தனியா பிளான்ட் பச்சையா இருக்கிறது கேட்டா நீ குளோரோஃபில் குளோரோபிளாஸ்ட் சொல்லலாம். இந்த பாயிண்ட்டுக்கும் பிளான்ட் பச்சையா இருக்கிறதுக்கு என்ன சம்பந்தம் கேட்கிறேன். நைஸ் ட்ரை சத்யா, பட் ஸ்டில் क्वेश्चन இஸ் லிட்டில் பிட் டீப். நம்ம அப்படியே அசால்ட் என்ன கூடாது, கேஸ்ல நம்ம நச்சுன்னு கேட்கணும். ஃபர்ஸ்ட் क्वेश्चन சும்மா டாப்ல கேட்டேன். அழகா நீங்க கொஞ்சம் நீங்க யோசிச்சு சொல்லிடலாம், கொஞ்சம் யோசிச்சு சொல்லிடலாம். you will have to include some sense, common sense யூஸ் பண்ணா ஈஸியா கண்டுபிடிச்சலாம். can ட்ரை பண்ணுங்க பாப்போம். ஓகே டேய், நீங்க குயிக்கா நோ சொல்றத அடுத்த நாள் போக முடியும். நீங்க அப்படியே யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா டைம் ஆயிரும்.
already plant is green, does chloroplast, so doesn't observe green light much. நிறைய ஒரு அழகான ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி பிளான்ட் பச்சையா இருக்கு, அது குளோரோபிளாஸ்ட்க்கு, அதனால கிரீன் லைட் அப்சர்வ் பண்ண மாட்டேங்குது. இல்லடா, இல்ல இல்ல இல்ல. ஓகே, நைஸ் ட்ரைடா, நல்லா ட்ரை பண்ணீங்க. நான் உங்களுக்கு என்ன ஆன்சர் சொல்லிருக்கு கிளியரா கேளுங்க. சார் ஆர் தெரியலையே சார், சொல்லி தரேன்டா. ஓகே, ஒரே டீம் தான் ஃபைட் பண்றீங்க, இன்னொரு டீம் வரவே இல்லை. இன்னொரு டீம் கேப்டன் ஆளே காணோம், பட்லட்டு ஓடிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ கேளுங்க, ஆன்சர் கேளுங்க. அதாவது இந்த கிரீன் லைட் வந்து பிளான்ட்டால அப்சர்வ் பண்ண முடியாது. ஓகே, இட் இஸ் லைக் லீஸ்ட் அப்சர்வ். அதனால தான் அந்த கிரீன் லைட் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அப்ப நமக்கு பிளான்ட் எப்படி தெரியும்? கிரீன் கலர்ல தான் தெரியும். அந்த விஷயம் புரிஞ்சுதா? ரொம்ப சிம்பிளா தான் கேட்கறேன், ரொம்ப சிம்பிள் காமன் சென்ஸ் தான் கேட்கறேன். அதாவது கிரீன் லைட்டை பிளான்ட் அப்சர்வ் பண்ண மாட்டேங்குது. அப்ப வர்ற கிரீன் லைட் பிளான்ட் என்ன பண்ணும்? ரிஃப்ளெக்ட் தான் பண்ணும். அப்ப ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது கிரீன் கலர் தெரியும். அவ்வளவு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே சார், the leaf reflected the green color. அட இப்போதான் நான் பதில் சொல்றேன். நானு பதில் சொல்றதுக்கு முன்னாடி சொல்லிருக்கணும். you are late but correct answer. ஓகே, இது வந்து ஒரு சாம்பிளான கேள்வி, இந்த அளவுக்கு உங்களுக்கு கேட்க மாட்டாங்க, பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ஈஸியா கேட்கறேன். ஓகே, உங்க லெவலுக்கு இறங்கி அப்படியே ஸ்டேட் போர்டு கேள்விகள் நச்சுன்னு இறக்குறேன். கரெக்ட்னு ஆன்சர் பண்ணுங்க. ரெடி? இட் ரிஃப்ளெக்ட்ஸ் கிரீன் லைட். கரெக்ட். ஓகே, இதுல வந்து உங்க யாருக்குமே பாயிண்ட் இல்ல, எனக்கு மட்டும் தான் பாயிண்ட். ஓகே, நீங்க ரெண்டு பேருமே தப்பா சொல்லிட்டீங்க, லேட்டா சொல்லிட்டீங்க. பை பை. அடுத்து இப்போ ஒரு கேள்விகள் பாத்துக்கோங்க. based on the tolerance to intensities of light, the plants are divided in two types. அப்போ அந்த பிளான்ட் வந்து லைட் ஏத்து அதோட இன்டென்சிட்டி சொல்லுவோம்ல, லைட் நம்மளே ஃபுல் லைட்டா வைக்கிறதுக்கு ஒரு இன்டென்சிட்டி இருக்கு, கம்மி பண்றது இன்டென்சிட்டி. அந்த லைட் இன்டென்சிட்டி பேஸ் பண்ணி பிளான்ட் ரெண்டு டைப்பா பிரிக்கிறேன். ஓகே, என்னது? ஹெலியோஃபைட்ஸ் ஒன்னு, ஸ்கியோஃபைட்ஸ் ஒன்னு. ஓகே, ஹெலியோஃபைட்ஸ் என்னது? லைட் லவ்விங் பிளான்ட்ஸ். எக்ஸாம்பிள் ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ். அதாவது லைட்டை பிடிச்சு வாழக்கூடிய பிளான்ட்ஸ் ஹெலியோஃபைட்ஸ். ஸ்கியோஃபைட்ஸ் ஷேட் லவ்விங் பிளான்ட்ஸ். லைட் வரணும் அவசியம் இல்லை. ஓகே, ஷேட் லவ்விங் பிளான்ட்ஸ். கிளியர்? ஓகே, நீங்க சொல்றது முன்னாடியே சொல்லிட்டு சொன்னீங்க, ஆனா நான் சொல்லி கொஸ்டின் கேட்டு ஒரு மணி நேரம் பார்த்து சொல்றீங்க. ஃபாஸ்டா சொல்லணும். ஓகே ஃபைன். இப்போ டெம்பரேச்சர் பாருங்க. எவ்ரி டெம்பரேச்சர்ல 1000 கேள்வி இருக்கு. எல்லாரும் முடிஞ்சீங்கடா அப்போ. So green plant, green light has some same wavelength. அவ்வளவுதான்டா விஷயம், அவ்வளவுதான்டா. ஓகே, சூப்பர்டா. ஓகே பாருங்க. Every physiological process in organism requires an optimum temperature at which it shows the maximum temperature. நல்லா ஞாபகம் நமக்கு 3 டைப்பா டெம்பரேச்சரை பிரிக்கலாம். ஓகே, மினிமம், ஆப்டிமம், மேக்ஸிமம். மினிமம், ஆப்டிமம், மேக்ஸிமம். நீங்க எல்லாரும் நினைப்பீங்க மேக்ஸிமம் டெம்பரேச்சர், மேக்ஸிமம் வொர்க். தப்பு. மினிமம் டெம்பரேச்சர், மேக்ஸிமம் டெம்பரேச்சர்லயும் என்ன ஆகும்? அந்த டெம்பரேச்சர் வந்து வேலைக்கே ஆகாது. ஆப்டிமம், அதாவது எனக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு டெம்பரேச்சர் இருந்தா மட்டும்தான் எனக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதை விட்டுட்டு சரி எனக்கு டெம்பரேச்சர் இந்த 40 டிகிரியில எனக்கு வந்து டெம்பரேச்சர் நல்லா இருக்கு, போடு ஒரு 50 டிகிரி அடிச்சு விடு, அவ்வளவுதான் அவுட்டு. அதான் நமக்கு 100 டிகிரி வரும்போது பரவாயில்ல, அதே 105, 110 நம்ம அவுட் ஆயிடுறோம். என்ன காரணம்? அதான் விஷயம். ஓகே, இப்போ நான் இன்னும் கொஞ்சம் ஈஸியா சொல்றேன் கேளுங்க. So 3 limits of temperature can be recognized for any organism. These are the 3 limits. கேளுங்க. Yes, minimum temperature. Physiological activities are lowest. Optimum temperature. Physiological activities are maximum. Maximum temperature. Physiological activities will stop. இது பெஸ்ட் எக்ஸாம்பிள் தெரியுமா? காய்ச்சல் எடுத்துக்கோங்க. காய்ச்சல். ஓகே, டேய் ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கோங்கடா. என்சைம்ஸ் இருக்கா? நம்ம பாடி ஃபுல்லா என்சைம்ஸ் இருக்கு. கரெக்டா இல்லையா? நீ என்ன சாப்பிடுறியோ அது சாப்பிடுறது மெட்டபாலிசம் எல்லாம் பண்றதுக்கு எல்லாமே என்சைம்ஸ் வேணும். அது செல்ஸ் எடுத்துக்கிறதுக்கு என்சைம்ஸ் ஃபுல்லாவே என்சைம்ஸ் தான். அப்படிப்பட்ட இந்த என்சைம்ஸ் வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க. அந்த என்சைம் வந்து எப்போ தரமா வேலை செய்யும் தெரியுமா? அது ஒரு ஆப்டிமம் டெம்பரேச்சர்ல வேலை செய்யும். அதோட ஆப்டிமம் டெம்பரேச்சர்ல தரமா வேலை செய்யும். இப்ப நல்லா கவனிங்க. என்னோட நார்மல் பாடி டெம்பரேச்சர் இருக்கா? நார்மல் பாடி டெம்பரேச்சரை விட ஒரு 2 டிகிரி நான் ஜாஸ்தி பட்டேன்னா அதுதான் என்சைமுக்கு சூப்பரா இருக்கும். சம டெம்பரேச்சர், ஆப்டிமம் டெம்பரேச்சர். ஆனா எனக்கு அது காய்ச்சல் ஆயிருது. அது ஏன் தெரியுமாடா? நமக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் வரும்போது நமக்கு காய்ச்சல் வருதா, காய்ச்சல் வரும்போது பாடி டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆயிருதா, அப்ப இன்ஃபெக்ஷன் ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. இன்ஃபெக்ஷனை ஃபைட் பண்ணும்போது நமக்கு இருக்கிற என்சைம்ஸ் நல்லா ஆக்டிவா வேலை செய்யணும். அதனாலதான் அது 100 டிகிரி போகும்போது நம்ம நல்லா சாப்பிடணும், நம்ம என்சைம்ஸ் நல்லா வேலை செய்யும். ஓகே, அது ஆப்டிமம் ரீச் ஆயிடுச்சு. ஆனா நம்ம என்ன பண்றோம்? ஓகே நல்லா வேலை செய்யணும்னு சொல்லிட்டு இன்னும் நீ டெம்பரேச்சர் ஏத்திட்டே போற. 110, 120 அப்படியே போகும். 105, 110 அவுட். 105, 106 போகும்போது என்ன ஆகுது? டெம்பரேச்சர் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்போ அந்த என்சைம் என்ன ஆக ஆரம்பிக்கும்? அந்த என்சைமுக்கு அழிவு வர ஆரம்பிக்கும்.
அதான் பிரச்சனை. அப்ப இந்த ஆப்டிமம் டெம்பரேச்சர் நல்லா வேலை செஞ்சது. ஆனா எப்ப மாட்டுச்சு? ஹையர் டெம்பரேச்சர் போன உடனே அதுக்கு அடி வாங்க ஆரம்பிச்சது. ஒன்னொன்னு அடி வாங்க ஆரம்பிச்சு அப்படியே லோ ஆயிடுச்சு. அப்படியே பிஞ்சிரும் என்சைம் எல்லாம். ஓகே, கிளியர்? காட் an idea? இதுதான் மினிமம் டெம்பரேச்சர், ஆப்டிமம், மேக்ஸிமம். கிளியர்? அப்ப நமக்கு என்ன வேணும்? ஆப்டிமம். கிளியர்? மேக்ஸிமம் தேவையில்லடா, ஞாபகம் வச்சுக்கோங்க. சார் நரேன் ஏன் டீமா? எஸ், நரேன் எனக்கு சத்தியமா ஞாபகம் இல்லடா. எனக்கு கேப்டன் பேர் ஞாபகம் இருக்கு. அப்புறம் யார் யாரும் இதுக்கு சொன்ன திரும்பி மறந்துட்டேன். நோட் பண்ணி வைக்கல, நோட் பண்ணி வைக்கல. நரேன் எஸ் தானா? எஸ். அப்ப நீங்களும் ஒரு டீம். ஓகே, ஃபைன். இப்ப பாருங்க, based on the temperature prevailing in an area, Ronquier classified the world's vegetation into the following 4 types: megatherms, mesotherms, microtherms, hexitotherms. ஓகே, இப்ப நல்லா கவனிங்க, லிசன் பண்ணுங்க, ரொம்ப ஈஸி பாயிண்ட்ரா. megathermsனா high temperature, high temperature. mesona moderate ரா, மைக்ரோனா லோ, ஹெக்ஸ்டோனா லோவஸ்ட். அதாவது எப்ப டெம்பரேச்சர் ஜாஸ்தியா சூடா இருக்கோ அந்த இடத்துல வாழக்கூடியது எல்லாமே மெகாதெர்ம்ஸ். ஒரு மாடரேட் டெம்பரேச்சர்ல மீசோதெர்ம்ஸ். குளிர்காலத்துல மைக்ரோதெர்ம்ஸ். டெட் மைனஸ்ல இருப்பாங்களே, அவ்வளவு இந்த போலார் ரீஜன்ல அப்படியே ஐஸா இருக்குமே, அங்க வந்து போலார் பேர்லாம் வாழல, அவனுங்களும் இதுல வந்துருவாங்க, ஹெக்ஸ்டோதெர்ம்ஸ் வந்துருவாங்க. ஓகே, கிளியரா? கிளாஸ் மட்டும் கவனிங்க, மறக்கவே மாட்டீங்க. ஓகே, fine. So based on the range of thermal tolerance, organisms are divided into 2 types. One வந்து eurythermal organism which can tolerate a wide range of temperature fluctuations. அப்படினா என்ன தெரியுமாடா? அந்த மாதிரி இருக்கிற ஆர்கானிசம்ஸ்ல நீ ஒரு குறிப்பிட்ட அளவு ஆஃப் டெம்பரேச்சர் வந்து கொடுக்கலாம், தப்பிச்சுருவது. நான் வந்து இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா நான் 40 டிகிரி மட்டும் தான் வாழ்வேன். 41 42 நான் செத்துருவேன். ஆர் 38 37 செத்துருவேன். அப்படி நான் வரமாட்டேன். அப்ப இந்த யூரிதர்மல்ங்கிறது என்னது? எனக்கு 35ல இருந்து 45 வரைக்கும் நான் உள்ள வந்து என்ன டெம்பரேச்சர் கொடுத்தாலும் என்னால தாங்கிக்க முடியும். வைட் ஃபிளக்சுவேஷன், அதனால ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் பாருங்க, ஜாஸ்ட்ரா, மெரைன் ஆஞ்சியோஸ்பெர்ம் அண்ட் அட்ரிமிஷியா ட்ரிடென்டார். ஓகே, ஓகே, இப்படி படிச்சா யாருமே மறக்க மாட்டோம். சூப்பர். நான் இப்படியே அழகா பேசுவேன். நான் திடீர்னு கேள்வி கேட்டுருவேன். என்ன கேட்பேன்? என்ன தெரியுமா கேள்வி கேட்பேன்? கேட்கட்டா? ஓகே, யூரிதர்மல் எக்ஸாம்பிள் கேட்பேன். அப்படிங்க சொல்லணும், ஐயோ அது எக்ஸாம்பிள் என்னமோ சொன்னாரு அப்படின்னு யோசிச்சு நீ திருப்பி பின்னாடி பேக் பண்ணி பாப்பீங்க. கரெக்டா? அதான் சொல்றேன், படிக்கும்போது கூட படிச்சிருங்க. ஓகே, அப்படியே படிச்சிருங்க. So we have an example called Zostra. Zostra ரொம்ப முக்கியமான எக்ஸாம்பிள், மறந்துடாதீங்க. ஓகே, நீங்க ஆர்டிமிசியா மறந்தா கூட பரவாயில்ல, ஜாஸ்ட்ரா மறக்காதீங்க. கிளியர்? ஓகே, ஃபைன், சூப்பர்ரா. ஓகே, சோ இந்த மாதிரி ஸ்மார்ட்டா படிச்சா அழகா படிக்கலாம். சரியா? ஏய், இந்த கேம் நடத்துறதுக்கு காரணம் தெரியுமாடா? உங்களை வந்து இந்த கேம் கூட கொண்டு வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்து உங்களை அப்படியே இன்டர்நேஷனலா கொண்டு போறதுக்குலாம் இல்ல. இந்த கேம்ல ஒரு ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் இருக்கும்போது நமக்கே தெரியாம நம்ம சில விஷயம் படிப்போம். நமக்கே தெரியும் சில விஷயம் ஞாபகங்கள் இருக்கும். எப்ப கேட்ட ஞாபகம் இருக்கும். இது ஜாஸ்ட்ராங்க நீங்க மறக்கவே மாட்டீங்க. கரெக்டா? ஹியூமன் டாக்ஸ் அண்ட் கேட். சூப்பர்ரா, ஃபைன். ஆனா உங்களுக்கு வந்து இப்படி கேள்வி கேட்க மாட்டாங்க. ஜாஸ்ட்ரா கொடுப்பாங்க அண்ட் சில அதர் ஃபர்ன்ஸ் நேம் கொடுப்பாங்க. அதுல நீங்க சூஸ் பண்ணணும், நீங்க ஜாஸ்ட்ரா சூஸ் பண்ணணும். அதனால அந்த எக்ஸாம்பிள் கேட்கறேன். ஓகே, புக் எக்ஸாம்பிள் சொல்லி பாருங்க மோஸ்டா. இது எல்லாமே உங்க அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. இது நான் சொன்ன அந்த ஆஸ்ட்ரிச் ஈமோல இருக்கிறது உங்க அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லி கொடுத்தேன். மற்றபடி இருக்கிற நார்மல் புக் எக்ஸாம்பிள்ஸ் தான் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்பாங்க. ஓகே, மேபி இந்த ஆஸ்ட்ரிச் அண்ட் ஈமோ வந்து ஒரு டீச்சரை அக்செப்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கரெக்ட்? ஸோ புக் எக்ஸாம்பிள் தான் நமக்கு எப்பவுமே சேஃப். ஓகே, சூப்பர்ரா. பட்லடு பாயிண்ட் அடிச்சிட்டீங்க. சத்யாவை பாயிண்ட். சத்யா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆனா சத்யா ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் வந்து பாருங்க, ஜாஸ்ட்ரான்னு. ஓகே, சூப்பர். பட்லடு ஹியூமன் டாக்ஸ் அண்ட் கேட்ஸ், பட் மேக் இட் புக் வைஸ். ஓகே, சூப்பர்ரா. இந்த மாதிரி ஸ்மார்ட்டா இருங்கடா. அடுத்த கேள்வி வரும். இன்னும் இப்போ ஈஸியா கேட்டேன், இது அடுத்து கஷ்டமா கேட்பேன் பாருங்க. ஓகே, ஸ்டெனோதெர்மல் அப்படின்னா ஆர்கானிசம் which can tolerate only small range of temperature. இல்ல, கொஞ்சம் கம்மி இருக்க டெம்பரேச்சர் மட்டும் தான் ஹேண்டில் பண்ண முடியும். மேங்கோ அண்ட் பாம் ட்ரீ. ஓகே, சோ மேங்கோ அண்ட் பாம் ட்ரீல அப்படிதான் கம்மி டெம்பரேச்சர் ஹேண்டில் பண்ண முடியும். மேங்கோஸ் நல்லா இது குளிர் கொடுத்தீங்கன்னா செத்துரும். அதாவது அந்த ஒரு டெம்பரேச்சர் பீட் பண்ண முடியாது. ஓகே, சோ ஸ்டெனோதெர்மல் முடிச்சாச்சு. இப்போ பாருங்க, thermal stratification பாத்துருவோமா? thermal stratification, change in the temperature profile,
change the temperature profile with increasing depth in a water body is called thermal stratification. Stratification first ஞாபகம் வச்சுக்கோங்க. They are called as layers. Okay, so stratification என்ன சொல்லலாம், நம்ம வந்து layers னு சொல்லலாம். அப்ப இந்த மாதிரி layers அரேஞ்ச் ஆயிருக்கு. stratas, stratification arrangement of layers. அப்படிப்பட்ட இந்த thermal layers என்ன சொல்றாங்கன்னா ஒரு இடத்துல அது வேரி ஆகும்னு சொல்றாங்க. எப்படின்னு பாத்துருவோமா? இங்க பாருங்கடா, இதுதான் வந்து ஒரு வாட்டர் பாடி. இந்த வாட்டர் பாடியில மேலாப்புல ஒரு லேயர் இருக்கு, சென்டர்ல ஒரு லேயர் இருக்கு, அண்ட் லாஸ்ட்ல ஒரு லேயர் இருக்கு. இந்த மூணு லேயர்லயும் மூணு டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும்னு சொல்றாங்க. பாத்துருவோமா? இந்த விஷயம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, எபிலிமினியான், அதாவது the upper layer of warmer water. நீங்க வந்து நல்லா பாருங்க, ஒரு உச்சி வெயில்ல ஒரு 12 மணிக்கு, ஓகே, காலைல உச்சி வெயில்ல, ஓகே ஓகே சார், ஓகே சார், ஓகே அரிஸ்டாட்டில், ஓகே சார், ஓகே அரிஸ்டாட்டில் வந்து நீங்க லைஃப் ஃபுல்லா இருப்பீங்களா? நீங்க அஷூரன்ஸ் இருந்தா உங்க டீம்ல ஆட் பண்ணுவேன். டீம்னா இப்போ 2 குவிஸ் போயிட்டு இருக்காங்க. அடுகுப்படுத்தல், கரெக்ட், அடுகுப்படுத்தல் தான். இப்போ நல்லா பாருங்க, அப்ப இந்த உச்சி வெயில் 12 மணிக்கு நீங்க போயிட்டு தண்ணியில கால் வைக்கும் போது மேல அப்படியே சூடா இருக்கும் தண்ணி, அப்படியே கால் உள்ள போக போக கூலா இருக்கும். நீங்க அப்படியே உள் நீச்சல் போட்டு இன்னும் கூலா இருக்கும். அதுதான் அந்த பிரின்சிபல். அவ்வளவுதான். ரியல் லைஃப்ல கனெக்ட் பண்ணினா ரொம்ப ஈஸி. கிளியர்? சோ பாருங்க, எபிலிமினியான் வந்து upper layer of warmer water, மெட்டாலிமினியான் the middle layer with a zone of gradual decrease in temperature. பாத்தீங்களா, ஹீட் கம்மியாயிடுச்சு. and hypoliminon the bottom layer of colder water. இவ்வளவுதான் விஷயம். இதுக்கு என்ன தெரியுமா காரணம்? ரொம்ப சிம்பிள்டா. என்ன காரணம்னா, விண்டா இருக்கட்டும், சன்லைட்டா இருக்கட்டும், எல்லாமே வாட்டருக்குள்ள வர டைம் எடுக்கும். அப்ப மேலேயே ஜாஸ்தியா இருக்கனால அந்த மேல சர்ஃபேஸ் சூடா இருக்கும். அது உள்ள டீப்பா போக போக சன்லைட் அவ்வளவு டிராவல் பண்ண முடியாது. அப்ப ஹீட் டிராவல் ஆகாது, டெம்பரேச்சர் வந்து ஜாஸ்தி ஆகாது, மெயின்டைன் ஆகி கம்மியாவே இருக்கும். இவ்வளவுதான் விஷயம். புரிஞ்சுதா? ஃபைன். இப்ப டெம்பரேச்சர் பேஸ்டு வேரியேஷன் பாத்துருவோமா? ரெடியா இருக்கீங்களா? சோ ஃபார் உங்க ரெண்டு பேத்துக்குமே எப்படின்னா ஒரு பாயிண்ட் இருக்குடா. ஜோஸ்ட்ராவும் இது ஹியூமன்ஸ் சொன்னனால உங்களுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு. இப்ப அடுத்த கேள்விகள் கேட்கறதுக்கு அடுத்த டாபிக் குள்ள போகணும். ரெடியா இருக்கீங்களா? அதனாலதான் சார் பாண்ட்ல பஃபலோ உள்ளே இருக்காமா. ஓகே, क्वेश्चन வந்து இதுல கேக்குறேன்னா சரியா? இதுல கொஞ்சம் ட்விஸ்டரா ஒரு क्वेश्चन இருக்கு, இதுல கேக்குறேன். ஓகே, ஈஸி क्वेश्चन இப்ப கேட்றேன். ஈஸி क्वेश्चन எப்படி கேட்கலாம்? எந்த பர்சனோட இக்காலஜிங்கிற டெஃபினிஷன் வந்து வேர்ல்டு வைடா அக்செப்ட் பண்ணிருக்காங்க? ஹூஸ் தட் கை? சொல்லுங்க, யார் ஃபர்ஸ்ட் சொல்ற பாப்போம். ஓகே, நான் கேள்வி கேட்டேன், ஆன்சர் ஃபர்ஸ்ட் வரதா கணக்கு. ஓகே, கமெண்ட் யார் ஃபர்ஸ்ட் பண்றோம் அதான் ஆன்சர், அதான் ஃபர்ஸ்ட் பிரைஸ், அதான் ஃபர்ஸ்ட் கமெண்ட். ஓகே, கேள்வி கேட்டாச்சு, பதில் வர்றதா ஆன்சர். ஓகே, இப்போ நம்ம வந்து டெம்பரேச்சர் பேஸ்டு ஜோன்ஸ் பார்ப்போம். ஓகேவா? டெம்பரேச்சர் வரனால வேரியேஷன்ஸ் இருக்கு பாருங்க. Variations in latitude and altitude do affect the temperature and the vegetation on Earth's surface. இதுக்கு நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்? altitudeனா என்ன, latitudeனா என்னங்க தெரிஞ்சுக்கணும். பாத்துருவோமா? நீ இந்த பூமி எடுத்தீனா, இந்த பூமியில ஒரு ஈக்குவேட்டர் பாஸ் ஆகும். இந்த ஈக்குவேட்டர் இப்படி போறத நம்ம latitude சொல்லுவோம். ஓகே, ஏய் யூஜின் பி ஓடமா? தப்புமா, தப்பு 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 தப்பு. Sir, question once more. Most widely accepted definition of ecology was given by dash. That's a question. கேள்வி கேட்டா பதில் நீங்க சொல்லணும், அது தெரியாது. ஓகே, சோ அப்ப இந்த வேரியேஷன்ல இதான latitude. ஓகே, சோ இந்த எர்த் எடுத்துட்டு இந்த சர்ஃபேஸ் நம்ம கால்குலேட் பண்ணுவோம்ல 0 to 90ங்கிற மாதிரி, இத நம்ம என்ன சொல்றோம்னா latitude சொல்லுவோம். ஆல்டிடியூட்னா கடல் அளவுல இருந்து மேல போறது ஆல்டிடியூட். சி லெவல் இருக்க வைப்போம், இங்க கொஞ்சம் சி இருக்குன்னு வைப்போம்.
இப்போ சீல இருந்து நேரா போறத வந்து ஆல்டிடியூட்னு சொல்லுவோம். ஓகே, क्वेश्चन இன்னும் பதில் வரல, லேட் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு 2 பேத்துக்கு பாயிண்ட் வராது, டிஸ்குவாலிஃபை ஆயிருவீங்க. அட்லீஸ்ட் ஒருத்தனாவது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் எடுத்து தப்பிப்பான் பார்த்தா. ஓகே, so latitude is an angle which ranges from 0 at the equator to 90 at the poles. ஓகே, 0 வந்து 90 போல்ஸ் பார்த்துக்கோமா. இந்த ஈக்குவேட்டங்கிறது ஒரு இமேஜினரி லைன். அது என்ன பண்ணும், நார்த்தன் போல் சதர்ன் போல் பிரிச்சு வைக்கும். அப்போ அந்த லைனை தான் latitude சொல்றாங்க. altitude, how high a place is located above the sea level, கடல் அளவை விட எந்த அளவுக்கு ஹைட்டா இருக்கிறது ஆல்டிடியூட்ல வரும். This is called as altitude of the place. ஓகே, நரேன் ஆன்சர் ஏர்ன்ஸ்ட் செகண்ட் கொடுத்திருக்காரு. சத்யா வந்து ரைச்சரோட ஏர்ன்ஸ்ட் செகண்ட் சொல்லிருக்காங்க. என்னடா இதை ஒண்ணு சொல்றா, தருண் வந்து ஏர்ன்ஸ்ட் செகண்ட். ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். So Ernst Haeckel is the right answer, and whoever said first, I think Naren has said first, so he'll be getting 1 point. So உங்க கேப்டன் கிட்ட சொல்லுங்க, உங்க கேப்டன் ஆளே காணோம், ஓடிட்டாங்க. உங்க கேப்டன் கிட்ட சொல்லிருங்க. ஓகே, உங்களுக்கு 2 பாயிண்ட் இருக்கு. சத்யா நைஸ் ட்ரைடா, பட் நீங்க எனக்கு தெரிஞ்சு நீங்க क्वेश्चन கேக்குது ஒழுங்கா கேட்காம யூஜின் அவசரப்பட்டு போட்டீங்க. இப்ப மட்டும் பண்ணல வந்து சொல்ற எங்க டீம்ல சொல்லிட்டாங்கிறது. ஏமா நீ தான் பண்ணி சொல்லணும், கேப்டன் ஃபர்ஸ்ட் நிக்கணும். சத்யா அப்படி சண்டை போட வந்து ஃபர்ஸ்ட் என் டீமுக்கு வந்து நிக்கணும்னு நின்னாங்க, நம்ம நீங்க நிக்கணும், நீங்க நிக்கல. ஓகே, இந்த பாயிண்ட் கேப்டனுக்கு சேராது, டீமுக்கு தான் சேரும். ஓகே, பட் this Satya good size, good try, but listen question carefully, okay, and then go for answers. Fine. Okay, okay, இப்போ இங்க இருந்தல கேள்வி வரும்டா. இது வந்து பேசிக் ஐடியா பண்ற. ஆல்டிடியூட்ங்கிறது பாருங்க, ஹைட் போகுது பாத்தீங்களா, இது ஒரு ஹைட் இது ஒரு ஹைட், இந்த மாதிரி ஹைட் போக போக மாறக்கூடிய டெம்பரேச்சர் மாறும், ஆப்வியஸா வெஜிடேஷன் மாறும். ஆல்டிடியூட் பாருங்க, ஈக்குவேட்டர் 90 டிகிரி போட்டனா அங்க இருந்து வருது ஐஸ், இது கோனிஃபரஸ், டெசிடியஸ், கிராஸ்ல இருந்து. சோ இத லாட்டிட்யூட் ஆல்டிடியூட். ஏனா ஹைட் மாறினாலும் சரி, லாட்டிட்யூட் மாறினாலும் சரி, கண்டிப்பா அங்க இருக்கிற எல்லாமே மாறும். கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ் மாறும், விண்ட் மாறும், எனர்ஜி மாறும். அப்படி மாறும்போது பிளான்டேஷன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்கும், வெஜிடேஷன்ஸ் மாறிடும். அவ்வளவு விஷயம். ஓகே, ஃபைன். ஓகே, என்னடா ஹைஃபை போட்டிருக்கீங்களா? இருங்க இருங்க, உங்களுக்கு ஒரு காலம் வந்துச்சுன்னா சத்யாக்கு ஒரு காலம் வரும், சத்யாக்கு ஒரு காலம் வந்து எனக்கு ஒரு காலம் வரும், எனக்கு ஒரு காலம் வரும், பாத்துக்கோங்க. ஓகே, ஃபைன். இப்ப இருக்கிற உங்களுக்கு கேள்வி, இப்ப இருக்கு உங்களுக்கு லைனா ரெடியா இருக்கு. ஓகே, டெம்பரேச்சர் எஃபெக்ட்ல கேள்வி கேட்க போறோம். பி ரெடி. Temperature affects the enzymatic action of all the biochemical reactions in a plant body. இத வந்து யாரை மீன் பண்றாங்கன்னா என்சைம்ஸ் மீன் பண்றாங்க. கரெக்டா? டெம்பரேச்சர் என்ன பண்ணும், என்சைமோட ஆக்டிவிட்டியா பாதிக்கப்படும். அப்போ எது எங்கெல்லாம் பயோகெமிக்கல்னா ஒரு லிவிங் பீயிங்ல ஒரு ரியாக்ஷன் நடக்குதுன்னா கண்டிப்பா என்சைம் இன்வால்வ் இருக்கும். அப்ப அந்த என்சைம்க்கு ஏத்த மாதிரி டெம்பரேச்சர் வந்தா மட்டும்தான் அந்த என்சைமால வேலை செய்ய முடியும். அப்படி இல்லைன்னா அது அஃபெக்ட் ஆகும். கரெக்டா இல்லையா? கிளியர்? ஃபைன். இப்ப பாருங்க, இப்ப அடுத்த கேள்வி. எல்லாம் பயங்கர மோட்டிவேட்டரா ரெடியா இருக்கீங்க. இப்ப பாருங்க. ஓகே, ஃபைன். It influences CO2 and O2 solubility in the biological system, increases respiration and stimulates the growth of seedlings. இப்ப நல்லா கவனிங்க, நான் ஒரு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன், கேளுங்க. It influences, அதாவது என்ன சொல்றாங்க, இந்த டெம்பரேச்சர் என்ன பண்ணும்னா கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜனோட solubility-ய வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண சொல்றாங்க. அதாவது நம்ம பாடியில கார்பன் டை ஆக்சைடு இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு. நீ அதுவே ஒரு வாட்டர் பாடி எடுத்துக்கோ, ஒரு தண்ணி வாட்டர் பாடி எடுத்துக்கோ. அந்த வாட்டர் பாடியில் இருக்கிற அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ் வந்து அங்க இருக்கிற டிசால்வ்ட் ஆக்சிஜனை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. அப்போ அதோட solubility ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா அதுக்கு ஈஸியா நிறைய ஆக்சிஜன் கிடைக்கும். ஓகேவா? அப்போ அந்த இடத்துல டெம்பரேச்சர் லோவா இருக்கும். அதனாலதான் நீ நல்லா கவனிடா, நீ ஒரு வாட்டர் பாடி எடுத்துக்கிற, நான் என்ன சொன்னேன், மேல வந்து சூடா இருக்கும், உள்ள குளிரா இருக்கும், இன்னும் உள்ள கூலா இருக்கும். அப்ப ஃபிஷ் நீ எங்க பார்க்கலாம், மோஸ்டா மேல பார்க்க முடியாது. ஏன்? சூடா இருக்கு. லோ டெம்பரேச்சர், ஹை டெம்பரேச்சர். கரெக்டா? அப்ப ஹை டெம்பரேச்சர் இருக்கும்போது அந்த ஆக்சிஜனோட solubility ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். எனக்கு ஜாஸ்தியா வேணும், நான் அக்வாட்டிக் ஸ்பீஷிஸ், நான் உயிர் வாழணும், எனக்கு ஆக்சிஜன் solubility ஜாஸ்தியா இருக்கணும். அப்ப என்ன ஆகணும், டெம்பரேச்சர் கம்மி ஆகணும். அப்ப லோ டெம்பரேச்சர் போகும்போது என்ன ஆகும், அந்த ஃபிஷ்க்கு தேவையான solubility ஜாஸ்தியா இருக்கும். அது அந்த பாயிண்ட்டுக்கான அர்த்தம். ஓகே, இந்த மாதிரி டீடைல்டெல்லாம் நீங்க எவ்வளவு சொல்ல மாட்டோம், பிகாஸ் like that is not needed actually, but you need, because you'll have to understand some questions which can be asked from this points. அதாவது கிரியேட்டிவ் क्वेश्चंस மாதிரி கேட்கும்போது உங்களுக்கு மீனிங் புரிஞ்சாதான் பதில் சொல்ல முடியும்.
Fine, you understood this point. நீ அடுத்த point பாருங்க. Increases respiration stimulates growth of seedlings. இப்போ பிளான்ட்க்கு போயிட்டானுங்க கரெக்ட்டா? சீட்லிங்ஸ்ங்கறாங்க ரெஸ்பிரேஷன் அப்ப பிளான்ட்க்கு போயிட்டாங்க. அப்ப பிளான்ட்ல என்ன கதை? பிளான்ட்ல வந்து டெம்பரேச்சர் ஜாஸ்தியா இருக்கும். ஹை டெம்பரேச்சர் இருக்கும்போது ரெஸ்பிரேஷன் ஹையா இருக்கும். ஓகே, இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு கேள்வி கேட்பேன். ஃபைன், நீ வந்து அக்வாட்டிக் ஸ்பீஷீஸ் எடுக்கும்போது டெம்பரேச்சர் கம்மியா இருக்கணும். அது நீ ரொம்ப பேசிக்கா யோசிச்சா போதும். எப்படியே மேல பார்க்கும்போது மீன் அப்படியே மேல மிதக்காது, கீழே தான் இருக்கும். ஏன்னா மேல சூடா இருக்கும். அப்போ டெம்பரேச்சர் ஹையா இருக்கு, அப்போ செட் ஆகாது. அப்போ லோ டெம்பரேச்சர் போனால் அது நிறைய டிசால்வ் ஆக்சிஜன்ஸ் எல்லாம் அவைலபிள் இருக்கும், போகும். ஆனா அதுவே பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேஷன் இன்க்ரீஸ் ஆகணும், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகணும். மோர் சன்லைட், மோர் ஹீட், மோர் லைட் எல்லாம் வரும்போது நல்லா ஹீட் ஆகி நல்லா ரெஸ்பிரேஷன் இருக்கும். அவ்வளோ விஷயம். ஈஸியா புரிஞ்சுட்டீங்களா? இப்போ இருந்து கேள்வி கேட்கட்டா? இப்போ மாட்டினீங்கடா. ஓகே, இந்த பாயிண்ட்டுக்கான மீனிங் மட்டும் சொல்ல போது யாராவது? எப்படி லோ டெம்பரேச்சர் வித் ஹை ஹியூமிடிட்டி, ஏன் இந்த காம்பினேஷன், ஏன் இந்த ரெண்டு காம்பினேஷனும் பிளான்ட்ல டிசீசஸ் ஸ்ப்ரெட் பண்ணுதுங்கிறது என் கேள்வி. டீம் கைஸ் கெட் ரெடி. நான் கொஞ்சம் தண்ணி குடிச்சுறேன். கேள்வி ரொம்ப சிம்பிள். லிசன். எப்படி இந்த லோ டெம்பரேச்சர் ஹை ஹியூமிடிட்டி காம்பினேஷன் வந்து இந்த பிளான்ட்ல டிசீசஸ் ஸ்ப்ரெட் பண்ணதா கேள்வி. ஃபர்ஸ்ட் when there is water there is life. சரிடா, அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? ரெண்டு டீம் கேப்டன்ஸும் ஆளை காணோம். உங்களுக்கு கேப்டன் ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கேன், அப்ப நீங்க மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுல்ல. சுரேஷ் பாருங்க, ஹை ஹியூமிடிட்டி இஸ் ஆப்டிமல் ஃபார் growth ஆஃப் மெனி மைக்ரோப்ஸ், ஹீட் கில் ஜெர்ம்ஸ். ஆனா லோ டெம்பரேச்சர்ல எப்படி ஹை டெம்பரேச்சர் வரணும்? நீ சொன்ன மாதிரி இருந்துச்சுனா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரெக்ட். ஹை ஹியூமிடிட்டி இஸ் ஆப்டிமல் ஃபார் growth ஆஃப் மெனி மைக்ரோப்ஸ் ரொம்ப கரெக்ட். ஏன்னா ஹியூமிடிட்டிங்கிறது ஈரப்பதம். அந்த ஈரப்பதத்துல நிறைய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் உயிர் வாழும், ஃபங்கை போல நிறைய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். அப்ப இந்த ஈரப்பதம் ஓகே, இது வந்து நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. சுரேஷ்க்கு அந்த ஒரு பாயிண்ட்ல ஹாஃப் பாயிண்ட் கொடுத்துட்டேன். இது எப்படி லோ டெம்பரேச்சர்? அடிச்சா பார் சத்யா பாயிண்ட், சூப்பர்ரா. லோ டெம்பரேச்சர் வீக் பிளான்ட் மெட்டபாலிசம். இப்பதான் அந்த பாயிண்ட் பார்த்தோம், ஏன் இருக்கா? இது பேர் தான் சயின்ஸை கோரிலேட் பண்ணி படிக்கணும். இப்போ அந்த பாயிண்ட் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? பிளான்ட்ல ஹை டெம்பரேச்சர் இருந்தா தான் ஹை மெட்டபாலிசம் இருக்கும், நல்லா பிளான்ட் நல்லா நிம்மதியா இருக்கும். நீ லோ டெம்பரேச்சர் போட்டீங்கன்னா பிளான்ட்டுக்கு ஒழுங்கா மெட்டபாலிசம் இருக்காது, லைட் இருக்காது, அதுக்கு சண்டை போடுறதுக்கு எனர்ஜி இருக்காது, செல்ஸ் இருக்காது, எதுவுமே இருக்காது. அது போக ஹியூமிடிட்டி வேற ஜாஸ்தியா இருக்கு. அப்ப ஈஸியா ஃபங்கஸ் மாதிரி ஆர்கானிசம்ஸ் வளர்ந்து அழகா இருக்கும். ஓகே, ஃபேண்டாஸ்டிக் டா, fantastic. So both the teams have got equal marks. Satya's team has got 2 marks and Pattu Laddu's team has got 2 marks. Clear? Yes, super. இப்போ நான் இன்னொரு பாயிண்ட் சொல்றேங்க. இப்போ இதை வந்து மாத்தி கொடுத்தா நீங்க கன்ஃபியூஸ் ஆவீங்களா? கன்ஃபியூஸே ஆக மாட்டீங்க. எப்படி கேட்டா எழுதிடுவீங்களா? அவ்வளவுதான் விஷயம். ஓகே, நரேன் பாருங்க, ஆப்போசிட் டீம் சூப்பர் கேஸ்ங்கறாங்க. வெரி குட் நரேன். இப்படி நம்ம நைஸா அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு அப்புறம் போட்டுருணும். ஓகே ஓகேடா, ஃபைன். இந்த மாதிரி படிச்சா மறக்கவே மாட்டீங்க. ஓகே, இந்த மாதிரி क्वेश्चंस ட்விஸ்ட் பண்ணி நீங்க மறக்கவே மாட்டீங்க. கிளியர்? அடுத்து பாருங்க, the varying temperature with moisture determines the distribution of the vegetation. சேம் பாயிண்ட். மாய்ஸ்சர் மாற வெஜிடேஷன் டைப்ஸ் மாறிட்டே இருக்கும். ரொம்ப வருஷமா மாய்ஸ்சரே இருக்குன்னா அதுக்கு ஏத்த மாதிரி ஃபங்கஸ் ரிலேட்டடான பிளான்ட்ஸ் வந்து க்ரோ ஆகும். அவ்வளவு விஷயம். ஃபைன், வாட்டர்ல ஆரம்பிப்போமா? கேள்விகள் ரெடியா இருக்கீங்களா? ஓகே, so water is one of the most important climatic factors. எதனால water ரொம்ப முக்கியமான ஒரு important climatic factor? இந்த ஒரு பாயிண்ட் நீங்க வேற எதுல பாத்துக்க மாட்டீங்க, வேற ஒரு ஸ்லைட்ல பாத்துக்க மாட்டீங்க, வேற ஒரு கீழ பாத்துக்க மாட்டீங்க. why water is one of the most important climatic factor? ஏன்னா இந்த உலகத்துல உயிர் உருவானது தண்ணியில இருந்து. that is the reason. okay, so waterங்கற ஒரு பார்ட்ல இருந்தா உயிருங்கற ஒரு பொருள் உருவாச்சு. so water is, of course, it is a most important climatic factor. சூப்பர் சுரேஷ். சுரேஷ் மை டீம். ஆமா சுரேஷ் உங்க டீம் தான், கரெக்ட்.
அதனால உங்களுக்கு தான் அது ஃபுல் மார்க். சுரேஷ் வந்து ஹை ஹியூமிடிட்டிக்கு பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணாரு, நீங்க வந்து லோ டெம்பரேச்சர் சொல்லிட்டீங்க. ஸோ உங்க 2 பேரும் சேர்ந்து இந்த ஃபுல் பாயிண்ட் உங்களுக்கே வந்துடும். ஓகே ஓகே. டேய் நீங்க டீம் மட்டும் ஆடினா பத்தாதுடா, எல்லாம் ஞாபகம் இருக்கணும். சரியா? ஞாபகம் இருக்கும், பட் சொல்றேன். ஓகே. It affects the vital processes of all living organisms. கரெக்டா? தண்ணி இல்லாம ஆர்கானிசம்ஸ் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். கரெக்ட்? In nature, water is available to plants in 3 ways. They are atmospheric moisture, precipitation and soil water. ஒண்ணா போவோம். soil waterனா நமக்கு மண்ணில் இருக்கக்கூடிய தண்ணி. ஓகே, that's like basically ground water, plant water எல்லாமே வந்துரும். precipitation சில மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கும். இந்த காத்துல அடிச்சிட்டு வரும்போது சில தண்ணி அப்படியே மாய்ஸ்சரா மாறும். அது பேர் precipitation. and அதே சேம் இஸ் நதிங் பட் atmospheric moisture. அப்படியே காத்திலே இருக்குனா மாய்ஸ்சர், அது அப்படியே தண்ணியை டிராப்லெட்டா மாறி பிளான்ட்ல அது வந்துருச்சா அது precipitation. அவ்வளவு விஷயம். சார் என்னோட கேப்டன் காணோம். உங்க கேப்டன் ஃபியூ மினிட்ஸ்ல வரேன்னு போனாங்க, இன்னும் காணோம். பாப்போம், கொஞ்ச நேரத்துல வரலன்னா அந்த பொறுப்பு நீங்க எடுத்துக்கணும், வேற வழி இல்ல. உங்க டீம் நீங்க காப்பாத்தணும். ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. டோட்டல் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் salinity in different water bodies are. ஓகே, நம்ம வந்து salinityங்கிறது salt கண்டென்ட்ரா. அத வந்து பார்க்க போறோம். ஓகே, சோ பாருங்க, மொத்தம் இன்லேண்ட் வாட்டர்ல, ஃப்ரெஷ் வாட்டர்ல 5% தான் சால்ட் கண்டென்ட் இருக்கு. சால்ட் வாட்டர், சீ வாட்டர்ல 30 இருந்து 35% சால்ட் வாட்டர் இருக்கு. அண்ட் ஹைப்பர் செலைன், அதாவது வாட்டர் லகூன்ஸ், பயங்கர உப்பா இருக்கும். 100%க்கு மேல அவங்க கிட்ட சால்ட் கண்டென்ட் இருக்கும். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? நான் கேள்வி கேட்பேன், இன்லேண்ட்ல எவ்வளவு இருக்கு, சீ வாட்டர்ல எவ்வளவு இருக்கு, லகூன்ஸ்ல எவ்வளவு இருக்கு. பி வெரி கிளியர். ஓகே ஃபைன். ஓகே, இப்போ இன்னொரு கேள்வி கேட்குற பாருங்க. Based on the range of tolerance of salinity, organisms are divided into 2 types. அதாவது salinோட டாலரேட் பண்ற அந்த கேலிபரை பொறுத்து, அந்த டெண்டன்சியை பொறுத்து 2 டைப்பா பிரிக்கிறோம். ஒன்னு வந்து யூரி ஹலைன். அப்ப இந்த இடத்துல யூரிங்கிறது என்ன மீன் பண்றாங்கடா? இதான் கேள்வி. What is the meaning of the word uri? Fast. நம்ம இதுக்கு முன்னாடி இந்த யூரி எங்க படிச்சோம், அதான் ஹிண்ட். அதை வச்சு நீங்க ஈஸியா சொல்லிடலாம். நாட் ட்ரூ, நாட் ட்ரூ. நம்ம ப்ரீவியஸா ஒரு ஸ்லைட்ல பார்த்தோம் யூரி. அது இது கம்பேர் பண்ணி நம்ம சொல்லிடலாம் ஈஸியா. ஐயோ ஆமா சார். வைட் ரேஞ்ச், வெரி குட். இப்போ நம்ம அங்க என்ன பார்த்தோம் சொல்லுங்க பாப்போம். கரெக்டா சொல்லிட்டீங்க. அங்க என்ன சொன்னோம் சொல்லுங்க. இப்போ யூரி ஹலைன் பார்த்தோம். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? யூரி யார் சொல்றாங்க? எனக்கு எக்ஸாம்பிளா படிச்சோம்டே. கரெக்டா சத்யா, நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. ஓகே, so again you will get a mark, you will get a point. So Satya is leading the team with 3 points. Patuladu is leading the team with 2 points. Okay, so உங்களுக்கு வந்து யூரிங்கிறது என்னைக்குமே மறக்காது, which is wide range, அவ்வளவுதான். ஓகே, அப்ப இந்த கரெக்டா தெர்மல் தான் கரெக்ட். அப்ப யூரி ஹலைன் அர்த்தம். ஹலைன்ங்கிறது இந்த இடத்துல அந்த கண்டென்ட் சொல்றாங்க, சால்ட் சொல்றாங்க. அப்ப organisms which can live in water with wide range of salinity, அவ்வளவுதான் விஷயம். சிம்பிள். Examples: marine algae and marine angiosperms. இப்போ stenohaline, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். stenohaline organisms which can withstand only small range of salinity. Example: plants of estuaries. Estuaries என்றால் என்ன, யார் சொல்ல முடியும்? இது வந்து ஒரு bonus question because it's not in syllabus, it's not necessary to know, but still it's a question. What is estuaries? Font clear நால word தெரியல. Okay, அது problem இல்ல, but still I'm telling you the word. No, that's the thing here. Okay, I'll make it clear, no problem. What is estuaries? That's the question. Fast. வேக வீரர்கள் யார் ஃபர்ஸ்ட் பதில் சொல்றாங்க பாப்போம். கேப்டன் சேவ் தி டீம், ஹரி அப். கேப்டன்ல அவுட்ரா. கேப்டன் ஓடியாச்சு. few minutesல முடிஞ்சு. எஸ்ட்ரிஸ் என்ன யாருக்கு தெரியுமா? ஓகே,
இது வந்து யாரும் சொல்லனாலும் நானே சொல்றேன். ஓகே, எஸ்ட்ரீஸ் ஒண்ணுடா. நமக்கு ரிவர் வாட்டர் இருக்குல்ல, அது வந்து நேரம் என்ன ஆகும், இந்த ஓஷன் சி அதோட பேக் வாட்டர்ல போய் மிக்ஸ் ஆயிடும். அப்போ இந்த ரிவர் வாட்டருங்கிற ஃப்ரெஷ் வாட்டரும் சி வாட்டரோட சலைன் வாட்டரும் மிக்ஸ் ஆகுற அந்த இடம் தான் இந்த ஸ்டீனோஃபில். ஓகே, ஸோ அந்த இடத்துல தான் இந்த மாதிரி ஸ்பீஷஸ் பார்க்க முடியும். கரெக்ட் சுரேஷ், பட் ஐ செட் தி ஆன்சர் ஃபர்ஸ்ட். ஓகே ஃபைன் ஃபைன். இப்போ நல்லா பாருங்கடா, ஸ்டீனோதெர்மல்னா யூரிதெர்மல் டெம்பரேச்சர், தெர்மல்னா டெம்பரேச்சர், ஹெலைனா salinity, ஷீஸ் தெரியுது உங்களுக்கு, ஈஷியஸ், ஸ்டீனோஷியஸ், யூரேஷியஸ் அப்படின்னா ஹேபிட்டட் செலெக்ஷன்ஸ், ஸ்டீனோஹைட்ரைட், யூரிஹைட்ரேட்ஸ்னா வாட்டர், ஃபேஜிக் ஃபுட், பேத்திக் டெப்த் ஆஃப் வாட்டர் ஹேபிட்டட். அப்போ உங்கள்கிட்ட கேள்வி கேட்கும் போது உங்களுக்கு என்ன கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும், யூரினா என்ன, ஸ்டீனோ என்ன, நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்படி நீங்க கவலையே பட வேண்டாம். ப்ரொவைட் யூ ஜஸ்ட் ஹேவ் டு நோ வாட் இஸ் த சஃபிக்ஸ். தெர்மல்னா என்ன, ஹெலைனா என்ன, ஈஷியஸ்னா என்ன, ஹைட்ரிக்னா என்ன, ஃபேஜிக்னா என்ன, பேத்திக்னா என்ன, அவ்வளவுதான். 30th ஸ்ட்ரீமிங் ப்ரொஃபசர் அப்படி வராது கண்ணா. ஏன் தெரியுமா கண்ணா, நான் கொஸ்டின் கேட்டுட்டு 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு பதில் வரும்ல, அப்ப நீங்க சொல்லலாம். அது வரைக்கும் எனக்கு இந்த 30th ஸ்ட்ரீமிங் வந்து நமக்கு பெரிய ஃப்ளா வராது ஆக்சுவலி. ஏன்னா நீங்க பதில் சொல்றதும் எனக்கு 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தானே வரும். ஓகேவா? அப்ப நீங்க எவ்வளவு சீக்கிரம் சொல்றீங்க அவ்வளவு சீக்கிரம் வரும். அதுதான் இங்க விஷயமே. நான் செகண்ட்ஸ் கவுண்ட் பண்ணுவேன். அவன் செகண்ட்ஸ் கூட வரலாம், நீங்க தேடிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் ஆன்சரை. ஓகே, இல்ல மறந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஓகேடா, எல்லாம் விவரமா தான் இருக்கீங்க. ஓகே, அடுத்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டாலரன்ஸ் டு டாக்ஸிசிட்டி பாத்துருவோமா? ரெடியா இருக்கீங்களா? ஆர் யூ கைஸ் ரெடி? குயிக்கா ரெடி அனுப்புங்க பாப்போம். ரெடியா இருக்கீங்களா? இதுலயும் தரமான கேள்விகள் இருக்கு, ஈஸி கேள்விகள் தான், பட் நீங்க சொல்லலாம். ரெடியா? குயிக்கா கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். ரெடி? ஆர் யூ ரெடி? ஓகே சூப்பர். கவனிங்க, சோயாபீன் ஒரு வெரைட்டி எடுத்துப்போம். சோயாபீன் தெரியல உங்களுக்கு? சோயாபீன் அண்ட் டொமேட்டோ, இவங்களால என்ன பண்ண முடியும்னா கேட்மியம்ங்கிற ஒரு மினரல் ஆர் இந்த கெமிக்கலை வந்து ஆர் இந்த மெட்டலை வந்து ஈஸியா டிடெக்ட் பண்ணி அதை வந்து பிளான்ட்டுக்குள்ள வராமல் பண்ண முடியும். விச் மீன்ஸ் இந்த கேட்மியம்ங்கிறது ஒரு டாக்ஸின் தான். அந்த பிளான்ட்டுக்கு அது போயிடுச்சு, அந்த பிளான்ட் செத்துரும். அந்த பிளான்ட்டை கன்சியூம் பண்ண நமக்கு ஒரு பிரச்சனை தான். அப்போ இந்த கேட்மியம் வந்து எப்படியாவது அவாய்ட் பண்ணும்ல, ஏன்னா அதுக்கு நிறைய ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் இருக்கு. அது எப்படின்னு பார்த்துருவோமா? Soybean and tomato tolerate cadmium by isolating and storing CD. CD is cadmium in certain cells, preventing it from harming us. அப்படி என்ன தெரியுமா? ரொம்ப ஈஸி. இந்த கேட்மியம் வந்து ஒரு செல்லுக்குள்ள அடைச்சு வச்சிரும். வேக்யூல்ஸா இருக்கும், சில செல்ஸ் இருக்குள்ள அடைச்சு வச்சிரும். அப்படி அடைச்சு வச்சிருச்சுன்னா அந்த வேக்யூல்ஸ்ல இருந்து தப்பிச்சு இந்த பிளான்ட்டுக்குள்ள போகாது, ஏன்னா அந்த செல்லுக்குள்ள ட்ராப் ஆயிடுச்சு. இப்போ அந்த செல் அங்க இல்லைன்னா இந்த கேட்மியம் என்ன பண்ணுறா, பிளான்ட்டுக்குள்ள ஏறிடும். ஓகே, தட் இஸ் த திங் ஹியர். ஓகே, ரைஸ் அண்ட் வாட்டர் ஹயாசின்த். ஹயாசின்த்ங்கிறது ஒரு டைப் ஆஃப் பிளான்ட்ஸ், சின்ன சின்ன குட்டி சொடி செடி. அவங்க பாருங்க, டாலரேட் சிடி பை பைண்டிங் டு ப்ரோட்டீன்ஸ் ரெடியூசிங் டாக்ஸிசிட்டி. அப்போ என்ன பண்ணும், அதுக்கு சில ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். அந்த ப்ரோட்டீன்ஸ்ல போய் இந்த சிடி பைண்ட் ஆன உடனே அந்த சிடியோட வேலை வந்து அந்த ப்ரோட்டீன்லேயே முடிஞ்சிடும். அந்த ப்ரோட்டீன் பிளான்ட்டோட மெட்டபாலிசம்குள்ள ஏறாது. அப்படி அந்த டாக்ஸிட்டியை ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். அவ்வளோ விஷயம். புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா? Okay, so such plants can remove CD from contaminated soil, a process called phytoremediation. அப்ப phytoremediation னா என்ன? அதான் கேள்வி. இந்த சென்டென்ஸ்ல மீனிங் இருக்கு, நீங்க கொஞ்சம் யோசிச்சு எழுதிடலாம், யோசிச்சு சொல்லிடலாம். Such plants can remove CD from contaminated soil, a process called phytoremediation. இதுதான் கேள்வி. phytoremediation என்றால் என்ன? சொல்லுங்க பாப்பா, who can tell? இந்த ஸ்டேட்மெண்ட்ல பதில் இருக்கு. யாருக்கு அறிவு இருக்குன்னு பாப்போம். ஃபர்ஸ்ட் யாருக்குமே இல்லையா? ஓ மை காட். ஃபைட்டோனா பிளான்ட்ஸ். சரி,
ரிமூவல் CD frame contaminant soil. ஓகே ஓகே, நல்லா கேளுங்கடா. நீங்க எல்லாம் கரெக்டா கெஸ் பண்ணிட்டீங்க. ஒண்ணுடா, இந்த ஸ்டேட்மெண்ட்லயே பாருங்க என்ன சொல்றாங்க. இந்த மாதிரி இருக்கிற பிளான்ட்ஸுக்கு என்ன பண்ண முடியும்? CD ரிமூவ் பண்ண முடியும். அந்த ப்ராசஸ் பேர் தான் ஃபைட்டோரெமிடியேஷன். அப்போ ஃபைட்டோரெமிடியேஷன் என்றால் plants can remove their pollutant. அதாவது அந்த பிளான்ட்டை யூஸ் பண்ணி ஒரு பொல்யூட்டன்ட் ரிமூவ் பண்ண முடிஞ்சதுன்னா அது பேர் ஃபைட்டோரெமிடியேஷன். இவ்வளவு நல்ல விஷயம். ஓகே, ரொம்ப சிம்பிளா யோசிச்சா நம்ம பெரிய பெரிய விஷயத்துல ஈஸியா கிராக் பண்ணிடலாம். ஓகே, சூப்பர், வெரி குட். ஓகே, ஐம் ரியலி ப்ரவுட். யூ guys are really good. ஓகே, சூப்பர். சோ இதுக்கான பாயிண்ட் யாருக்கு போகணும்னு நினைக்கிறீங்க? நீங்களே சொல்லுங்க பாப்போம். கன்ஃபியூசிங்கா இருக்கு. யாருக்கு பாயிண்ட் கொடுக்கணும்? I think the point should go to நரேனுக்கு போகாது, சத்யாவுக்கு தான் பாயிண்ட் போகும். சரியா? ஏன்னா நரேன் வந்து ஃபைட்டோனா பிளான்ஸ் மட்டும் சொல்லியிருக்காரு. ஆனா ரெமிடியேஷன் ஃபைட்டோரெமிடியேஷன் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. But Satya has made very clear. Remove CD from contaminated soil. Okay. Naren ஒத்துக்கிட்டார். Very good Naren, very good, nice. Okay. So மொத்தம் எவ்வளவு பாயிண்டா சத்யா உங்களுக்கு இப்போ? What is the total points? Naren உங்க டீம்ல எவ்வளவு பாயிண்ட்ஸ்? சத்யா டீம்ல எவ்வளவு பாயிண்ட்ஸ்? Satya can tell me your points. Naren, you can tell me your points. ஓகே, ஸோ அடுத்து விண்டு பார்ப்போம். விண்டுலையுமே பல கேள்விகள் இருக்கு. பல கேள்விகள், ஈஸி கேள்வி சொல்லணும். 4 பாயிண்ட்ஸ். ஓ சூப்பர்ரா, வெரி குட். ஓ ஆமா, லாஸ்ட் கொஸ்டின் நீங்க தனியா சொன்னீங்களோ, கரெக்ட். 3 பாயிண்ட்ஸ். நரேன் 2, கரெக்ட். 2. So I think again Satya and her team is leading with 4 points. Naren and his team is leading with 2 points. ஓகே, சூப்பர். ஸோ விண்ட் ஆரம்பிச்சலாமா? விண்ட் ஈஸி தானா, பட் கொஸ்டின்ஸ் இருக்கு பாருங்க. ஏர் இன் மோஷன் இஸ் கால்ட் விண்ட். அவ்வளோதான். எப்போ அந்த ஏர் மூவ்மெண்ட்ல இருந்து அது ஒரு 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 எப்படி சொல்றது, ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ அப்படியே சுற்றி அப்படியே அடிச்சு வரும்ல, அந்த மாதிரி ஒரு வேவ்ல ஒரு ஆங்கிள் வர்றது எல்லாமே விண்ட். அண்ட் இம்பார்ட்டன்ட் இக்காலஜிக்கல் ஃபேக்டர். மெயின் கேஸ் பாருங்க, நைட்ரஜன் பாருங்க 78% இருக்கு, ஆக்சிஜன் 21, கார்பன் டை ஆக்சைடு 0.03 அண்ட் ஆர்கான் பிளஸ் அதர்ஸ் இஸ் 0.93. Very important values, remember. But you guys know it because you learn from your childhood, no? Okay. அது தவிர என்ன இருக்கு? வாட்டர் வேப்பர்ஸ் இருக்கு, டஸ்ட் இருக்கு, ஸ்மோக் இருக்கு, மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கு, போலன் இருக்கு, ஸ்போர்ஸ் இருக்கு, பொட்டன்ஸ் இருக்கு. இது எல்லாமே விண்ட்ல இருக்கு. விண்ட்ல வந்து காத்து மட்டும் இல்ல, சின்ன சின்ன வாட்டர் வேப்பர்ஸ் இருக்கு, டஸ்ட் ஆபியஸா இருக்கு, வர ஸ்மோக் ஆபியஸா இருக்கும், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் கண்டிப்பா இருக்கும். போலன்ஸ்ங்கிறது என்னடா, நம்ம பிளான்ட்ல இருக்கக்கூடிய அந்த மேல் கேமெட்டோட போலன்ஸ், அந்த போலன்ஸ் இருக்கும். ஸ்போர்ஸ் குட்டி குட்டியா இருக்கும். ஸ்போர்ஸ் என்ன தெரியுமா? சில ஆர்கானிசமால வாழ முடியாது, வந்தா செத்துரும் தெரியும். அப்ப அப்படியே அமைதியா இருப்பானுங்க. அந்த இடத்துல அவங்களுக்குள்ள ப்ரொடக்ட் பண்றதுக்காக இருக்கிற ஒரு ஃபார்ம் தான் ஸ்போர்ஸ். அண்ட் பொல்யூட்டன்ஸ்னா அன்வான்டட் திங்ஸ். ஓகே, நரேன் என்னடா தனியா இருக்கீங்கன்னு பயப்படுறீங்களா? என்னைக்குமே நம்ம வந்து தனியா இருந்தாலும் அப்படியே சிங்கம் மாதிரி கெத்தா இருக்கணும், புரியுதா? Yes, as Satya said, don't worry, you can do it. Okay, I will join your team, Vijay Lakshmi. Super Vijay Lakshmi, that's so kind of you. Nivi videos. Hi sir, hello. Hello Nivi. Okay, நீங்க என்ன ஆர்டிஸ்டா? நரேன் பாருங்க ஆள் சேர்த்துட்டு இருக்கா எல்லாத்தையும். Okay, fine. So wind speed is measured with an anemometer. Okay, wind speed வந்து எப்படி பண்ணலாம்? anemometer. anemoனாலே windரா, anemophilia, anemometer இதெல்லாம் wind. so ஈஸியா எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பாருங்க, இன்னும் நம்ம கிட்ட ஒரு I think probably we have 20 slides. Just quickly we'll complete. Okay, wind is an important factor for the formation of rain. நல்லா கவனிங்கடா, மழை உருவாகிறதுக்கு wind முக்கியமான ஃபேக்டர்ங்கறாங்க. எப்படி சார்? காத்துக்கும் மழைக்கு என்ன சம்பந்தம் பாத்துருவோமா? நல்லா கவனிங்கடா. எஸ் பாருங்க, causes wave formation in lakes and oceans, promotes aeration of water. இப்போ இவ்வளவு ஃபேக்டர் இருக்கு, நான் தெளிவா சொல்ல கேளுங்க. இந்த wind என்ன தெரியுமா பண்ணும்? இந்த காத்து அப்படியே ஸ்ட்ராங்கா அடிக்கும்போது மாய்ஸ்டர் இருக்கும்.
ஏர் மாய்ஸ்சர் இருக்கும். கரெக்டாக மாய்ஸ்சர்னா அந்த தண்ணி வந்து சின்ன ஒரு மாலிகுலர் ட்ராப்பாக இருக்கும். அந்த மாய்ஸ்சர் அழகாக அப்படியே கொண்டு வந்து ஒரு இடத்துல செட்டில் பண்ண வைக்கும். அது எப்போ அது அப்படியே இந்த வாட் யூ கால் டஸ் ஃப்ரம் திஸ் ஆல் வாட்டர் பாடிஸ் அந்த விண்டு வரும்போது அந்த ஈரப்பதத்தையும் எடுத்து அப்படியே வரும். அந்த மாய்ஸ்டர் அப்படியே எடுத்துட்டு வரும். எடுத்து வந்து லேண்ட் கிட்ட வந்து என்ன ஆகும், அது கண்டென்ஸ் ஆகி மேலே கிளவுடாக போய் அங்கிருந்து மழையாக வந்துடும். இப்போ புரியுதா? இப்போ புரியுதா? ஓகே fine. இதெல்லாம் no one will explain you. You have to listen. Clear? Make it very clear. Okay. So wind எப்படி ஒரு ஃபேக்டர் ஆகும், இது விஷயம். காத்து அப்படியே அடிக்கும். காத்து அடிக்கும் போது இந்த அக்வாட்டிக் பாடிஸ் இருந்து என்ன பண்ணும், நேரா அந்த வாட்டர் அப்படியே அப்சர்வ் பண்ணி கொண்டு வந்துடும். கொண்டு வந்து லேண்டுக்கு வந்தோன்னா சூடாக அப்படியே மேலே போய் கிளவுடாகி அங்கிருந்து மழையா வரும். ஓகே, நானும் இருக்கு. அப்பா என்ன பயங்கர ஸ்ட்ராங் டீமா பண்ணிட்டு இருக்கீங்க நரேன். ஓகே ஓகே, அது அதர் விண்ட் என்ன பண்ணும், இட் ஆல்சோ காசஸ் வேவ் ஃபார்மேஷன் இன் த லேக்ஸ் அண்ட் ஓஷன். கரெக்டா, காத்து ஜாஸ்தியாகும் போது வேவ் ஃபார்மேஷன் லேக்ஸ்ல வரும்போது என்ன ஆகும், அந்த வாட்டருக்குள்ள இருக்கிற தண்ணிக்குள்ள இருக்கிற அந்த ஆக்சிஜன் மிக்சிங் கரெக்டா இருக்கும். O2 மிக்சிங் போட்டுக்கோங்க, ஏரேஷன் தான். ஓகே, ஸோ இந்த O2 மிக்ஸ் வந்து ரொம்ப அழகா இருக்கும். ஸ்ட்ராங் wind causes soil erosion and reduces soil fertility. அது உண்மைதான்டா. ஸ்ட்ராங்கா விண்ட் இருக்கும்போது என்ன தெரியுமா ஆகும், இந்த சில சாயில்ஸ்ல லூஸா அரேஞ்ச் இருக்கும், அந்த சாயில்ஸ்ல உளுந்துரும். அது பேர் தான் சாயில் எரோஷன். அப்ப அது மூத்த இருக்கிற அந்த சாயில் லேயர்ஸ் உரியும் போது ஆப்வியஸா அந்த சாயில் ஃபர்டிலிட்டி அடிப்பாங்க. ஏன், சாயில் ஃபர்டிலிட்டி தரக்கூடிய அந்த லேயரை தான் இந்த விண்ட் அடிச்சு கீழே ஓட்டுருச்சு. அவ்வளவு விஷயம். ஓகே, ஓகேடா. எனி டவுட்ஸ் கைஸ்? டேய், இப்போ யாரெல்லாம் டீமா இருக்கீங்க, எனக்கு என்ன கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்க திடீர்னு. உங்களுக்குள்ள டீம் பிரிச்சிட்டீங்க கைஸ். கேப்டன்ஸ் ப்ளீஸ் டெல் யுவர் டீம்மேட்ஸ் ப்ளீஸ், அப்பதான் எனக்கு புரியும். நீங்க சும்மா உங்க டீம் எனக்கு தெரியாது எனக்கு. சத்யா டெல் லிஸ்ட் யுவர் டீம்மேட்ஸ் அண்ட் நரேன் லிஸ்ட் யுவர் டீம்மேட்ஸ். ஓகே ஃபைன். இப்போ எஃபெக்ட்ஸ் ஆஃப் விண்ட் பார்த்துருவோமா? அப்போ இன்க்ரீசஸ் த ரேட் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன். கரெக்டா இல்லையா? பிளான்ட்டுக்கு விண்ட் ஜாஸ்தியா வரும்போது வாட்டர் லாக் வந்து ஈஸியா ரிமூவ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஹெல்ப்ஸ் இன் பாலினேஷன் இன் அனிமோஃபிலஸ் பிளான்ட்ஸ். அனிமோஃபிலஸ் பிளான்ட்ஸ்னா விண்டை டிபெண்ட் பண்ணி இருக்கிற பிளான்ட்ஸ், அதாவது விண்டு மூலமா போலன் கிரெயின் வரும்னு அப்படியே எதிர்பார்த்துட்டே இருக்கிறது தான் இந்த பிளான்ட்ஸ். அப்போ அவங்களுக்கு வந்து இந்த விண்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் டிஸ்பர்சல் ஆஃப் விண்ட். டிஸ்பர்சல் என்ன அர்த்தம், விண்ட்ல இங்க இருக்கிற ஒரு பொருள் காத்துல அடிச்சு இன்னொரு இடத்துக்கு போகுதுல, அது பேர் டிஸ்பர்சல். என்ன நடக்குது, ஃப்ரூட்ஸ், சீட்ஸ், ஸ்போர்ஸ் எல்லாமே போகும். ஓகே, கிளியர்? ஓகே, சத்யா டீம்ல 3 பேர் தான், சத்யா, சுரேஷ் அண்ட் பிரியங்கா. நரேன் டீம்ல நரேன் டீமா அஹமத், விஜயலட்சுமி அண்ட் நரேன். சூப்பர் ரா. இப்ப டீம் சுறுசுறுப்பா இருக்கு. வெரி குட். ஓகே, இப்போ நல்லா கவனிங்கடா. ஸ்ட்ராங் விண்ட் மே காஸ் அப் ரூட்டிங் ஆஃப் பிக் ட்ரீஸ். அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம், நல்ல விண்டு ஜாஸ்தியா வரும்போது சில பெரிய மரங்கள் கூட அந்த அந்த பிடிக்கிறத விட்டுரும் சொல்லுவாங்களே, மரம் பிடி விட்டுருச்சு அப்படிங்கிறது. விச் மீன்ஸ் அவங்க வந்து அப்படியே ரூட்லாம் லூஸ் ஆகி மேலே வந்து நிற்பாங்க, எப்பனாலும் சரியலாம். அதான் அது. யூனிடைரக்ஷனல் விண்ட் ஸ்டிமுலேட்ஸ் தி டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபிளாக் ஃபார்ம்ஸ் இன் ட்ரீஸ். இதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம் சொல்லிட்டா? இது கேள்வியா கேட்கல, நான் சொல்றேன் கேளுங்க. ஒரே பக்கம் காத்தடிக்குது. அப்போ இந்த பிளான்ட்டுக்கு, இந்த செடிக்கு இங்கிருந்து மட்டும் தான் காத்தடிக்குது. காத்து அடிச்சு 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 என்ன ஆகுது, பிளான்ட் இப்படி ஆயிடுச்சு. அப்போ இந்த பக்கம் மட்டும் ஒரு ஃபிளாக் மாதிரி அப்படியே டெவலப் ஆயிரும். அது பேர் தான் அப்படி சொல்றாங்க. ஒரே பக்கம் காத்து அடிச்சு 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 படுக்க வச்சு அந்த பிளான்ட் ஒரு மாதிரி பண்ணி இந்த பிளான்ட் ஒரே பக்கம் வந்து ஃபிளாக் மாதிரி டெவலப் ஆகும். ஓகே, தட் இஸ் த மீனிங் ஹியர். கிளியர்? ஃபைன். We'll start with fire. Any doubts guys? We start with fire. Alla clear இருக்கீங்களா? ரெடியா இருக்கீங்களா? ஓ, நான் பார்த்திருக்கேன் சார். பார்த்திருக்கீங்களா? எஸ். பாட்டுலடு ரொம்ப லேட்ரா, ரொம்ப ரொம்ப லேட். உங்க டீம்மேட்டு உங்களை கதறி கதறி கூப்பிட்டு எங்க டீம் காப்பாத்திருக்கு எங்கன்னு கதறி கதறி கேட்டு நீங்க இப்படி பண்ணிட்டீங்க. ஆக்சுவலி உங்க டீம்ல 2 பாயிண்ட் நீங்க லூஸ் பண்ணிட்டீங்க. சத்யா இப்ப 4 பாயிண்ட்ஸ் லீடிங், நீங்க 2 பாயிண்ட்ஸ் இருக்கீங்க. ஓகே, எனக்கு எங்கிட்ட சாரி கேட்க கூடாது, நீங்க நரேன் கிட்ட தான் பேசணும். இப்ப அவர் தான் கரண்ட் கேப்டன்.
அப்போ உங்களுக்குள்ள பேசி நீங்க ஒரு டிசிஷன் எடுங்க. நரேன், யுவர் டீம் கேப்டன் இஸ் பேக். ஆர் யூ ரெடி? ஓ, கேப்டன் இஸ் பேக்னு அவனே போட்டான். வெரி குட். ஓகே, ஸோ ரெகுலரா இருங்க. ஓகே, டீமை காப்பாற்றணும். இப்போ நீங்க 2 பாயிண்ட்ல இருக்கீங்க. சத்யா இஸ் லீடிங் வித் 4 பாயிண்ட்ஸ். ஸோ மேக் ஷூர் யூ ஆர் நாட் குவிட்டிங் த கேம் ஆர் லூசிங். மேக் ஷூர் வின்னிங். ஓகே ஓகே, சூப்பரா. ஃபைன். ஸோ ரெடியா இருக்கும். கேள்விகள் வெறித்தனமா வரும். Satya, competition ready is Satya, okay? You are getting more questions, more competitors, okay? Fine. So fire is an exothermic factor caused due to the chemical process of combustion releasing heat and light. Romba simple. Combustion process மூலமா தான் சில gases interact ஆகி heat, light எல்லாம் produce ஆகுது. அது பேர் தான் fire. Fire ஈஸியா பிரிக்கணும்னா heat and light fire. Fire is generally divided into ground fire, surface fire, ground fire. Ground fire னா அப்படியே ground ஓடவே நிக்குது. சர்ஃபேஸ் ஃபயர்னா அது அப்படியே கொஞ்சம் ஏறிடுச்சு. இது வரைக்கும் வரும். இதெல்லாம் சர்ஃபேஸ் ஃபயர். கிரவுண்ட் ஃபயர்னா அந்த மொத்த காடை எரிக்கிறது. ஓகே, அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரவுண்ட், சர்ஃபேஸ், கிரவுண்ட். ஈஸி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேடா, சூப்பர். உங்களுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குடா. அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, வெரி குட். என்னத்துக்கு நானா இருந்தா அடிச்சிருப்பேன். எப்படி லேட் ஆனா சண்டை போட்டிருப்பேன். பட் வெரி குட். நீங்க உங்களுக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. சூப்பர். ஓகே. So ground fire which is flameless and subterranean, which consumes the herbs and shrubs surface, which burns the forest's canopy. Okay. So fire has direct lethal effect. Lethal na deadly da. Seriya. Burning scars are the suitable places for the entry of parasitic fungi and insects. இது கேட்குது அர்த்தம். நான் வந்து ஒரு பிளான்ட் இருக்குடா, ஒரு செடி இருக்கு. இந்த செடி இங்க எரிஞ்சிருச்சு. அப்ப எரிஞ்சிருச்சுன்னா அந்த செடியில சில ஓப்பன் ஸ்பேசஸ் வந்துருச்சு. அப்போ அந்த ஓப்பன் ஸ்பேசஸ் மூலமா ஈஸியாக இன்ஃபெக்ஷன்ஸ் உள்ள வரும். பாரசைட்ஸ், ஃபங்கை போன்ற அனிமல்ஸ், ஆர்கனிசம்ஸ் வந்து ஈஸியாக உள்ள இன்கல்கேட் ஆகும். இட் பிரிங்ஸ் அவுட் த ஆல்டரேஷன் ஆஃப் லைட், ரெயின்ஃபால், நியூட்ரியன் சைக்கிள், ஃபர்டிலிட்டி ஆஃப் சாயில், பிஹெச், சாயில் ஃப்ளோரா அண்ட் ஃபோன். அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த ஒரு ஃபயரால எல்லாமே மாறும்டா. டெம்பரேச்சர் கண்டிப்பாக மாறும். கரெக்டாக இல்லையா? ஏன்னா சூடாகிட்டுருச்சு. லைட் இன்டென்சிட்டி மாறும். சன்லைட் இந்த வர லைட் விட இங்கே லைட் ஜாஸ்தி, லைட் இன்டென்சிட்டி மாறும், பிரச்சனை வரலாம். ரொம்ப லைட் ஜாஸ்தியுமே பிரச்சனை. ரெயின்ஃபால் இஷ்யூ வரும். கரெக்டா? அண்ட் நியூட்ரியன் சைக்கிள், அதை அப்சர்வ் பண்ணுற நியூட்ரியன்ஸ் அடி வாங்க ஆரம்பிக்கும். ஏன்னா இப்போ ஹீட் ஆயிடுச்சு. ஓகே, இட் இஸ் ஹீட். ஃபர்டிலிட்டி ஆஃப் சாயில், சாயில் அவுட்டு. ஏன்னா சாயில் இருக்கக்கூடிய அந்த மண் வளங்கள் எல்லாமே இந்த தீ நாஸ்தி பண்ணிடுச்சு. பிஹெச் மாட்டிடும். சாயில் ஃப்ளோரானா அந்த சாயில் இருக்கக்கூடிய ஆர்கனிசம்ஸ், அதாவது பிளான்ட்ஸ் தான் ஃப்ளோரான்னு சொல்லுவோம். ஃபோனாங்கிறது இது பிளான்ட்ஸுங்கிறது வெஜ், லைக் வி கால் இட் அஸ் பேசிக் பிளான்ட்ஸ் அண்ட் ஃபோனா இஸ் அனிமல்ஸ். அப்போ இது எல்லாமே சாயில்ல இருக்கிறது எல்லாமே அடிவாங்க ஆரம்பிக்கும். ஓகே, சூப்பர். Some fungi which grow in soil of burnt areas are called pyrophilous. Example, Pyronyma confluens. இதெல்லாம் படிச்சீங்க, கேட்பேன். ஓகே, அப்படி அர்த்தம், அதாவது ஒரு மரம் எரிஞ்சிருச்சு. அந்த மரம் எரிஞ்ச உடனே இந்த பங்கை என்ன பண்ணும்? அந்த மரத்துல வளர ஆரம்பிக்கும். வருஷம் இதுதான் இந்த மரம் வைப்போம். இங்க வந்து இப்படி குட்டி குட்டி போய் வரும்டா. ஆரஞ்சு கலர் இருக்கும்டா. சரியா? ஆரஞ்சு கலர் ஒரு மாதிரி இருக்கும். நான் பார்த்துருக்கேன். நான் முடிஞ்ச பிக்சர்ஸ் காட்டுறேன். இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் இருக்கும். அது என்ன பண்ணும்? அது பேர் தான் பைரோனிமா. இந்த பைரோனிமா வந்து வளர ஆரம்பிக்கும். பர்ன்ட் பகுதியில் அது வந்து வளர ஆரம்பிக்கும். ஓகே, ஓகே. ஃபோனா, ஃப்ளோரானா பிளான்ட்ஸ் தான், ஃபோனானா அனிமல்ஸ். ஓகேவா? Naren, you guide the team as captain and support you. Why Padladu? What happened? Okay, so listen carefully. Indicators of fire. அப்படின்னா என்ன தெரியுமா? Fire வந்திருக்குங்கிற இண்டிகேஷன் கொடுக்கறதா indicator of fire. For say, terrace and fungus indicates the burnt up and fire disturbed areas, so that they are called as indicators of fire. இதை வந்து எளிமையா யாரும் சொல்ல முடியாத கேள்வி. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் கேட்குறேன். எப்படி சார் இந்த ஃபங்கஸையும் இந்த ஃபர்னையும் இண்டிகேட்டர் ஆஃப் ஃபயர்னு சொல்றாங்க? இதை வந்து யாரால எளிமையா டெக்ஸ்ட் பண்ண முடியும்? அதான் கேள்வி. உங்களோட புரிதல் எப்படிங்கன்னு பார்ப்போம். Are you guys good with my question? Is all clear for everybody? கேள்வி புரிஞ்சாடா?
சார் क्वेश्चन ஆகி லிசன் பண்ணுங்க. இந்த டெரிஸையும் இந்த பைரோனிமாங்கற ஃபங்கஸையும் எதனால நம்ம இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் ஃபயர்னு சொல்றோம்? அவ்வளவுதான் கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் உங்களால சொல்ல முடிஞ்சா மட்டும்தான் நீங்க இந்த பதில புரிஞ்சுக்கிட்டு எழுதவும் முடியும். Yes, guys, fast. Make it fast. I have repeated the question. Yes, fast. நரேன் யோசிச்சு கொண்டிருக்கிறார். கேப்டன் தடுமாறுறார் நினைக்கிறேன். சத்யா, உங்க டீம்ல இருந்து யாருமே வரல, எதுவுமே பேசலையே. hello Joseph, hello. தெரியல சார். ஃபயர்டு ஏரியால பிளான்ட் க்ரோஸ் லேட். ஒரு அளவு கரெக்டா, பட் டெக்னிக்கலி இட் இஸ் நாட் தட் ரைட். நான் சொல்ற கேளுங்க. சில பிளான்ட்ஸும் சில ஃபங்கஸும் அந்த எரிஞ்ச இடத்துல வளர்ந்துருக்கும். அப்படிதான் அதை வந்து நம்ம இண்டிகேட்டர்ஸ் சொல்லுவோம். நினைச்சாங்கன்னா அந்த கேள்வி கேட்டேன். புரியுதா உங்களுக்கு? அந்த எரிஞ்ச இடத்துல இந்த ஃபங்கஸ் வந்து இப்போ எப்படி தெரியுமா, நீங்க எப்படி நினைக்கிறீங்க? இந்த ஃபர்ஸ்ட் இந்த பைரோனியம் எடுத்துக்கோங்க. மரத்துல பைரோனியம் இருக்கு. இந்த தீ வந்துருச்சுன்னா பைரோனியம் கம்மியாகும், அதனால அது இண்டிகேட்டர். அப்படி இல்லை, மரம் எரிஞ்சிருச்சு, எரிஞ்ச மரத்துல பைரோனியமா கண்டிப்பா வளர்ந்துரும். அப்ப பைரோனியமா இருக்குன்னா என்ன அர்த்தம்? மரம் எரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அதுதான் இண்டிகேட்டர் ஃபயர். Is it clear? Is it clear for everybody? Okay, so fire break பாருங்க. It is a gap made in the vegetation that act as a barrier to slow down or stop the progress of fire. Okay, நான் சும்மா பேசிக்க கேக்குறேன். எவ்வளவு பேர் the last bus படம் பார்த்திருக்கீங்க? யாரா பார்த்திருக்கீங்களா? The last bus படம் பார்த்திருக்கீங்களா? Yes sir, I thought that. Yes, correct Satya. Okay, that was the correct answer actually. Your intuition was right. Okay. Plants can grow. Yes, plants can grow. That's not a problem. Suresh, yes sir, full-ஆ முடிக்கல. டேய், அந்த ஒரு படம் இருக்குடா லாஸ்ட் பஸ். அந்த படம் என்ன தெரியுமா மீன் பண்ணும்? ஃபயர் பிரேக்கிங்கிற கான்செப்ட் அழகா சொல்லி தரும் அந்த படம். எப்படி தெரியுமா? இப்போ ஒரு பகுதியில வந்து ஒரு ஃபயர் ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஃபயர் கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். அப்போ அந்த ஃபயர் நேச்சுரலா ஸ்டாப் ஆகணும்னா இடையில ஒரு கேப் வரணும். அது பேர் தான் ஃபயர் பிரேக்னு சொல்லுவோம். ஓகே, ஃபார் சே இந்த பக்கம் மலையெல்லாம் எரிஞ்சிட்டு வந்துருக்கு, அப்படியே எரிஞ்சிட்டு வந்துருக்கு, அப்படியே கண்டினியூ ஆக போகும்போது கீழே ஒரு பாதை இருக்கு, ஒரு தார் ரோடு போட்டு விட்டானுங்க. அப்போ தார் ரோடு போட்டு விட்டா அந்த தார் ரோட கிராஸ் பண்ணி ஃபயரால் வர முடியாது. விச் மீன்ஸ் தட் தார் ரோட் ஹியர் ஆக்ட் ஆஸ் அ ஃபயர் பிரேக். அவ்வளோதான் விஷயம். ஓகே, ஸோ லாஸ்ட் பஸ் படங்கிறது ஆக்சுவலி நடந்த ஒரு ஸ்டோரிடா. ஒரு ஸ்கூல் பஸ்ல ஒரு டிரைவர், சில ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஒரு டீச்சர் ஒரு தீல மாட்டிடுவாங்க. அது வந்து இது வரைக்கும் ரெக்கார்டான ஒரு பெரிய ஒரு ஃபயர். அது ஓகே, அந்த ஒரு நேச்சுரல் ஃபயர்ல மாட்டிடுவாங்க. அங்கிருந்து தப்பிச்சு ஓட்டி கஷ்டப்பட்டு குழந்தைகளை காப்பாத்திடுவாரு. ஓகே ஃபைன், சூப்பரா இருக்கும் பாருங்க. இப்போ அப்ப அந்த அதாவது கேப் புரிஞ்சது, ஃபயர் பிரேக் புரிஞ்சுதா? அப்ப அந்த ஃபயர் பிரேக் நேச்சுரலா இருக்கும். அது பேர் தான் நேச்சுரல் ஃபயர் பிரேக். விச் மீன்ஸ் மே அக்கர் வென். பாருங்க, இப்ப ரெண்டு மலை பகுதி இருக்குடா, ரெண்டு மலை பகுதிக்கு நடுவில் இருக்கிற பேர் தான் வேலி. அப்ப அது சைட்ல கேனியன் சொல்லுவோம். அப்போ ஒரு மலை பகுதி எரிஞ்சிட்டு வந்துருக்கு. அப்படியே அடுத்த மலை பகுதி போகலான்னு பார்த்தோன்னா போக முடியாது. ஏன்னா நேச்சுரலாவே அங்க வந்து சில தண்ணி ஓடுது, ரிவர் ஓடுது. அப்போ அது பாஸ் ஆன் ஆகாது. அவ்வளவுதான் விஷயம். கிளியர்? புரிஞ்சுதா? Natural fire break may occur when there is a lack of vegetation such as river, lake and canyon found in between the vegetation may act as a natural fire break. அப்ப அந்த இடத்துல ரிவர் லேக்ல இருந்துச்சுன்னா நேச்சுரல் ஃபயர் பிரேக்கா அது ஆக்ட் ஆகும். கிளியர்? இப்போ பாருங்க, லாஸ்ட் ஒன் ரைட் டோமோட நம்ம அடுத்த டாபிக்ல போக போறோம்னா அது ஒரு 5-10 minutes தான் நம்ம வைண்ட் அப் பண்ண போறோம். ஓகே, இப்போ மரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த மரத்தை சுற்றி நிறைய பார்க்ஸ் இருக்கும். இப்படி கரெக்டா? அந்த மரத்துல ஸ்ட்ராங் பார்க்ஸ் இருக்கும். அந்த பார்க்ஸ் நிறைய லேயர் ஆகும். வெளியே ஒரு லேயர் இருக்கும், அப்புறம் உள்ள ஒரு லேயர் இருக்கும், அப்புறம் உள்ள ஒரு லேயர் இருக்கும், அப்புறம் உள்ள அது மாதிரி லேயர்ஸ் இருக்கும். வெளியே இருக்கிற லேயர் வந்து டெட் செல். அது பிளான்ட்டுக்கு தேவையே இல்லை. அப்போ அது என்ன பண்ணும்?
இந்த தீயெல்லாம் வந்துருச்சுன்னா சின்ன சின்ன தீயோ சின்ன சின்ன ஏதாவது பூச்சி வந்துச்சுன்னா இந்த பிளான்ட்டோட பார்க் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அது பேர் தான் ரைட்டிடோம்னு சொல்லுவோம். ஓகே, அது பேர் தான் we called as ரைட்டிடோம். river lake between western. கரெக்டா? கரெக்ட் கரெக்ட் சத்யா. ஓகே, கரெக்ட். ஃபைன். ஸோ அதுதான் நம்ம ரைட்டிடோம் சொல்றோம். அப்போ அது வெளியே அவுட்டர் மோஸ்ட் இருக்கிறது டெட் செல்ஸ். அப்புறம் உள்ள அப்படியே வரும்போது கேம்பியம்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா வரும். ஓகே, அண்ட் அந்த லேயர் பேர் தான் நம்ம வந்து we called as பெரிடம். அவ்வளோ ரொம்ப சிம்பிள். ஓகே, டோன்ட் காம்ப்ளிகேட். அந்த மரத்தோட பார்க்ல அவுட்டர் மோஸ்ட் டெட் செல்ஸ் என்ன சொல்லுவோம்னா ரைட்டிடோம் சொல்லுவோம். அந்த லேயரை வந்து பெரிடம். அந்த பெரிடம் ஒரு லேயர் வந்து ரைட்டிடோம் சொல்லுவோம். அது என்ன பண்ணும்? தீயெல்லாம் வந்துச்சுன்னா சீக்கிரமா அந்த பிளான்ட்டுக்குள்ள போகாம தடுக்கும். ஓகே, எஸ். எடாஃபிக் ஃபேக்டர்ஸோட நம்ம இன்னைக்கு வைண்ட் அப் பண்ண போறோம். ஹார்ட்லி we have 8 to 10 slides. ஓகே, ரெடியா? இப்போ வந்து மொத்த ஸ்கோர் வந்து 4 பாயிண்ட் ஃப்ரம் சத்யாஸ் டீம் அண்ட் 2 பாயிண்ட்ஸ் ஃப்ரம் நரேன்ஸ் டீம். கரெக்டா? இப்போ இதுல கொஞ்சம் கேள்விகள் கேட்கிறேன். கேள்விகள் கேட்டு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன். முடிஞ்சா பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரெடியா இருக்கீங்களா கைஸ்? Are you guys ready? சரி, எனக்கே கொஞ்சம் பாவமா இருக்கு. உங்களுக்கு ஒரு குயிக்கா ஒரு கேள்வி கேட்கிறேன். அதுக்கு பதில் சொல்றவனுக்கு வந்து பாயிண்ட் எடுத்துக்கலாம். கேக்கட்டா? ரெடியா இருக்கீங்களா? Are you guys ready for the question? Okay, done. Narayan is ready. Captains ready இருக்கீங்களா? Question கேக்கட்டா? டேய், வேக விரல்கள்ரா, டப்புனு ஆன்சர் பண்ணிரணும். நான் இப்போ சொல்றேன், ஃபர்ஸ்ட் வர ஆன்சர் தான் கணக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் வர ஆன்சர் தான் கணக்கு. எனக்கு மத்தபடி தெரியாது. Are you ready guys? Shall I start? Fine. Be ready. Okay, the question is very simple. Ecological equivalence க்கு ஒரு எக்ஸாம்பிள் டைப் பண்ணுங்க. அதுதான் question. Ecological equivalence க்கு ஒரு எக்ஸாம்பிள் டைப் பண்ணுங்க. யார் ஃபர்ஸ்ட் வருதோ ஆன்சர் அவங்களுக்கு தான் பாயிண்ட். எஸ், ஃபாஸ்ட். யாருக்கு இந்த வேக விரல்கள் போகுதுன்னு பார்ப்போம். ஓகே, நீங்க ஆன்சர் தேடி கண்டுபிடிச்சாட்டீங்க. இவங்க இந்த டாபிக் பேசுறேன். ஓகே, லிசன் பண்ணுங்க. ஃபைன். Edaphic factors. The abiotic factors related to soil include the physical and chemical composition of the soil formed in a particular area. ரொம்ப சிம்பிள்ரா. சாயிலை பேஸ் பண்ணி படிக்கிறதா இந்த எடாஃபிக் ஃபேக்டர்ஸ். ஓகே, ஏன்னா சாயில்ங்கிறது ஒரு நான் லிவிங் தான். அந்த சாயில்ல என்னெல்லாம் இருக்கு, என்னெல்லாம் இல்லை, எப்படி இருக்கு, இதுல மிக்ஸ் ஆயிருக்கு, அதை பத்தி எல்லாமே படிக்கிறது தான் இந்த ஃபேக்டர்ஸ். அப்ப அதோட ஸ்டடி என்ன சொல்லுவோம்னா பீடாலஜின்னு சொல்லுவோம். ஓகே, ஸ்டடி ஆஃப் சாயில் இஸ் கால்ட் as பீடாலஜி. பட்டுலடு நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன்? இங்க இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் கேட்டேன். நான் உங்ககிட்ட வேலைக்காகாது. சத்யா ஹேஸ் said orchids actually. ஆனா சத்யா you have to make it clear. எக்ஸாம்பிள் நீங்க ஃபுல்லா சொல்லணும். பட்டுலடு சொன்ன மாதிரி ஃபுல்லா சொல்லணும். ஆனா கரெக்டா சொல்லணும். ஃபர்ஸ்ட், epiphytic orchids of Western Ghats differ from South America. Correct. Very good. So Satya has scored and again another point. 5 points. பட்டுலடு உங்ககிட்ட நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். ஏன்னா நம்ம வந்து நம்ம நாலேஜ் வந்து எல்லாருக்கும் இருக்கணும் அவசியம் இல்லை. ஸோ நீங்க எனக்கு எழுதுற பாயிண்ட்ஸ் டீச்சர்ஸ் அக்செப்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. ஓகே, மேபி நீங்க சொல்ற பாயிண்ட்ல அவங்க மிஸ்டேக் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். தட் இஸ் வை ஆல்வேஸ் யூ கோ ஃபார் புக் எக்ஸாம்பிள்ஸ். சரி, கவலைப்படாதீங்க, விடுங்க. டோன்ட் ஃபீல் பேட்.
guys. I think I am audible, right? Comments எதுவுமே காணோம். ரெடியா சொல்லுங்க, நான் அந்த கேள்வி கேட்கிறேன். ஓகேவா? ஃபைன். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த டாபிக் மேட்டர்ஸ் குயிக்கா பார்த்தோம்னா, எஸ். ஸோ இந்த சாயில் வந்து எங்கிருந்து வருதுன்னு கேட்டீங்கன்னா, பிரைமரியா ராக் வெதரிங்கிற ப்ராசஸ் மூலம். அப்படின்னு என்ன, நமக்கு நிறைய பாறைகள் இருக்கா, இந்த பாறைகள் எடுத்து ஆகும் அப்படியே செதில் அடைஞ்சு குட்டி குட்டி குட்டியா உதிரும், அது மண்ணா மாறும். அது பேர் தான் ராக் வெதரிங் சொல்லுவோம். ஓகே, கிளியர்? ஸோ அப்படிப்பட்ட அந்த ராக் வெதரிங் வந்து எப்படி நடக்கலாம்னு கேட்டீங்கன்னா, நேச்சுரலாகவும் நடக்கலாம், எப்படி சொல்றது, ஒரு ஏபயாட்டிக் ஃபேக்டர்லாம் நடக்கலாம், பயோட்டிக் ஃபேக்டர் நடக்கலாம். விச் மீன்ஸ் ஒரே பாறையில கண்டினியூ இப்ப கேக்குதாடா? இல்லடா பட்லட், உங்க ப்ராப்ளம் இல்ல, இது இங்க ஏதோ கிளிச். இப்போ ஓகேவா? இப்போ எல்லாம் கிளியரா கேக்குதா? இப்போ is it fine for everybody? All clear? இப்போ ஸ்டக் ஆகுதா? இல்லடா, இப்போ ரெடி ஆயிடுச்சுடா. எல்லாருக்குமே ஸ்டக் ஆகுது, செக் பண்ணி சொல்லுங்க எனக்கு. ஓகே, சூப்பர், கிளியர். சரி, நான் கேள்வி கேட்கிறேன். ஓகே ஓகே, ரெடியா இருந்துக்கோங்க. எல்லாம் ஆல் கிளியர், நல்லா கேட்டுக்கோங்கடா. கிரீன் லைட்டோட வேவ் லெங்த், அதாவது கிரீன் லைட்டோட நானோமீட்டர் எவ்வளவு, அதான் கேள்வி. ஃபாஸ்ட், கிரீன் லைட்டோட நானோமீட்டர் எவ்வளவு? நம்ம ரெட்டுக்கு ப்ளூக்கு எல்லாம் பார்த்தோம், கிரீனுக்கு எவ்வளவு? யார் சொல்றீங்கன்னு பாக்குறேன். அப்பா, விஜயலட்சுமி, இது உங்க இஷ்யூடா ஆக்சுவலி. ஓகே, உங்க சைடு அது இஷ்யூ, இங்க எல்லாம் ஓகே. ஐயோ, இதிலுமே சத்யா has said really very fast, 500 to 600. Butler also said the right answer and is lowest. Okay, good, பரவாயில்லடா, ரெண்டு பேருமே ஈக்குவலா ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு செகண்ட் டிஃபரன்ஸ்ல அது மாறிடுச்சு. ஓகே, சரி, இப்போ இதுக்கு வந்து உங்க ரெண்டு பேத்துக்குமே பாயிண்ட்ஸ் தரதா? Satya have very fast fingers, bro. Okay, I am really happy that you guys are very smart. ஸ்மார்ட்டா இருக்கீங்க. ஓகே, சூப்பரா, இன்னும் ஸ்மார்ட்டா இருக்கணும். ஓகே, போகும்போது நிறைய கேள்வி வரும். ஓகே, டோன்ட் வரி. ஒரு நமக்கு 10 ஸ்லைட்ஸ் தான் இருக்கு, குயிக்கா நிறைய கேள்வி கேட்டுறேன். ஓகே, சோ அது வந்து எப்படி நடக்கும், பயாலஜிக்கலா நடக்கும் சொன்னா, பாக்டீரியா, ஃபங்கை, லிச்சன், லைக்கன்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் அசிஸ்ட் ராக் பிரேக்டவுன். we have seen already. yes, listen பாருங்க, ரெண்டு டைப் இருக்குடா. ஒன்னு வந்து ரெசிடுவல் சாயில், இன்னொன்னு டிரான்ஸ்போர்ட்டட் சாயில். ரெசிடுவல் சாயில் ரொம்ப சிம்பிள்ரா, ஒரே பிளேஸ்ல அப்படியே உருவாகும். அதாவது இந்த ராக் அங்க இருந்து ராக் அப்படியே உடைஞ்சு இந்த ராக்ல இருந்து உருவான அந்த சாயில் தான் ரெசிடுவல் சாயில். ஆனா அந்த உருவான சாயில் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிருச்சு, அந்த இடத்துக்கு தேவையில்லாத சாயில் அது ஆக்சுவலி இங்க இருந்து வந்தது, which means then it is a transported soil. Okay, so these are transported by various agencies. அவ்வளவுதான் விஷயம். வேணாம் சார், பாயிண்ட் வேணாமா சார்? நான் இப்பெல்லாம் ஆன்சர் பண்ண மாட்டேன் சார், பட் டுடே ஐம் எனர்ஜெட்டிக் பை யூ சார். தேங்க்யூடா, தேங்க்யூ வெரி மச். ஓகே சார், ஈக்குவல் பாயிண்ட்ஸ். ஆக்சுவலி ஈக்குவல் பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம். மேபி இந்த டைப்பிங்கிறது நெட்வொர்க் இஷ்யூ, அதெல்லாம் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஸோ உங்க ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் பாயிண்ட் கொடுக்குறேன். ஓகேவா? ஃபைன், பட் பி வெரி காஷியஸ். ஓகே, ரொம்ப காஷியஸ். கேள்வி டப்பு டப்புன்னு வரும் கேள்வி. இப்போ சில ஃபேக்டர்ஸ் குயிக்கா பாத்துருவோம்டா. மாய்ஸ்சர்னா அந்த சாயிலுக்குள்ள மாய்ஸ்சர், பிளான்ட்ஸ் அப்சர்வ் ஃப்ரம் ரெயின். கரெக்டா, பிளான்ட் வந்து தண்ணில இருந்தோ காத்துல இருந்தோ அப்சர்வ் பண்ற அந்த ரெயின் வாட்டர் வச்சு அந்த மாய்ஸ்சர் பார்ப்போம். சாயில் வாட்டர்னா தண்ணிக்குள்ள, அதாவது சாயில் இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட், capillary water, which means they take it, no, plants take it through soil. That's what we call capillary water. pH பாருங்க 5.5 to 6.8 இருக்கும். Affects nutrient availability and nutrients பாருங்க provide minerals and ions for growth.
இந்த ஸ்லைடு இருந்து கேள்வி கேட்பேன், பி கிளியர். Temperature influences absorption and distribution of plants. Temperature என்ன பண்ணும்? Correct. Higher temperature, higher activation, higher absorption, அந்த மாதிரி நம்ம பார்த்தோம். Atmosphere பாருங்க, pore spaces contain O2 and CO2, essential for respiration. Correct. And also organisms, bacteria, fungi, algae, worms, etc. improve fertility. Ready-யா? Okay. இந்த ஸ்லைடை முடிச்சுட்டு ஒரு கேள்வி கேட்கறேன்டா. ஓகே, ஸோ நல்லா கவனிங்கடா, லிசன் பண்ணுங்க, மிஸ் பண்ணாதீங்க. நான் வந்து இந்த சாயில், இந்த ரேஞ்சை வந்து 4 பகுதியாக பிரிக்கிறேன். ஓகே, I'm going to divide it into 4 regions. Primarily we are going to divide into 4 regions. ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க O horizon சொல்லுவோம். ஓகே, அடுத்து வந்து A horizon. கிட்டத்தட்ட OA சேம் தானா, பட் சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. அண்ட் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கிறது B horizon, அப்புறம் C horizon, அப்புறம் இந்த R horizon. ஓகே ஃபைன். இப்போ நம்ம பிரிச்சிருக்கோம், என்ன பார்த்துருவோமா? பாருங்க, இந்த O horizonங்கிறது உங்களோட ஹியூமஸ்ங்கிற கண்டென்ட் ஜாஸ்தியா இருக்கும். அதாவது அந்த மண்ணுக்கு தேவையான வளங்கள் ரிச்சா இருக்கும். அந்த பிளாக் ஆர்கானிக் மேட்டர் நல்ல ரிச்சா இருக்கும். ஒரு பிளான்ட்டுக்கு தேவையான அந்த ஆர்கானிக் மேட்டர் நல்ல ரிச்சா இருக்கும், ஹியூமஸ். ஓகே, அதுவே அது கொஞ்சம் இருக்கும் அண்ட் அது கூட மினரல்ஸ் இருக்கும். அதாவது ஹியூமஸ் அளவுக்கு நான் அந்த O horizon இருந்த அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு ஆர்கானிக் இருக்காது, ஆனா இருக்கும். ஆனா அது கூட அதுக்கு கூட என்ன இருக்கு? மினரல்ஸ் இருக்கு. ரிச் இன் ஹியூமஸ் அண்ட் மினரல்ஸ். அடுத்து B horizonனா they occur minerals. இங்க பாருங்க, அயன், அலுமினியம், சிலிக்கா. ஓகே, அயன், அலுமினியம், சிலிக்கா வந்து ரிச்சா இருக்கும், நிறைய ஆர்கானிக் லே காம்பவுண்ட்ஸ் இருக்கும். இந்த பாருங்க சி ஏரியால பாத்தீங்கன்னா அந்த பாறை இருக்குல்ல, அந்த பாறை உடைஞ்சு போன பகுதிகள் இங்க இருக்கும். ஓகே, அந்த முழு பாறை ஆர் ரீஜன்ல இருக்கும். எவ்வளவு விஷயம் கிளியர் சார்? இன்னும் எவ்வளவு தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு ஒரு 6 மினிட்ஸ்ல முடிச்சிடும்டா, 6 to 7 மினிட்ஸ்ல முடிச்சிடும். ஓகே, சோ கேள்வி கேட்கட்டா? ரெடியா இருக்கீங்களா? இந்த ஸ்லைடு புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் கேள்வி இந்த ஸ்லைடு புரிஞ்சுதா? செகண்ட் கேள்வி நான் ஆக்சுவல் கேள்வி. ஃபர்ஸ்ட் கேள்வி பதில் சொல்லுங்க. ஸ்லைடு புரிஞ்சு ஈஸியா இருக்கா? இது கிளியர்? கேள்வி கேட்கட்டா? ஓகே ஓகே சார், ஓகே சார், சிவா ஓகே சொல்றாங்க. மத்த கேப்டன்ஸ்ல காணோம், எங்க இருக்கீங்க? Is this slide clear? Can I ask you the question now? ana ready பண்ணிரேன்டா. ஓகே, I will make it clear, no problem. ஓகே ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். இப்போ நான் கேள்வி கேட்க ரெடியா இருந்துக்கோங்க. ஓகே லிசன். நான் வந்து எனக்கு வந்து உங்களோட ரியாக்ஷன்ஸ் பண்ணி ஞாபகம் இருக்கு எனக்கு. அப்படியே அப்படியே ரெடியா இருக்கிற மாதிரி. ஓகே லிசன் பண்ணுங்க. எடாஃபிக் ஃபேக்டர்ஸ்ல நம்ம பார்த்த pH ஓட ரேஞ்ச் என்ன? அத கேள்வி. ஃபர்ஸ்ட் நான் வந்து இப்படி கொடுத்துட்டே இருக்கேன், எவ்வளவு சீக்கிரம் சொல்ல முடியும்னு பார்த்துட்டே இருக்கேன். சொல்லுங்க 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 சொல்லுங்க, நான் பார்த்துட்டே இருக்கேன். இப்படி கொடுத்தா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ஆகுது. ஓகே, பார்த்து சொல்லுங்க. அப்பா சூப்பர்ரா சத்யா, you got the point. It is 5.5 to 6.8 and that is the right answer. And your point comes to, you have received 7 points I think. பட்டு லட்டு உங்களுக்கு -1 என்ன 6.0 7.5 சொல்றீங்க? தப்புடா, இந்த பாயிண்ட் நம்ம பார்க்கவே இல்லடா. I know sir you will ask this. gut instinct வேலை செய்யுது உங்களுக்கு. வெரி குட். அது முக்கியமான 1 மார்க், அதனால இப்படி சுத்தி வளைச்சு கேட்டேன். சரியா, அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மறக்கவே மாட்டீங்க தானே? 5.5 to 6.8 மறக்கவே கூடாது. சரியா, வெரி குட், சூப்பர்ரா, நைஸ். பட் நீங்க கொஞ்சம் கூட கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஓகே, பரவாயில்ல. ஓகே, so soil is commonly stratified, which means என்ன? layers னு அர்த்தம். பார்த்தோமா ஆல்ரெடி? into horizons and different depth. These layers differ in their physical, chemical and biological properties. இப்போ இந்த மாதிரி soil profile அரேஞ்ச் ஆயிருக்கும். இப்போ பார்த்தோம்னா நம்ம இங்க O பார்த்தோம், A பார்த்தோம், R இப்படி பார்த்தோமா, அது பேரு soil profile னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இங்க நல்லா பாருங்கடா, ரொம்ப முக்கியமா கவனிங்க. நமக்கு வந்து 4 டைப் இருக்குடா. clay soil, slit soil, loamy soil, sandy soil. ஓகே,
clay இருக்கு, slit இருக்கு, loamy இருக்கு, sand இருக்கு. Clayங்கிறது ஒண்ணுடா நம்ம களிமண் சொல்லுவோம்ல அதான். அது என்ன இருக்கு ஆக்சுவலி 50% clay இருக்கு, 50% slit. Slitனா எப்படி சொல்ல தெரியுமா? ஒரு மாதிரி கொஞ்சம் ஹெவியா உதிரி உதிரி மாதிரி இருக்கும். அது ஸ்லிட். கிளேனா களிமண். ஓகே. அண்ட் லோமி சாயில்ங்கிறது இந்த மண் இருக்குல்ல, மண்ணு சாண்ட், அது ஒரு 70% இருக்கும், கிளே ஒரு 30% இருக்கும். அவ்வளவுதான். சாண்டுங்கிறது 85% சாண்ட் இருக்கும், 15% கிளே இருக்கும். ஓகே ஃபைன். ஸோ இதுக்கான டயமீட்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. லெஸ் தேன் 0.002, இது 0.002 to 0.2 and again same here it comes. ஓகே. ஸோ இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா ஈஸியாக நம்ம வந்து படிச்சிடலாம். வெல் டன் சத்யா, வெரி குட் நைஸ். எனக்கு உங்ககிட்ட பிடிச்சது தெரியுமாடா, யூ கைஸ் ஆர் ரெடி டு அப்ரிஷியேட் ஈச் அதர். அது ரொம்ப நல்ல கேரக்டர். ஓகே, வச்சுக்கோங்க, அப்படி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஓகே, இது வந்து நீங்க உங்க ஒர்க் லைஃப் வந்தாலும் நீங்க மெயின்டைன் பண்ணணும். Okay, so based on the water retention, aeration, mineral content of soil, the distribution of agents given for text. ரொம்ப சிம்பிள்ரா. அதாவது வாட்டரை ஹோல்ட் பண்ற கெப்பாசிட்டி தான் வாட்டர் ரிட்டென்ஷன். ஏரேஷன்னா வாட்டர்ல எந்த அளவுக்கு ஏரேஷன் எந்த அளவுக்கு ஆக்சிஜன் அவைலபிலிட்டி. ஓகே, இங்க வந்து நம்ம சாயில பாக்கறதுனால சாயில எந்த அளவுக்கு ஆக்சிஜன் அவைலபிலிட்டி இருக்கு அண்ட் மினரல் கண்டென்ட்ஸ் எப்படி இருக்கு, இது எல்லாமே பேஸ் பண்ணி நம்ம நாலா பிரிக்கிறோம். பாத்துருவோமா? ஓகே, எனக்கு இன்னும் 5 ஸ்லைடு தான் இருக்கு, 5 minutes. ஸோ ஹாலோஃபைட்ஸ்னா பிளான்ட்ஸ் லிவிங் இன் செரைன். ரொம்ப ஈஸி. ஹாலோ நம்ம செரைன் தெரியும் ஆல்ரெடி, அப்போ செரைன் அவ்வளோதான். சமாஃபைட்ஸ்னா இட்ஸ் சாண்டி சாயில்ஸ். ஓகே, லித்தோஃபைட்ஸ்னா ராக்கி சர்ஃபேஸ், காஸ்மோஃபைட்ஸ்னா ராக்கி கிரவைசஸ். இப்போ ஹாலோஃபைட்ஸ் தெரியுமாடா, உப்பு நிறைஞ்ச மண் இருக்கும், அந்த மண்ணில் சில பிளான்ட்ஸ் வளரும், அது பேர் தான் ஹாலோஃபைட்ஸ். ஓகே, அண்ட் சாண்டி சாயில்ஸ் தான் மண்ணில் சிலது வளரும், அது பேர் தான் சமோஃபைட்ஸ். அது வந்து சில புல்லுங்க வளரும், சரியா? அண்ட் ராக்கி சர்ஃபேஸ்னா பாறையில வரும், அது பேர் தான் லித்தோஃபைட்ஸ். அண்ட் சில பாறையோட இடுக்குல கிரவைசஸ்னா பாக்கெட்ஸ்னு சொல்லுவோம். இங்க ஒரு பாறை இங்க ஒரு பாறை இருக்குன்னா இந்த பாறைக்கு இடையில இருந்து ஒரு செடி வளரும், அது வந்து காஸ்மோஃபைட்ஸ். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க, கேள்விகள் கேட்கப்படும். அண்ட் கிரிப்டோ, இது எப்படி ஈஸி, ரொம்ப ஈஸி. கிரிப்டோனா ஈஸி ஞாபகம் வச்சுக்கோங்க, சாயில் கீழே. ஓகே, சாயில் கீழே. கிரிப்டோக்கு ஆக்சுவலி மீனிங் தெரியுமா? ஹிடன் அர்த்தம். ஓகே, நான் வந்து உங்க ஹியூமன் ரிப்போர்ட் சொல்லி கொடுத்துருப்பேன். கிரிப்டோனா ஹிடன். அப்போ இது ஹிட்டா இருக்கு, ஹிடனா இருக்கு, ஹைடா இருக்கு. அப்போ பிளான்ட்ஸ் லிவிங் பிலோ த சாயில் சர்ஃபேஸ், ஹைடா இருக்கு. அப்போ அது கிரையோஃபைட்ஸ்னா நல்ல குளிர், கிரையோ பிரிசர்வேஷன் படிச்சிருக்கீங்களா? கிரையோ ரொம்ப கோல்டு, பிளான்ட்ஸ் லிவிங் சர்ஃபேஸ் ஆஃப் ஐஸ். ஓகே, ஆக்சேலோஃபைட்ஸ்னா இன் அசிடிக் சாயில். இது எப்படி ஞாபகம் தெரியுமா? ஆக்சலோ ஆசிட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஆக்சலோ ஆசிட், அப்போ அசிடிக் பிளேஸ். அப்படி ஈஸியா நிமோனிக்ஸ் வச்சுக்கோங்க. அண்ட் கால்சிஃபைட்ஸ்னா கால்சியம். அவ்வளவுதான்டா, இவ்வளவுதான் விஷயம், ஈஸிடா. ஓகே, கிளியர்? புரிஞ்சுதா? புரிஞ்சது எல்லாத்துக்குமே புரிஞ்சு ஈஸியா இருக்கா? ஓகே, இப்ப பாருங்க, அதுல தண்ணி வந்து ரொம்ப முக்கியம்டா. சாயிலுமே தண்ணி இருக்கு. அப்ப சாயில தண்ணி மொத்தமா எவ்வளவு இருக்கு, அதை வந்து ஹொலாடுன்னு சொல்லுவோம். டோட்டல வந்து ஹொலாடுன்னு சொல்லுவோம். அதுல பிளான்ட்டுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அத வந்து கிரெசாடுன்னு சொல்லுவோம். பிளான்ட்டுக்கு தேவையில்லாதது, அதாவது பிளான்ட்டுக்கு கிடைக்காதது, நாட் அவைலபிள், வந்து என்ன சொல்லுவோம்னா எக்கார்ட்னு சொல்லுவோம். ஓகே, क्वेश्चन இருங்க, கேக்குறேன் இருங்க. சோ ஹொலாட்னா டோட்டல் சாயில் வாட்டர் கண்டென்ட், கிரெசாட்னா வாட்டர் அவைலபிள் டு பிளான்ட்ஸ். அந்த மொத்த கண்டென்ட்ல பிளான்ட்டால எவ்வளவு எடுத்துக்க முடியும், மீதி ஆவியா போயிருக்கும், மீதி மத்த பிளான்ட் எடுத்திருக்கும், மீதி காஞ்சிருக்கும், அது மாதிரி நிறைய இருக்கு. எக்கார்டுங்கிறது நாட் அவைலபிள், எவ்வளவு போச்சோ அது வந்து எக்கார்ட்ல வரும். சரியா? இப்ப டோபோகிராஃபியோட முடிஞ்சுடா, இதோட நம்மளோட எடாஃபிக் ஃபேக்டர் முடிஞ்சு. கிளியர்? கேக்குதாடா? இஸ் ஆல் கிளியர் ஃபார் எவ்ரிபடி? ரெஸ்பான்ஸ் இல்ல? ரெஸ்பான்ஸ் பாப்போம். டே 2 நிமிஷம் முடிச்சிடலாம். ஒரு முக்கியமான கேள்வி கேட்கப்படும், கொஞ்சம் கஷ்டமான கேள்வி கேட்கறேன், ஆனா உங்களுக்கு அது क्वेश्चन கேட்கும். ரெடியா இருக்கீங்க? கேக்கட்டா? ரெடியா இருக்கீங்களா? ஆர் யூ கைஸ் ரெடி? ஓகே, சிவா ரெடி ஆயிட்டாரு. சிவா நீங்க எந்த டீம்? ஓகே, பட்டுலடு ரெடி ஆயிட்டாங்க. சத்யா இருக்கீங்களா? சார் நரேன காணோம். நரேன் நீங்க விட்டுட்டு போனீங்களா? அதனால அவர் விட்டு போயிருப்பாரு உங்களை, ஏன்னா நீங்க டீமா ஒர்க் பண்ணும். ஓகே,
சரி விடுங்க, நான் கேள்வி கேட்கறேன், நீங்க பதில் சொல்லுங்க. ஓகே, ரெடியா இருக்கீங்களா? சத்யா அந்த டீம் கேப்டன் இருக்கீங்களா? சார் நம்ம எப்பவுமே சிங்கிள். சூப்பர்ரா. பட்லட் ஐயோல சொல்லி பிரயோஜனமே இல்லை. கேள்வி கேட்க டைம் வந்துருச்சு. ஓகே, ஸோ கொஸ்டின் இஸ் நவ் ஐ அம் கோயிங் டு டெல் யூ. ஓகே, நல்லா கேட்டுக்கோங்க. ஓகே, ஏர்ன்ஸ்ட் ஹெக்கல் அவர் கொடுத்த அந்த டெஃபினிஷன் எந்த இயர்ல மென்ஷன் பண்ணிருக்கு புக்ல? அதான் கேள்வி. ஏர்ன்ஸ்ட் ஹெக்கல் கொடுத்த அந்த தியரி எந்த இயர்ல அவர் மென்ஷன் பண்ணிருக்காருங்கிறத கேள்வி. நரேன் பாருங்க சுத்தம்டா. இதெல்லாம் டெக்னிக்கல் கேள்விஸ் தான் கேட்பாங்க. எந்த இயர்? அப்பா, அகைன் வேக விரல்களின் சத்யா has said 1889. அப்பா எனக்கே முடியலடா. எப்படி இவ்வளவு ஃபாஸ்டா சொல்றீங்க? எனக்கு புரியவே மாட்டேங்குது. ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. உங்களுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு 20 செகண்ட்ஸ் நான் ஸ்ட்ரீம் ஆகறனோ, மத்தவங்க 30 செகண்ட் 20 செகண்ட்ஸ்ல நான் சொல்லிடுறனோ. சூப்பரா, சூப்பர், சம்மடா. எல்லாம் ரெண்டு பேரும் வேற லெவல். பட்லட் ஆல்சோ உடனே ஆன்சர் சொல்லிட்டாங்க. பட்லட் வாஸ் ஈக்குவலி ஃபாஸ்ட். அதான் சொல்றேன், மைக்ரோ செகண்ட்ல ரெண்டு பேருக்கு ஒரு டிஃபரன்ஸ். மற்றபடி சூப்பர் சார். we are in same wavelength I think. ஏன்டா இந்த கேள்வி கேட்ப நினைச்சீங்களா? சூப்பர்ரா. ஃபைன். சோ குயிக்கா பாத்துறோம் பாருங்க. Topography refers to the surface feature of the earth that influence climate, vegetation, soil. அதாவது இந்த பூமி இருக்குன்னு வெச்சுப்போம். அந்த பூமி எப்படி இருக்கு, எப்படி இப்படி இருக்கா, இப்படி இருக்கா, இந்த மாதிரி அதோட ஃபுல் பரப்பளவை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? அதோட கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ், அதோட இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாமே வச்சு கண்டுபிடிக்க போறோம். அந்த எர்த்தோட மொத்த ஸ்ட்ரக்சரை வச்சு. அது பேர் தான் டோபோகிராஃபி. எர்த்தோட சர்ஃபேஸ் ஏரியா வச்சு படிக்கிறது தான் டோபோகிராஃபி. ஓகே பா, அவர் சொல்லிட்டாங்க. ஓகே, பவதாரணி 1889. வெரி குட் பவதாரணி, நீங்களும் கரெக்ட் ஆன்சர். ஆனா கொஞ்சம் லேட்டா சொல்லிட்டீங்க. ஓகே ஃபைன். இப்போ பாருங்க மெயின் ஃபேக்டர்ஸ். லேட்டர் ஆல்ரெடி பார்த்துக்கோண்டா, ஆல்ரெடி பார்த்துக்கோ. இண்டிகேட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஈக்குவேட்டர். அதாவது இங்க இருந்து பாருங்க அப்படியே போகுது ஈக்குவேட்டர். அப்படியே போக போக ஒரு டைப் வெஜிடேஷன், அப்படியே இறங்க இறங்க இன்னொரு டைப் வெஜிடேஷன். ஓகே, டெம்பரேச்சர் ஹையஸ்ட் அட் ஈக்குவேட்டர் டிக்ரீசஸ் டுவர்ட்ஸ் போல். கரெக்டா இல்லையா? ஈக்குவேட்டர் சென்டரா பிரிச்சு அப்படியே ஹையா போகும்போது டெம்பரேச்சர் சூடா இருக்கும், அப்படியே கீழே வர வர கோல்டா இருக்கும். ஓகே, தட் இஸ் த பேசிக் திங். Result in different vegetation. Obviously climatic conditions மாறும்போது அதுக்கு ஏத்த மாதிரி plants adapt vegetations மாத்திப்பாங்க. ஓகே, இதுக்கு அப்புறம் one more slide, we are done. ஓகே பாருங்க, higher altitude, lower temperature and air pressure. நான் கவனிச்சுக்கோங்க, கேள்வி கேட்பேன். ஓகே, higher altitude போனா என்ன ஆகும்? டெம்பரேச்சர் கம்மியாகி ஏர் பிரஷர் வந்து கம்மியாயின்னு சொல்றாங்க. ஓகே, அப்ப என்ன ஆகும்? wind velocity, humidity and light intensity increases with height. நீங்க பேசிக் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. குன்னூர் ஊட்டியில போயிருக்கீங்களா? அந்த மாதிரி பேசிக் நீலகிரிஸ் போகும்போது என்ன ஆகும்? அப்படியே ஆல்டிடியூட் ஹைட் ஏறுது. ஹைட் ஏற ஏற என்ன ஆகும்? நமக்கு டெம்பரேச்சர் கம்மியாகும், குளிரும். ஓகே, அண்ட் ப்ரெஷர் கம்மியாகும், ஹியூமிடிட்டி இதெல்லாமே ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். எப்போ? ஹைட் இன்க்ரீஸ் ஆக ஆக. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் காசஸ் டிஸ்டிங்க்ட் வெஜிடேஷன் ஜோனேஷன். தட் ரொம்ப ஈஸி. ஹைட் மாற மாற ஜோன்ஸ் மாறும், அவ்வளவுதான். ஓகே ஃபைன். சோ இங்க பாருங்கடா, நான் வந்து இத மட்டும் பாத்தீங்கன்னா புரியும். பாருங்க, இது வந்து ஒரு மலைப்பகுதி, சரியா? இந்த மலைப்பகுதிக்கு காத்து அடிக்குது. காத்து இங்க அடிச்சு அடிச்சு போகுது. என்ன தெரியுமா? இந்த இடத்துல காத்து டிராப் ஆயிடுது, விண்ட் டிராப் ஆயிடுது. அப்ப டிராப் ஆகும்போது விண்ட் என்ன பண்ணும்? நான் சொன்னேன், விண்டுக்கு வந்து ரெயின்ஃபாலுக்கு ரோல் இருக்கு. எப்படி? மாய்ஸ்டர் கொண்டு வந்து அங்கிருந்து கிளவுட்ஸா மாத்தி அது ரெயினா மாத்தும். நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். ஸோ அப்படி கொண்டு வந்து வைக்கிறனால அந்த இடத்துல என்ன ஆகும்? ரெயின் ஜாஸ்தியா வரும்போது வெஜிடேஷன்ஸ் நல்லாவே இருக்கும். ஓகே, இப்போ இந்த பக்கம் இது வந்து விண்ட் சைடு சொல்லுவோம். விண்ட் இங்க வந்து நோ விண்ட். அப்ப என்ன ஆகும்? ஒண்ணுமே இருக்காது, ரெயின் இருக்காது, அதுக்கு தேவை நியூட்ரிஷன்ஸ் இருக்காது, அப்புறம் வெஜிடேஷன் ஒண்ணுமே இருக்காது. அப்ப நோ வெஜிடேஷன். இவ்வளவுதான் கான்செப்ட்.
சேம் திங் சொல்றீங்க பாருங்க. wind side more rainfall rich vegetation, rain shadow poor vegetation. ஏன்னா ரெயினோட ஷேடோ தான் வரும். ஏன்னா அந்த பக்கம் காத்து அடிக்கல, அப்ப என்ன ஆகும் நமக்கு வந்து poor vegetation. ஓகே, பட்லோட நாளைக்கு எனக்கு பிசிக்ஸ் எக்ஸாம் பண்ணா எங்க இருக்கா? ஐயோ ஐம் ரியலி சாரிடா, நான் வந்து ஒரு ஃபன் செஷனா கொண்டு வந்து எல்லாத்தையும் உங்க டீம்ல எடுத்து காம்படிஷன் கொண்டு போயிட்டேன். சரியா, பரவாயில்ல, நீங்க போய் படிங்க. ஓகேவா, ஐம் ரியலி ஹாப்பி நீங்க ஸ்டே பண்ணி இவ்வளவு ஆன்சர் பண்ணி ஸ்ட்ராங் பண்ணீங்க. போய் படிங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர். ஓகே, நீங்க போலாம் படிங்க. ஓகே, எக்ஸாம் படிங்க, பிரச்சனை இல்லை. ஓகே ஃபைன். இவங்க பாருங்கடா, சிமிலர் வேரியேஷன் seen in aquatic bodies due to depth and slope difference. நல்லா இங்க பாருங்க, இதோட முடிஞ்சு. ஓகே, இதோட முடிஞ்சுனா நல்லா கவனிங்க பாருங்க. இப்போ இங்க நடந்து பாருங்க, இந்த மவுண்டனோட ஸ்டீப்னஸ் பாருங்க. ஒரு மவுண்டன்ல நல்ல காத்து இருக்கு, கிரவுட் இருக்கு, மழை இருக்கு, அப்ப வெஜிடேஷன் இருக்கு. இங்கிட்டு தண்ணி இருக்கு. இந்த பக்கம் ஒண்ணுமே இல்ல, அப்ப புவர் வெஜிடேஷன். அப்ப மவுண்டனோட ஸ்டீப்னஸ் பொறுத்து என்ன ஆகும் ஃபேக்டர் பாருங்க. ஸ்டீப் ஸ்லோப்ஸ், ஃபாஸ்ட் வாட்டர் ரன் ஆஃப், சாயில் எரோஷன், புவர் வெஜிடேஷன். இப்ப ஸ்டீப்பா இருக்கும், அப்ப மண் அடிச்சு போகும், சாயில் எரோஷன் நடக்கும், மண்ணுல அந்த செடி நிக்காது, அப்ப அது அவுட். ஓகே, அடுத்து பாருங்க. I enjoyed this class sir. Oh thanks a lot. Okay, super captain. Me too. நீங்களும் என்ஜாய் பண்ணீங்களா? சூப்பர், வெரி குட். அவ்வளோ நான் ஜாலியாக படிக்கணும் சொன்னேன்ல. கிளாஸ் ஆரம்பி ஜாலியாக படிச்சுன்னா கடைசி வரைக்கும் மறக்க மாட்டீங்க. நான் கேட்ட கேள்விகள் எல்லாம் உங்க கொஸ்டின்ல கேட்பாங்க, நீங்க எதுவுமே தைரியமா மறக்காம எழுதலாம். ஓகே, பிளைன் வேலிஸ். வேலிஸ் என்ன சொன்னானு, அதாவது ரெண்டு மவுண்டன் இருக்குடா, அதுக்கு நடுவுல இருக்கிறதா வேலின்னு சொல்லுவோம். ஓகே, அப்ப இந்த வேலிஸ்ல என்ன ஆகும், வாட்டர் ரிட்டென்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இது தெரியல உங்களுக்கு. அப்ப இந்த இடத்துல இது இருக்கு, இந்த இடத்துல மவுண்டன் இருக்குன்னு அர்த்தம். அப்ப இங்கிருந்து என்ன ஆகும், அங்க நல்ல தண்ணி எல்லாம் வந்து அது தேவையான வாட்டர் ரிட்டென்ஷன்ல ஆகி, வாட்டர் ஹோல்ட் பேக் ஆகி நல்ல ஸ்ட்ராங்கா ரெசிஸ்டேஷன் இருக்கும். ஓகே, ஓகேடா, அது மட்டும் புரிஞ்சோடா. இந்த ரெண்டே டேர்ம் பார்த்தா நம்ம வேலை முடிஞ்சு. பாத்துருவோமா? ஒரு 2 minutesல ஆர் கிளாஸஸ் டன். இந்த ரெண்டு டேர்ம் பார்த்தா ஸ்லைடு முடிஞ்சு, அப்புறம் பை பை. ரெடியா இருக்கீங்களா? பாத்துருவோமாடா, ரொம்ப முக்கியமான கிளாஸ், அதனால கொஞ்சம் ஸ்லோவா சொல்லி தரேன், கேளுங்க. ரெடியா இருக்கீங்களா? என்னைக்கும் கிளாஸ் ஜாலி, எனக்கும் இன்னைக்கு கிளாஸ் ஜாலியா? ஓகே நரேன், தேங்க்யூ நரேன். யாஸ் இட் வாஸ் என்கேஜிங் அண்ட் ஃபன். தேங்க்யூ சுரேஷ். ஃபயரோட பாத்தியா? பாத்துரா, எரிச்சுரா அந்த போன. ஓகே கைஸ், இதை மட்டும் பாத்துடலாமா? ரொம்ப இம்பார்ட்டன்ட், கேளுங்க. ஈகோடோன் ஒரு கான்செப்ட், எட்ஜ் எஃபெக்ட். ஈகோடோனர் ரொம்ப சிம்பிள்ரா, ஒண்ணுமே இல்லடா. டிரான்சிஷன் ஜோன் பிட்வீன் டூ எக்கோசிஸ்டம். அதாவது நிறைய படத்துல பார்த்திருப்பீங்க, நிறைய இடத்துல பார்த்திருப்பீங்க. இங்க ஃபுல்லா புல்லா இருக்கும், அது இது ஃபுல்லா புல்லா இருக்கும். இந்த புல்லு தாண்டி போன திடீர்னு மலைமலையா இருக்கும், திடீர்னு பெரிய பெரிய செடி இருக்கும். அப்போ புல்லுங்கிறது ஒரு ஈகோசிஸ்டம், இது இன்னொரு ஈகோசிஸ்டம். அப்போ ரெண்டு ஈகோசிஸ்டம் இருக்கு. அப்ப அந்த ரெண்டு ஈகோசிஸ்டம்ல இருக்கிறது தான் இந்த ஈகோசோன் ஜோன், டிரான்சிஷன் ஜோன். அப்ப இந்த ரெண்டு ஈகோசோன் நடுவுல ஒரு பொருள் இருக்குல்ல, அது பேர் தான் ஈகோசோன். ஓகே, கிளியர்? எக்ஸாம்பிள், the border between forest and grassland. கரெக்ட்டா? ஃபாரஸ்ட் அப்படியே பின்னாடி இருக்கு, கீழே கிராஸ்லேண்ட் இருக்கு. நான் கிராஸ்லேண்ட் நடந்து போய் பார்த்தா ஒரு ஃபாரஸ்ட் லேண்ட். அப்ப ரெண்டுமே ரெண்டு டிஃபரெண்ட் ஈகோசிஸ்டம், ஒரு டிரான்சிஷன் ஜோன் பேர் தான் ஈகோடோன். ஓகே, இங்க பாருங்க, அந்த ஈகோடோன்ல வாழ்ற ஸ்பீஷிஸ் பேரு தான் எட்ஜ் எஃபெக்ட். ஓகே, the not spices species. Okay, the species found in the ecotone areas are unique due to the effect of two habitats. கரெக்டா இல்லையா? அவனுக்கு கிராஸ்லேண்ட் பத்தியும் தெரியும், ஃபாரஸ்ட் பத்தியும் தெரியும். அப்ப அவனுக்குள்ள ஹேபிட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பான், செம ஸ்ட்ராங்கா இருப்பான். This is called edge effect. Example, owl in the ecotone area between forest and grassland. ஒருதான விஷயம். owl பத்தி நான் ஃபேக்ட் சொல்ல கேளுங்க. நீங்க எந்த பேர்டை பறக்க விட்டாலுமே ஒரு சவுண்ட் உருவாக்கும். owl வர்றது சவுண்டே கேட்குது. ஓகே, அதெல்லாமே இதோட ஹேபிட்டட் தான். சரி, சும்மா சொன்னேன் நான். அதாவது இந்த அளவுக்கு நீங்க தெரிஞ்சிச்சுன்னு அவசியம் இல்லை, பட் ஒரு எக்ஸ்ட்ரா நாலேஜ் ஆகும். ஸோ வெற்றிகரமா வெறித்தனமா நம்ம உட்காந்து கிளாஸை வேற லெவலுக்கு முடிச்சிருக்கோம். ஓகே, ஒரு மொக்க ட்ரை டாபிக் இது எல்லாத்துக்குமே. அழுவானுங்க அப்படியே, சார் இது எப்படி சார் படிக்கிறது. ஆனா எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தான் நிறைய கான்வர்சேஷன் வந்து சூப்பரா போயிருக்கு கிளாஸ். ஐ அம் ரியலி ஹாப்பி. ஓகே, நான் ரெடி பண்ணிடுறேன் பார்ட் 2. சரியா? நெக்ஸ்ட் டைம் அந்த கண்டென்ட் சூப்பர் ரெடி பண்ணி கொடுத்துறேன். ஓகே so today only I watched the full live from the starting. Satya, trust me, watch every day, every session completely. உங்களுக்கு கண்டிப்பா மார்க் இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, நான் ரெடி பண்ணிடுறேன், போல்ட் ரெடி பண்ணிடுறேன். ஓகே, ஸோ கைஸ் மறந்துடாதீங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் டீடைல்ஸ் ஆல்ரெடி கொடுங்க. அண்ட் ஆல்சோ ஆஃப்லைனுக்கு நமக்கு இந்த ப்ரைஸ்ல இருக்கு 29,500. ஜஸ்ட் கால் பண்ணா கூட போதும்.
தெளிவா டீடைல்ஸ் வந்துரும். அண்ட் மறக்காம வாட்ஸ்அப் கம்யூனிட்டி ஜாயின் பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி எல்லாரும் படிப்போம், நல்லா இருப்போம் அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ நம்ம செஷன் வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? ஓகேவா? அதுக்கு நானும் இன்னைக்கு ஹாப்பி, நீங்களும் இன்னைக்கு ஹாப்பி. நல்ல நிறைவான சண்டே. கரெக்டா? நல்லபடியா ஜாலியா போச்சு. நானும் யோசிச்சு இந்த டாபிக் ட்ரையா இருக்கே அப்படின்னா செம ஜாலியா இருந்துச்சு, நல்ல ஃபன்னா போச்சு. ஓகே, ஸோ ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் இருக்கிறவங்க நல்லா பண்ணுங்கடா. எனக்கு பட்லட் எக்ஸாம் சொன்னாங்க, போய் படிடா. நான் சொல்ற பிசிக்ஸ் நல்ல மாதிரி கண்டிப்பா எடுப்பீங்க. ஓகே, என்னோட பிளெஸிங்ஸ் இருக்கு. ஓகே, கண்டிப்பா எடுப்பீங்க. பாய் பாய் நரேன். பாய் தேங்க்யூ. பாய் 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 பாய். டேக் கேர் கைஸ். பாய்.